bill of exchange and promissory notes. Assume that A sells the goods to B. Okay, A sells the goods to B. Probably 100 rupees goods for 20 rupees சேர்த்து சேல் பண்றார் 120 or I make it 1000 and 1200 like. Okay, 1000 rupees and 200 rupees is added as a profit. The sales made in credit. A's point of view BR அப்படின்னு சொன்னாக்க debtor and B's point of view A creditor. So 1000 rupees goods sold by adding 200 rupees profit with that, so 1200. 1200. Assume that the sales happens on 1st April 2024. ஓகே, ஒரு 3 monthsக்கு பிறகு பணம் தரலான்னு சொல்லி சேல் பண்றார் இன் கிரெடிட். 3 months வரைக்கும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் இருந்தால் ஏக்கு கொஞ்சம் ரிஸ்கா இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எங்கிட்ட இருந்து வாங்கின அமௌண்ட்டுக்கு ஒரு டாக்குமெண்ட்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க சார் அப்படின்ட்டார். பி என்ன சொல்றாரு, நீங்களே எழுதி கொடுத்துருங்க. ஒன்று பி எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கலாம், நான் 1000 rupees தரேன்னு சொல்லிட்டு, அல்லது ஏ அவர் எழுதி கொடுக்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். ஏ எழுதி கொடுத்து கையெழுத்து வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், a sum of rupees 1200 payable for the goods supplied to the bearer of this bill in 3 months from the date of bill. இதை எழுதுனது யார் அப்படின்னு சொன்னாக்க ஏ. டேட் ஆஃப் பில் பீயிங் என்னைக்கு டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அந்த டேட் 1/4/2024. இதை டிரா பண்ணது ஏ, drawn by ஏ. பி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இதை படிச்சு பார்த்துட்டு ஓகே ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடணும். அப்போதான் அது செல்லும். நான் கையெழுத்து போடனா சார் அப்படிம்பார். ஸோ we have to get the signature from him. அவர் பேர் அக்செப்டார். இவர் என்ன பண்ணுவார், ஓகே அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு பை பீஸ் சைன் இருக்கும். பி சைன். அதுக்கு பிறகுதான் இந்த பில்லு வேலிடேட் ஆகும். இந்த பில்லை ஏ டிரா பண்ணதுனால ஏ பில்லை டிரா பண்ணி யாருக்கு அனுப்புறார், பிக்கு அனுப்புறார். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் drawn and sent. யார் எழுதுனது ஏ தானே, அதனால அவர் பேரு டிராயர் ஆஃப் த பில். யாருடைய பேர்ல எழுதப்பட்டது, பியோடைய பேர், அதனால அவர் பேரு டிராயே ஆஃப் பில். இதை படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டது யார் அப்படின்னு சொன்னாக்க பி, acceptor of the bill, acceptor, and A being acceptee of the bill.
acceptor and acceptee of the bill. இதை கையெழுத்து போட்டுட்டு இவர் என்ன பண்ணுவார், இவருக்கு அனுப்புறார் இல்லையா, ஓகே, acceptance, bill of exchange, acceptance sent, acceptance sent, clear. இப்போ ஏ என்ன பண்ணலாம் அப்படி சொன்னாக்க 3 months இருக்கு இல்லையா, 3 months வச்சிருந்து ஏ அந்த பில்லை பிக்கு கொடுத்து என்கேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய சில டேர்ம்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. இதை எழுதுனது யார், ஏ, அக்செப்ட் பண்ணது பி. எழுதி கையெழுத்து வாங்குறார் அப்படின்னு சொன்னாக்கா எப்போதுமே கிரெடிட்டார் வில் ட்ரா ஆன் டெட்டார் அண்ட் ஹீ வில் ரீட் அண்ட் அக்செப்ட் திஸ். அதனால் இதுக்கு பேர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அல்லது ஏ என்ன சொல்றாரு, இந்த மாதிரிலாம் நாங்கள் செய்யறது இல்லையே சார், பி உடனே நானே எழுதி கொடுக்குறேன் ஐயா, நானே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துறேன், 3 மாதம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாக்க சம் ஆஃப் ₹1200 பேபிள்லாம் எப்படி வராது, ஏன்னா ஹீ இஸ் பீங் த ட்ராயர் ஹீ ஹிம்செல்ஃப். அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார்னா, ஐ ப்ராமிஸ் டு பே எ சம் ஆஃப் ₹1200 இன் 3 months டைம் டு திஸ் பேரர் ஆஃப் திஸ் பில் ஃப்ரம் த டேட் ஆஃப் பில் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுப்பார். அங்கே வந்து உங்களுக்கு என்ன கிடையாது, அக்செப்டார் கிடையாது, he himself being the drawer. ஒரு சின்ன சேஞ்ச், அவரே எழுதிட்டாருன்னா அது பேர் பில் ஆஃப் ப்ராமிசர் நோட்டு. நான் எழுதி கொடுத்து உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அந்த கண்டிஷன்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கினாக்கா அது பேர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் as well as and promissory note. So first term you know understood. Second, this one being date of bill. Date of bill. Date of bill. எவ்வளோ அமௌண்ட்டு, திஸ் இஸ் அமௌண்ட் ஆஃப் பில், இதெல்லாம் இருக்கணும் அந்த பில்ல, அமௌண்ட் ஆஃப் பில் ஆர் வேல்யூ ஆஃப் பில். அண்ட் எதுக்காக 1200 கொடுக்கணும், குட்ஸ் சப்ளை அப்படின்னா இது டைப் ஆஃப் பில்லுக்காக, ட்ரேடிங் பண்ணதுக்காக கொடுக்க வேண்டிய அமௌண்ட், ட்ரேட் பில் அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ வி ஹவ் 2 types of bill, one is trade bill, another one is accommodation bill. ட்ரேட் பில் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு நான் குட்ஸை விற்று அதுக்கு நீங்கள் தர வேண்டிய பணத்துக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கையெழுத்து வாங்குறேன் இல்லையா, அது பேர் ட்ரேட் பில். அப்படி இல்லாமல் என்னுடைய பண தேவைக்காக சும்மா ஒரு டம்மியாக உங்கள்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் எழுதி கையெழுத்து வாங்கிட்டு அந்த பில்லை வச்சு நான் என்கேஷ் பண்ணிக்கிறேன் எங்கேயாவது ஒரு மோடில் அப்படின்னு சொன்னாக்கா அது பேர் அக்காமடேஷன் பில். Accommodation bill is not applicable for the CMA foundation. Accommodation bill of course will be available for CA foundation as well as and CMA inter also. So accommodation bill தெரிஞ்சுக்கணும், CMA foundation தேவையில்லை. So once all these bills were over, then CMA foundation can stop. Okay, but extra learning நீங்க accommodation bill தெரிஞ்சுக்கணும்னா தப்பு இல்லை, அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். So trade bill accommodation bill classifications. And fourth being bearer bill. Okay, இது பேரு bearer bill. So we have 2 types of bill, one is the bearer bill, another one is registered bill. Bearer or registered bill. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது என்ன பில்லா இருக்கு, bearer பில்லா இருக்கு. ஓகே, bearer பில்லா இருக்கு. ட்ரேட் பில் ஆர் அகாமடேஷன் பில் அப்படின்னு 2 விதமா இருக்கும். அதே மாதிரி இந்த இதில் ட்ரேட் பில் அகாமடேஷன் பில் கிடையாது. பேரர்னா அந்த பில் யார் கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி அவருக்கு 1200 அண்ட் மெச்சூர் டேட் யார் கொடுத்தாகணும், பி கொடுக்கணும். ஏவே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பில் யார்கிட்டயாவது கொடுத்திருந்தால் ஏ அவர் கொண்டு போய் கிளைம் பண்ணாலும் கொடுத்தாகணும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு ₹100 கரன்சி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது என்னது, ரெஜிஸ்டர்ட் பில்லா பேரர் பில்லா? பேரர் பில். உங்கள்கிட்ட ₹100 இருந்துச்சுன்னா ₹100 வச்சு நீங்க என்ன பண்ணலாம் இல்லையா, உங்களுடைய ஓன் மணி, நீங்க தான் ஓனர். அதுக்கு உங்களுக்கு எப்படி கிடைச்சது அதை பத்தி கேட்க மாட்டாங்க. கீழே கடந்து எடுத்தீங்களா, இல்லை வேலை செஞ்சு சம்பாதிச்சிங்களா, இல்லை கத்தியை காமிச்சு மிரட்டி சம்பாதிச்சிங்களா, இல்லை ஃபர்ஸ்ட்டாக வந்ததுனால அப்ரிசியேஷனுக்கு ஒரு ₹100 நான் கொடுத்தேனா, கொடுப்பீங்களா சார்? சரி பண்ணுங்க பார்ப்போம். Okay, in whatever the mode may be, if you are receiving that, automatically what happens, it's your money. Mode of amount received will not be a matter here. அதே மாதிரி இந்த பில் யார் கையில் இருக்கோ அவங்க போய் கேட்டாங்கன்னா பணம் தரணும். அதுலேயும் bearer should be given ₹100 worth commodity அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கோம். யார் போட்டிருப்பாங்க? ₹100 கரன்சியில் RBI கவர்னருடைய சிக்னேச்சர் இருக்கும். வெரி குட். ஸோ யூ know the background. அப்போ கரன்சி வந்து ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா சார்? ஆமாம், அதுவும் ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான், ப்ராமிசரி நோட். இது எல்லாமே நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வரும். என்னென்ன வருது?
bill of exchange, promissory note, check and other instruments like. இதெல்லாம் வந்து negotiable instruments, but for our study we will be confining with bill of exchange as well as promissory note only. But questions வந்து bill of exchange questions தான் maximum வரும். promissory note வந்தாலும் journal interest சேம், ஒரே ஒரு வித்தியாசம் I promise to payன்னு அவரே யார் நம்மளோட டெட்டாரை அவரே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பார், அது பேர் promissory note. Is that clear? And எத்தனை மாசத்தில் பணம் தரணும் அப்படிங்கிறது this one 4th. இது பேர் டேர்ம் ஆஃப் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் டேர்ம் ஆஃப் பில். டியூரேஷனை டேர்ம் ஆஃப் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் தட் ஓகே? ஸோ ஹி இஸ் பீங் த ட்ராயர் அண்ட் ஹி இஸ் பீங் அக்செப்டார். ஓகே, அக்செப்டார் இதெல்லாம் தெரிஞ்சுங்க. இப்போ இன் அடிஷன் டு தட் வாட் மோர் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னாக்க கவனிங்க. டேட் ஆஃப் பில் என்னைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க date of bill 1/4/2024 1/4/2024 and எப்போ கொடுக்கணும் பணத்தை அப்படி சொன்னாக்க டேர்ம் ஆஃப் பில் எவ்வளோன்னு பாருங்க, அதை ஆட் பண்ணிடுங்க. டேர்ம் ஆஃப் பில் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 3 months. You have to add 3 months here. So 1/4/2024 ஓட 3 months ஆட் பண்ணிங்கன்னா 1/7/2024. But always you have to understand to add the grace days also in that. You have to add grace days. 3 grace days will be added here always. Clear? This will be called a due date of bill, due date or expiry of bill அப்படி நம்ம சொல்லலாம். expiry of bill 1/7/2024 and you have to add the grace days with that. Grace days being 3 will be added here. So if I add this grace days, 4/7/2024 will be the maturity date. This is maturity date. Clear? So you have to understand. இது grace days வந்து 3 days எப்போதுமே ஆட் பண்ணோம். டியூ டேட் அப்படிங்கிறது டேட் ஆஃப் பில் ப்ளஸ் டேர்ம் ஆஃப் பில் ஷுட் பி ஆடபிள். டேர்ம் ஆஃப் பில்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த டியூரேஷன் 3 monthsன்னு இருக்கலாம், அல்லது 30 daysன்னு இருக்கலாம், 50 daysன்னு இருக்கலாம். இந்த மாதிரி மந்த்தாக இருந்தால் எக்ஸாக்ட் மந்த்து 31st March 3 months 31st January. அப்போ 2 monthsனா என்னைக்கு வரும்? 1 month 2 months 1 monthனா என்னைக்கு வரும்? 31st Marchலேருந்து 28th February. ஓகே, ஜனவரி மாதத்துடைய லாஸ்ட் டேட்னா ஒரு மாதம், பிப்ரவரி மாதத்துடைய லாஸ்ட் டேட் நம்ம எடுத்துக்கணும். சார் டேட் கரெக்டாக வரலையே சார், அப்படி வரணும்னு அவசியம் இல்லை. 1 monthனா எக்ஸாக்டாக 1 month, அடுத்த மாதத்துடைய லாஸ்ட் டேட்டில் மெச்சூரிட்டி ஆகிடுதுன்னு அர்த்தம். அதுபோல் 30 daysன்னு சொன்னால் 31st Januaryலேருந்து 30th day அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆகிடும்? அந்த டேட்டை விட்டுருங்க, 31st January விட்டுருங்க. பிப்ரவரியில் 28 நாள், மார்ச்சில் 1st and 2nd 2 days எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு டேட் நீங்கள் விட்டுருணும். ஓகே, ஒன்று அந்த டேர்ம் ஆஃப் பில்லோட டேட்டோ இல்லை லாஸ்ட் மெச்சூரிட்டி ஆகிற டேட்டோ, ஏதாவது ஒரு டேட்டை விட்டுட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணி ஆகணும். when the number of days are going to be taken. In case of the term of bill is given in month, exact அந்த மந்த்தை ஆட் பண்ணி அடுத்த பீரியட்ல என்னைக்கு வருதுன்னு பார்க்கணும். Is that clear? Now one more thing, suppose maturity date அன்னைக்கு, in case maturity date அன்னைக்கு ஹாலிடேவா இருக்கு. ஹாலிடே எதனால அப்படின்னு சொன்னால் ப்ராபப்ளி ஆல்ரெடி நோன் கவர்மெண்ட் ஹாலிடேஸாக இருக்கலாம், அல்லது எமர்ஜென்சி ஹாலிடேவாக இருக்கலாம். நார்மலாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாலிடேவாக இருக்கலாம், அல்லது எமர்ஜென்சி ஹாலிடேவாக இருக்கலாம். ஓகே, சம் நேஷனல் லீடர் expired on the date immediately announced or declared leave due to strike, bandh, the day announced being the leave. அப்படி இருந்தால் நார்மலாக இருந்தால் a day ahead will be the maturity date. அப்போ 4th July இருந்தால் நீங்கள் எதை எடுத்துக்கணும்? 3rd July எடுத்துக்கணும். எமர்ஜென்சி ஹாலிடேவாக இருந்தால் a day later. ஓகே, ஒரு நாள் தள்ளி. என்ன காரணம் நமக்கு தெரியாது இல்லையா? சடனாக இன்றைக்கி தான் திடீர்னு நான் நாளைக்கு கொடுக்கலான்னு இருந்தேன், திடீர்னு லீவ் விட்டாங்களே சார். ஸோ 1 day later you can take, then it is 5th July can be taken. So all the details are given here in detail. Bill of exchange, amount of bill and date of bill and place
வேல்யூ ரிசீவ்டுங்கிறது எதுக்காக? வேல்யூ ரிசீவ்டு அப்படிங்கிறது ட்ரேட் பில். இஃப் வேல்யூ நாட் சப்சியூம்டு தென் இட் இஸ் அகாமடேஷன் பில். வேல்யூ கொடுக்கலன்னா அது வந்து என்னவா இருக்கும்? அகாமடேஷன் பில்லாக இருக்கும். 3 months அப்படிங்கிறது என்னது? டேர்ம் ஆஃப் பில். அண்ட் பேரர் அப்படிங்கிறது என்னது? அன்ரெஜிஸ்டர்ட் பில். இஃப் நேம் ஆஃப் த பேயி இஸ் கிவன் தென் இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் பில். யாருடைய பேரில் எழுதியிருக்கிறோம் அவர் தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க அவரால் தான் என்கேஷ் பண்ணிக்க முடியும்னா அது ரெஜிஸ்டர்ட் பில். யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரேட் பில் அஸ் வெல் அஸ் ரெஜிஸ்டர்ட் பில் அண்ட் அன்ரெஜிஸ்டர்ட் பில். பேரர் பில் எல்லாமே என்னது? அன்ரெஜிஸ்டர்ட். யார் கையில் இருக்கோ அவங்க ஓனர் அவங்க பில்லை கொடுத்து கேஷ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ரெஜிஸ்டர்ட் பில்னா என் பேர்லேயே இருக்கும், அது பேர் ரெஜிஸ்டர்ட் பில். ரைட், நான் தான் போய் என்கேஷ் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த ட்ராயர் ஆஃப் த பில் அண்ட் drawee of the bill. He is otherwise named as acceptee and he is being the acceptor. So all the points were completed here. Now let's see term of bill. First case, term of bill. Date of bill பார்க்கலாம். Date of bill வந்து 1/2/2024. 1/2/2024. டேர்ம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 3 months சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? டேட் ஆஃப் பில்லோட டேர்ம் ஆஃப் பில் ஆட் பண்ணி ஆகணும். பண்ணிட்டீங்கன்னா என்ன வருது? 1/5/2024. அது வந்து என்னது? எக்ஸ்பைரி டேட் ஆர் டியூ டேட். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஆட் கிரேஸ் டேஸ். கிரேஸ் டேஸ் எத்தனை நாள்? அது 3 days should be added. So 4/5/2024 will be the maturity date of bill. Maturity date, okay, of the bill. Suppose 2 months இருக்கு. Date of bill being 31st December 2023. 2 months இருக்கு. அப்போ 2 months ஆட் பண்ணிங்கன்னா 12 January February. So you have to add 2 months here. அப்போ January February 31st இல்லை அப்படி சொன்னாக்கா இது 31st லாஸ்ட் டேட் அப்படின்னா ஃபெப்ரவரியில் லாஸ்ட் டேட் எதை நீங்கள் எடுத்துக்கணும்? 28th will be taken. 2023 போது 2024 மாறிடுச்சு. And don't forget to add the 3 days with the expiry date to arrive the maturity date. The maturity date here being January, சரி ஒரு நாள் 3 நாள் இருக்குது. ஃபெப்ரவரி லாஸ்ட் டேட் அப்போ March 1 to 3. 3rd March will be the maturity date. Is that clear? Clear? Now 1st February 2024 and term of bill 80 days னு கொடுத்துருக்குறாங்க. மந்தில் கொடுக்காமல் நம்பர் ஆஃப் டேஸாக கொடுத்துருக்குறாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணோம்? February 2024 நமக்கு எத்தனை நாள் இருக்குது? 29 days இல்லையா? 24 29 days இருக்குது. ஒரு நாள் கட் பண்ணிவிடுங்க. அந்த முதல் நாள் எந்த டேட்டில் பில் இருக்கோ அந்த டேட்டை விட்டுட்டு நீங்கள் அந்த 80 days கால்குலேட் பண்ணிக்கணும். அப்போ ஃபெப்ரவரியில் 28 days இருக்குது. 80ல் 28 போக இன்னும் நமக்கு எவ்வளோ நாள் இருக்குது? 52 days இருக்குது. மார்ச் அது ஃபுல்லாக முடிகிறதுக்கு 31 days, இன்னொரு 21 days இருக்குது. அப்போ ஏப்ரல் 21 will be taken. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணோம்? add 80 days here. If I add then it is 21st April 2024. And don't forget to add 3 days on this to find out the maturity date. So 24th April 2024 will be the maturity date. One word questions இந்த மாதிரியான questions கேஷுவலாக வந்துடும், மிஸ் பண்ணிடாதீங்க. டேட்ஸ் கேல்குலேஷன்ஸ் எல்லாமே அடிக்கடி கேட்குறாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இஸ் தட் ஓகே? நவ் பில் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பில் அட் சைட். பில் அட் சைட். பில் அட் சைட்னு என்ன அர்த்தம்? என்னைக்கு உங்கள் கண்ணில் பில் படுதோ அன்றைக்கி நீங்கள் கேஷ் கொடுத்தாக்கணும். ஓகே, உங்கள் பேரில் நான் பில் எழுதிட்டேன். ஓகே, நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. என்றைக்கு உங்கள் கண்ணில் படுதோ அன்றைக்கி கொடுக்கணுன்னா இது என்ன லாஜிக்காகவே இல்லையே. 3 மாதம் 2 மாதம் ஏதாவது சொல்லுங்கள், எதுவுமே சொல்லலையே. கண்ணில் என்றைக்கு படுதோ அன்றைக்கி கொடுக்கணும். இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. என்னது அது? ப்ரிடாமினெண்ட்டாக எதில் வருது? செக். இப்போ நான் உங்களுக்கு நான் ஒரு செக் இஷ்யூ பண்ணுறேன். நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் அந்த செக்கை காமிச்சிங்கன்னா உடனடியாக கையில் பணத்தை கொடுக்கணும். என்றைக்கு அவங்க கண்ணில் படுதோ அன்றைக்கி கொடுக்கணும்னு அர்த்தம். அதான் பில் அட் சைட். இதுக்கெல்லாம் கிரேஸ் டேஸ் கிடையாது. ஓ, பில்லு கொடுத்துருக்கிறியாப்பா, கிரேஸ் டேஸ் இருக்குது, முன்னாளிக்கு அப்புறம் வாங்கலாம் சொல்ல முடியாது. இதில் பொறுத்த வரைக்கும் பில் அட் சைட்டில் பொறுத்த வரைக்கும் we don't have the கிரேஸ் டேஸ் which is on demand. என்னைக்கு கொடுக்குறீங்களோ என்ன கொடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் செக்
ஆன் டிமாண்ட், அட் சைட், ஆன் ப்ரெசன்டேஷன். இந்த மாதிரி 3 டேர்ம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்னைக்கு கேட்குறீங்களோ அன்னைக்கு கொடுக்குறது, அவர் கண்ணில் என்னைக்கு பட்டதோ அன்னைக்கு கொடுக்குறது, நீங்கள் என்னைக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பில்லை ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு கொடுக்குறது, எல்லாமே ஒரே டேர்ம் தான். ஸோ தீஸ் திங்ஸ் வில் பி பில் அட் சைட் வேர் கிரேஸ் டேஸ் வில் நாட் பி அப்ளிகபிள். சில சமயம் என்ன பண்ணியிருப்பாங்க, இஃப் டியூ டேட் இஸ் ஆன் பப்ளிக் ஹாலிடே இருந்தால் என்ன பண்ணோம், ப்ரிசீடிங் பிஸ்னஸ் டே வில் பி டேக்கன், a day earlier will be taken, and in case of emergency holiday the next following day will be the due date அப்படி நம்ம பார்த்தோம். ஓகே, டியூ டேட் மெச்சூரிட்டி டேட்னு கூட வச்சுக்கலாம் அதை. ஓகே, சில சமயம் ஆஃப்டர் டேட்னு இருக்கும், அதாவது உங்கள்கிட்ட என்னைக்கு சொல்கிறாங்களோ அதுலேருந்து ஒரு மாதத்துக்கு பிறகு அப்படின்லாம் சொல்லுவாங்க. 15 days டைம் ஆகும் அப்படிம்பாங்க, இல்லை 3 days டைம் ஆகும்பாங்க. ஆஃப்டர் த டேட், ஆஃப்டர் ஏ பீரியட், ஆஃப்டர் ஏ ஸ்பெசிஃபிக் டே, ஆஃப்டர் சைட், ஆன் ஹேப்பனிங், சர்டன் ஈவெண்ட், இதெல்லாமே ஆஃப்டர் டேட். ஓகே, இதெல்லாம் நடந்து முடித்த பிறகு. ஓகே, நான் உங்களுக்கு குட்ஸை சப்ளை பண்ணுறேன் சார், பில் வந்து 1 லட்சம் ரூபா, நான் உங்களுக்கு குட்ஸை சப்ளை பண்ணுறேன், சப்ளை பண்ணி முடித்த பிறகு அன்னையிலேருந்து ஒரு வாரத்தில் நீங்கள் கொடுங்க. அப்போ எப்போ பேமெண்ட் பண்ணோம் அது தெரியாது. நான் என்றைக்கு சப்ளை பண்ணி முடிக்கிறேன், இல்லை உங்கள் வீட்டில் வந்து எப்போ நான் அதை அசம்பிள் பண்ணி முடிக்கிறேனோ, அசம்பிள் பண்ணி முடிச்சதில் உங்களுக்கு 1 week டைம். ஸோ பில்லு கொடுத்தாச்சு, எப்போ கொடுக்கணும், உங்களுக்கு எப்போ நான் ஃபினிஷ் பண்ணி உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் அதுலேருந்து ஒரு வாரம் டைம். தட்ஸ் வாட் அபவுட் ஆஃப்டர் ஏ பீரியட். ஆன் ஏ ஸ்பெசிஃபிக் டே, ஒரு பர்டிகுலர் டேட் சொல்லி இதில் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஆஃப்டர் டேட் கேஸ் வருது. இது கொஞ்சம் ஒரு ரேர் கேஸ் தான். ப்ரிடாமினட்டாக எக்ஸாமில் பில் அட் சைட் கேட்பாங்க. அடிக்கடி எது கேட்குறாங்கன்னா, பப்ளிக் ஹாலிடே இருந்தால் என்ன பண்ணுறது, எமர்ஜென்சி ஹாலிடே இருந்தால் என்ன பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியே செம்ம டிசைன் பண்ணுவாங்க. கரெக்டாக 25th January வர மாதிரி, 15th August வர மாதிரி, இப்படிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், 25th 26th January அப்படிங்கிறது என்னது, ஸோ ரிபப்ளிக் டே. ஸோ 1 day earlier பண்ணோம். 15th August வந்துச்சுன்னா 1 day earlier வரணும். திடீர்னு ஒரு டேட் சொல்லிட்டு, இன் திஸ் டேட் இட் இஸ் டிக்ளேர்ட் அஸ் எமர்ஜென்சி ஹாலிடே ஆஸ் பர் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். அதுக்கு பேர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் படி இது எமர்ஜென்சி ஹாலிடேவாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ண, 1 day later. உடனே வீட்டில் போய் உட்காந்துட்டு எல்லா பப்ளிக் ஹாலிடே மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காதிங்க. தட்ஸ் நாட் ரெக்வயர்ட். கொஸ்டின்லேயே கீழே சின்னதாக கொடுத்துருவாங்க, திஸ் இஸ் வாட் அபவுட் பப்ளிக் ஹாலிடே அப்படின்ட்டு. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ் தட் கிளியர்? ஓகே, நவ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் a legally binding document, a financial instrument. இது ஒரு financial instrument. Financial instrumentனா இந்த டாக்குமெண்ட்டுக்கு you have some value after some time அப்படிங்கிறத financial instrument that serves as a written order from one party to the another. இது ஒரு ஆர்டர், ஒருத்தர் வந்து இன்னொருத்தட்ட ஆர்டர் கொடுக்குறார், நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு. டு பே ஸ்பெசிஃபைடு அமௌண்ட் ஆஃப் மணி டு a third party பேய்க்கு at a predetermined future date. ஸோ ஒரு டெஃபினேஷனாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சின்ன சின்ன பார்ட்டாக கொடுத்துருக்கிற ஒவ்வொரு லைனும் ஒரு மீனிங்கை கொடுக்கும். இஃப் யூ ஆர் ரீடிங் த டெக்ஸ்ட் தென் இட்ஸ் அன் எஸ்ஸே, பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபை நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறேன், புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறேன். இட் மே பி குவைட் பிட் ஈஸி. இது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். இட்ஸ் அ ரிட்டன் ஆர்டர் ஃப்ரம் ஒன் பார்ட்டி டு another பார்ட்டி வித் a specified amount payable to third party to payee and எப்போ ஃபியூச்சர் டேட். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட்டட் பேராகிராஃப் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த பேராகிராஃபை சின்ன சின்னதாக பிரேக் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃப்ரேஸாக எடுங்க. ஒவ்வொரு ஃப்ரேஸும் ரொம்ப முக்கியமானது. அந்த எல்லா ஃப்ரேஸும் பை ஹார்ட் பண்ணி ஆகணும். அதோடைய ப்ரொசீஜர் அதுதான். அப்படி நீங்கள் டெஃபினேஷன் பார்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அந்த சாப்டர் நீங்கள் ஈஸியாக இது இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அஃப்கோர்ஸ் இன் யுவர் எக்ஸாமினேஷன் யூ நோ நீட் டு ரீப்ரொடியூஸ் ஆல் திஸ் திங்ஸ் ஆஸ் இட் இஸ். இதே ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட். தட்ஸ் மோர் தென் இனஃப். இஸ் தட் கிளியர்? ஸோ வித் தட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுடைய definition and other parts are over. Okay, so we have done all these things. அடுத்த ஸ்டெப், இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். அதோடைய பில் ஃபார்மேட் இப்படி இருக்கும், அதில் என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். Now what happens, you know, இதை வந்து என்ன பண்ணலான்னா மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் இந்த பில்லோடைய மெச்சூரிட்டி டேட்டை வந்து இன்னைக்கு 4/7 வரைக்கும் வச்சிருந்து 4/7க்கு பிறகு பில் இங்கே கொடுப்பார். ஓகே, he simply hands over the bill to B and gets the money. பில் கொடுத்துருவார், கேஷ் ரிசீவ் பண்ணுவார். ஓகே, keep till the maturity by he himself and later on he gets the money. இதுக்கு பேமெண்ட் பண்ணுறது யாரு? பி தான். அதனால் அவர் பேர் என்னது? பேயர். யாருக்கு கொடுக்குறாரு? ஏக்கு. இந்த கேஸில் ஏக்கு கொடுக்குறார், பேயி.
இந்த கேஸில் in this case ஏன் சார் in this case சொல்லியிருக்கிறேன். இன்னும் 2 different cases we are going to see where the other party being the payee. எப்பவுமே பணம் கொடுக்குறவர் பேயர் மரியாதையை சொல்லணும், பணம் வாங்கிக்கிறவன் பேயி மரியாதை இல்லாமல் சொல்லலாம். இப்போ உங்கள் வீட்டில் போய் பணத்தை கேட்பீங்களா, என்ன பேய் வந்து பணத்தை பிடிங்கிட்டு போச்சு வேறு அப்படிப்பாங்க. சரி, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வில் நாட் நோ ஃபர்கெட் திஸ் ரைட். ஸோ பேயர் அண்ட் பேயி. யார் பேய், யார் பணம் வாங்குறாங்களோ அவங்க. இது பேரர் பில்னு சொன்னேன். பேரர் பில்னா இந்த பில் யார் கையில் இருக்கோ அவங்க தான் வந்து பேய். அவங்க போய் கேட்டு பணத்தை வாங்கிக்கலாம். இப்போ நானே வச்சிருந்து என்கேஷ் பண்ணிக்கிறது ஒன்று, கீப் டில் மெச்சூரிட்டி அண்ட் என்கேஷ். செகண்ட் பார்ட், எனக்கு இமீடியட்டாக பணம் தேவைப்படுது. உடனே என்ன பண்ணுறேன், பேங்க்கு போய் அப்ரோச் பண்ணுறேன். ஏ வந்து என்ன பண்ணுறாரு, பேங்க்கில் கொண்டு போய் பில்லை கொடுக்குறார். 1000 ரூபாய் ஒருத்து. சார் 1000 ரூபாய் சார் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் தருவான்றார் சார், கட்டாயமாக தருவான் சார். பி, எனக்கு எமர்ஜென்சி பணத்தை இப்போ கொடுங்க அப்படின்னா பி என்ன பேங்கர் என்ன சொல்கிறார், அப்படியா 3 மாதம் வட்டி இருக்குல்ல, அதை நான் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சப்ட்ராக்ட் பண்ணிக்கோ. அப்போ இங்கேருந்து இங்கே ரிட்டர்ன் கேஷ் எவ்வளோ போகுது, கேஷ் எவ்வளோ போகுது 940. 60 rupees will be subtracted. பேங்கர் என்ன பண்ணுவார், அவர் மெச்சூரிட்டி அன்னைக்கு வரைக்கும் வச்சிருந்து மெச்சூரிட்டி அன்னைக்கு இவர் இங்கே கொண்டு போய் கொடுப்பார். ஓகே, இவர் இங்கே கொண்டு போய் கொடுப்பார், பில்லை கொடுப்பார் 1000 அண்ட் கேஷை வாங்குறார். எவ்வளோ 940, சரி 1000 rupees வாங்கிக்கிறார். அப்போ 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த பில்லை கொடுத்து 1000 ரூபாய் வாங்குறார். அந்த பில்லுக்கு இன்னைக்கு எவ்வளோக்கு வாங்கிக்கிட்டார் 940. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பேங்கருக்கு கெயின். ஒரிஜினல் வேல்யூ காட்டிலும் கம்மியாக நான் வாங்கியிருக்கிறேன் இல்லையா, அது பேர் டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில். இது பேர் என்னது, டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில். பில் டிஸ்கவுண்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிளியர். செகண்ட் பார்ட். இப்போ யார் பேயர், இப்பயும் பி தான் பேயர். பேயி யார், பேங்கர் இஸ் த பேயி. இந்த இடத்துல பேங்கர் தான் பேயி. தென் ஒன் மோர் கேஸ், சி அப்படிங்கிறவருக்கு ஏ பணம் தர வேண்டியதாக இருக்குது. யாருக்கு, சிக்கு ஏ பணம் தர வேண்டியதாக இருக்குது. தர வேண்டிய பணத்துக்கு இவர் என்ன பண்ணுறாரு, சார் பி உங்கள் ஃப்ரெண்டு தானே சார், 3 மாதத்துக்கு அப்புறம் தரேன்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் அவன்கிட்ட இருந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்லை கொடுத்துட்டு என்னென்னு கன்சிடர் பண்ணுறார், டியூ செட்டில்டு ஆர் பெய்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறார். சிக்கு தர வேண்டிய பணத்துக்கு பதிலாக நான் என் கையில் இருக்கிற பில்லை கொடுத்துட்டேன். சி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் டு பேங்க், ரெண்டுமே கிடையாது, என்னோட பில்லை கொடுக்குறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு சி அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள். சி என்ன பண்ணுவார், அதை மெச்சூரிட்டி அன்னைக்கு பி கிட்ட கொடுத்துட்டு என்கேஷ் பண்ணுவார். ஆமாப்பா என் ஃப்ரெண்டு தான், நானே பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டார். கரெக்டாக மெச்சூரிட்டி அன்னைக்கு பில் இங்கே கொடுத்துட்டு கேஷை வாங்கிக்கிறார். என்ன ஒரு 3 மாதம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். இல்லை அப்படி சொன்னாக்கா அது அந்த மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் அவங்க பேசிக்கலாம். தட் டிபெண்ட்ஸ். இதுக்கு பேர் என்டார்சிங் ஆஃப் பில். இது பேர் என்டார்சிங். என்னுடைய பில்லை இன்னொருத்தர் பேருக்கு மாற்றி கொடுக்குற பேர் என்டார்சிங் சொல்லுவாங்க. ஸோ என் கையில் இருக்கிற பில்லு 3 சிச்சுவேஷன்ஸாக நமக்கு மாற வாய்ப்புகள் இருக்குது. We have 3 different scenarios will encash it on maturity. Now, goods sold in credit, bill drawn and sent to B, bill accepted and returned. Goods சேல் பண்ணும்போது இவருக்கு கிரெடிட்டாரு, இவருக்கு பேர் டெட்டாரு. பில் ட்ரா பண்ணி அனுப்பும்போது ஏ தான் ட்ரா பண்ணி அனுப்புவார். அதனால் A is drawer of bill, B is the drawee of the bill. அவர் படித்து பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணி திரும்பவும் ரிட்டர்ன் பண்ணுறாரு இல்லையா, இந்தா பிடிச்சிக்கோ கொண்டு வந்து கூட நான் அப்புறமேட்டு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் பேர் பி பேர் அக்செப்டர் ஆஃப் த பில் அண்ட் ஹி இஸ் பீங் த அக்செப்டி. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆன் என்கேஷிங் சொன்னால், ஆப்ஷன்ஸ் வந்து கீப் டில் மெச்சூரிட்டி வரைக்கும் கையிலே வச்சிரு. மெச்சூரிட்டி அன்னைக்கு பில்லை அனுப்புங்க, ஏ வந்து பிக்கு அனுப்புவார், கேஷ் ரெமிட்டட் வில் பி ஹேப்பனிங். இது சினாரியோ 1. செகண்ட் சினாரியோ ஆன் டிஸ்கவுண்டிங், அதாவது பில்லை பேங்க்குக்கு கொடுத்துட்டார். பேங்க்கு கொடுத்துட்டு பேங்க்கு கிட்டேருந்து என்ன பண்ணுறாரு, கேஷ் வாங்குறார் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டோட. ஓகே, அதே சமயத்தில் பேங்க் ஆன் மெச்சூரிட்டி, பேங்க் பில்லை மெச்சூரிட்டி அன்னைக்கு யார்கிட்ட கொடுக்குறாரு, இவர்கிட்ட பி கிட்ட கொடுக்குறார், கேஷ் வந்து ரிசீவ் பண்ணிடுறார். ஸோ இவர் இன்றைக்கி வாங்கும்போது 940 வாங்கியிருக்கிறார், நாளைக்கு அவர் 1000 rupees என்கேஷ் பண்ணுவார்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னது, 60 rupees இஸ் எ டிஸ்கவுண்ட் ஃபார் பிஏ. அப்போ இது பேர் என்னது, டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3வது கேஸ் வந்து பில் என்டார்ஸ்டு. ஓகே, நான் வந்து என் பில்லை என்டார்ஸ் பண்ணுறேன் யார் பேரில், கிரெடிட்டார்ஸ் பேருக்கு. உடனே என்ன அர்த்தம், கொடுக்க வேண்டிய டெட்டு பெய்டுன்னு அர்த்தம். ஆன் மெச்சூரிட்டி இந்த கிரெடிட்டார்ஸ் பில்லை
பி கிட்ட கொடுத்துட்டு கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கிறார். பில் கோஸ் ஆஃப் அண்ட் கேஷ் கம்ஸ் இன். ஸோ தீஸ் ஆர் த 3 scenarios we have. Is that clear? ஒவ்வொரு சினாரியோஸும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆன் மெச்சூரிட்டி என்ன நடக்கலாம்? அவர் பணத்தை தரலாம் அல்லது ஓகே பணத்தை தரலாம். ஆன் மெச்சூரிட்டி பணத்தை தரலாம் அப்படிங்கிறது ஹானரிங். பணத்தை தரலாம் அப்படிங்கிறது ஹானரிங். பணம் இல்லாமல் போகலாம், தர முடியாது, இல்லை அவன் இன்சால்வெண்ட் ஆகிடலாம், அது பேர் டிசானரிங். டிசானரிங். அல்லது சார் பணம் தர முடியல சார், கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க அப்படி சொல்லி கேட்கலாம். renewal ஆஃப் பில். renewal ஆஃப் பில். அல்லது 3 மாதம் சொன்னீங்க என்கிட்ட, இப்போ பணம் சும்மாவே இருக்குது, இப்போ நான் தந்துடுறேன், முன்னாடியே கொண்டு வந்து கொடுக்கலாம். ஸோ அப்போ ரிபேட் ஆஃப் பில். முன்னாடியே கொடுத்தால் 1000 ரூபாய் 3 மாதத்துக்கு அப்புறம் தரணும். 2 மாதத்துலேயே வந்து நிற்கிறேன் சார், இப்போ தரேன், ரொம்ப சந்தோஷம், பணத்தை முன்னாடியே கொடுத்தா நான் வேணாங்கிற பொண்ணா கொடு அப்படின்றேன். பணத்தை முன்னாடியே கொடுத்தா சந்தோஷம் தானே, எனக்கு ஒரு சந்தோஷத்துக்கு கொடுங்க, டிஸ்கவுண்ட் கொடுங்க, கேட்பானா இல்லையா? ஸோ அது பேர் ரிபேட். வி ஆஃபர் சம் டிஸ்கவுண்ட், that discount is called rebate. If he is settling that ahead of the due date, we may give the rebate also. In case of dishonoring, listen, this is the most important concept here. We may introduce one new concept called noting. Dishonor என்னர்த்தம்? ஹானர் பண்ணல, கேட்ட கேள்வியும் பதில் சொல்லலை, ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணல, அவர்கிட்ட பணம் வருதா அப்படிங்கிறது டவுட்டு, நீ வேணா வசூல் பண்ணி பாரு அப்படின்னு மிரட்டுறான். என்ன பண்ணுறது? உடனே இந்த மாதிரியான சினாரியாவை ஒரு அட்வொகேட் கிட்ட போயிட்டு சைன் பண்ணிட்டு வாங்கிட்டு வரீங்க. சார் இந்த பில் இந்த கையில் வச்சிருக்கான்ல, கொடுத்தா தரமாட்டாங்க, பணம் தந்துட்டு தான் பில் அவங்ககிட்ட போயிருக்கோம். இப்போ நம்மகிட்ட பில் இருக்குது, பில்லை காமிச்சாலும் தரமாட்டேங்கிறான். உடனே தரமாட்டேங்கிறான் அப்படிங்கிறது நான் யாருக்கு போய் சொல்லுவேன்? அட்வொகேட் கிட்ட சொல்லுவேன். அட்வொகேட் அவனுக்கு டேட்டா ஃபோன் பண்ணி பார்ப்பேன், இல்லை மெசேஜ் பண்ணி பார்ப்பேன். மெசேஜ் பண்ணி பார்த்து அவன் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அவர் என்ன சொல்வார்? ஆமாம் இவன் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணுறார். அது பேர் நோட்டிங்னு பேர். இந்த வேலையை செய்கிறது யார் அப்படின்னு சொன்னாக்கா நோட்டரி பப்ளிக். இவர் பேர் என்னது? நோட்டரி பப்ளிக். இஸ் தட் ஓகே? ஸோ ஹி இஸ் கால்டு நோட்டரி பப்ளிக். அவர் ஒரு ஃபீஸ் டிமாண்ட் பண்ணுவார். அந்த ஃபீஸை நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஃபீஸையும் சேர்த்து யாருக்கிட்ட ரெக்கவர் பண்ணுவோம்? பி கிட்ட ரெக்கவர் பண்ணலாம். we can recover it later on from B. நீ தான் ஏன் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அவர் மேலே கோர்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இந்த நோட்டிங். அதே சமயம் ரெனிவல் என்ன அர்த்தம்? 3 மாதம் சொன்னேன், என்னால் கட்ட முடியல, 2 மாதம் தள்ளி குடியா அப்படின்னு கேட்கலாம். அப்படி தள்ளி கொடு அப்படின்னு சொன்னாக்க இதுக்கே இன்ட்ரெஸ்ட் எக்கச்சக்கமாக லாஸ் ஆயிடுச்சு, ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணால் சேர்த்து கொடுத்துரு அப்படின்றார். பழைய பில்லை கேன்சல் பண்ணிட்டு புதுசாக இன்னொரு பில்லு வித் இன்ட்ரெஸ்ட் ஆர் பார்ஷியலி சம் பேமெண்ட் முடிச்சுட்டு மிச்சத்தை இன்ட்ரெஸ்ட்டோட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரிபேட்னா என்ன பண்ணுவாங்க? டிஸ்கவுண்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸ் வி ஹேவ். இஸ் தட் ஓகே? லெட்ஸ் சி என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த எல்லா வெரைட்டிஸும் நம்ம சம் பார்த்துட்டோம்னா டாபிக் ஓவர் ஆயிடுது. கீப் டில் மெச்சூரிட்டி கேஸ், டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில் அண்ட் என்டார்சிங் ஆஃப் த பில். இந்த 3 கேஸில் அந்த பில்லு மெச்சூரிட்டி அன்னைக்கு என்ன ஆகலாம்? ஹானரிங் ஆகலாம் அல்லது டிசானரிங் ஆகலாம். ஹானரிங் நடக்கலாம், டிசானரிங் நடக்கலாம். டிசானரிங் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்? நோட்டிங் சார்ஜஸ் வரும், நோட்டிங் நடக்கும். நோட்டரி பப்ளிக். நோட்டரி பப்ளிக் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொன்னாக்கா அட்வொகேட் ஹூ இஸ் ஆக்சுவலி சர்டிஃபைங் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டிஃபால்ட்ஸ். சர்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கிறவர் தான் நோட்டரி பப்ளிக். லாட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன்ஸ் அவர் கொடுப்பார், அட்டஸ்டேஷன் கொடுப்பார். இந்த ஒர்க்கெல்லாம் யார் பண்ணுறாங்க? நோட்டரி பப்ளிக். எப்படி டாக்டர்ஸில் பல வெரைட்டிஸ் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? ஓகே, டெர்மட்டாலஜிஸ்ட், ஆப்தல்மாலஜிஸ்ட்னு வி ஹாவ் டாக்டர்ஸ், ரைட்? அதே மாதிரி இந்த லீகல்லையும் அவங்க எந்த ஃபீல்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அந்த தகுந்த மாதிரி பேர் மாறும். அண்டர் ரைட்டர்ஸ்னு வருவாங்க, லிக்விடேட்டர்ஸ்னு வருவாங்க, அண்டு ப்ராசிக்யூட்டர்ஸ், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அட்வொகேட்ஸு அண்டு நோட்டரி பப்ளிக். ஸோ இவங்கெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு. அண்டு இன்சால்வென்சி எக்ஸ்பர்ட்ஸு. இந்த மாதிரியான சர்வீஸ் நேச்சர் தகுந்த மாதிரி அவங்களுக்கு பேர் வேறு வரும். அந்தந்த எக்ஸ்பர்ட்ஸை அந்த ஒர்க்கை மட்டும் பார்ப்பாங்க. அது மாதிரி இங்கே வந்து நமக்கு அட்வொகேட் வந்து யார்? நோட்டரி பப்ளிக்னு சொல்லியிருப்பாங்க. அவர்கிட்ட தான் போய் நம்ம இந்த சைன் வாங்கிட்டு வரணும். இந்த பில்லை நம்ம என்ன பண்ணலாம்? ரெனிவல் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் எக்ஸாக்ட் டேட் அன்னைக்கு அவர்கிட்ட பணம் இல்லை, எக்ஸ்டென்ஷன் கொடுங்கன்னு கேட்கலாம்.
ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில் ஆர் ரிபேட் அண்ட் ரிபேட். முன்னாடியே நான் கொடுத்துறேன் சார் பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், அது பேர் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். பில் சென்ட் ஃபார் கலெக்ஷன், ஒன் மோர் ஆஸ்பெக்ட். பில் சென்ட் ஃபார் கலெக்ஷன் ஒன்றும் கிடையாது. பில்லை நான் போய் அவன்கிட்ட கொடுத்து வசூல் பண்ணல, என்கிட்டே இருக்குது பில்லை நான் போய் வசூல் பண்ணல, ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுத்து நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். யூஸ்வலாக அந்த தேர்ட் பார்ட்டி பேங்கர் இருப்பார். பேங்கர்கிட்ட பில் கொடுத்துட்டு என்னுடைய கஸ்டமர் கிட்ட வாங்கி என் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி இன்டிமேட் பண்ணுவாங்க. அப்போ கலெக்ஷன் ஆகிற வரைக்கும் அந்த பில்லு என் கையிலையும் இல்லை, என் கேஷும் ஆகலை அப்படின்னா அது பேர் பில் ஆஃப் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பில் சென்ட் ஃபார் கலெக்ஷன் ஒரு டெம்பரரி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. இஸ் தட் கிளியர்? செக்கு வாங்கிட்டீங்க, பேங்க்கில் டெபாசிட் பண்ணலன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கேஷ்னு ட்ரீட் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போமா இல்லையா? செக் ரிசீவ்ட் அண்ட் டெபாசிட்டடுக்கு என்ன என்ட்ரி வரும்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு த பார்ட்டி. பட் செக் ரிசீவ்ட் பட் நாட் டெபாசிட்டட்னா கேஷ் டு த பார்ட்டி. லேட்டர் ஆன் இந்த செக்கை பேங்க்கில் டெபாசிட் பண்ணும்போது என்ன போடுவீங்க? பேங்க் டு கேஷ்னு போடுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இன்னும் பில் என்கேஷ் ஆகலைன்னா டெம்பரவரி பில் ஃபார் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தட் ஒன் ஆல்சோ லேட்டர் ஆன். இது வரைக்கும் எல்லா விஷயங்களும் காமன். அண்ட் தென் அகாமடேஷன் பில் where we have mutual accommodation with advanced some insolvency applicable only for CA foundation as well as CMA inter. CMA inter இந்த போர்ஷன் எல்லாமே CMA ஃபவுண்டேஷனுக்கு மட்டும் உண்டு, ப்ளஸ் இவங்களுக்கும் சேர்ந்துடும். கிளியர்? வில் நவ் டிஸ்கஸ் ஒன் ஆஃப்டர் ஒன் ஸ்லோலி. ஏதாவது டவுட் இருக்காப்பா? தியரி விஷயங்கள் ரொம்ப புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி சிம்பிளாக கொடுத்துருக்கிற புக்கில், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இதை நம்ம எல்லா இல்லஸ்ட்ரேஷன் சால்வ் பண்ணிட்டு திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து படிச்சு பாருங்கள், முடிஞ்சிடுச்சு. எடுத்த உடனே எவ்வளோ டேட்டா மண்டையில் நிற்கிதா அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்குது சார். ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஒவ்வொரு சம்மா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள், முடிஞ்சது. ரிவிஷன் ஒன்லி என்ஷூர்ஸ் யுவர் சக்ஸஸ். நீங்கள் ரிவிஷன் பண்ண தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். இப்போ கூட ஒன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஷீ கிளியர் CA ஃபார் இன்டர் இன் சிங்கிள் அட்டெம்ப்ட், குரூப் 1 சிங்கிள் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணாங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். அக்கௌண்ட்ஸு டேக்ஸு மார்க் கம்மி, 44 46 அவ்வளோதான். எதில் மார்க் ஜாஸ்தினா லா, 3 பேப்பர் இருந்தால் போதும் இல்லையா நியூ சிலபஸ் CAல. ஸோ அதில் வந்து காம்பன்சேட் பண்ணிட்டாங்க 58 50 க்ளோசர் டு 60. ஸோ தட் இந்த 3 மார்க்கு சேர்த்து 150 எக்ஸாக்டாக ஷீ கிளியர். ஓகே, ஷீ இஸ் டூயிங் அகெயின் பிகாம் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பிகாம் முடியல. திஸ் இஸ் த லாஸ்ட் இயர் ஃபார் ஹர் அண்ட் மேபி திஸ் டைம் ஷி மே பி கோயிங் ஃபார் த CA குரூப் 2. ஒரு பொண்ணு ஃபைனல் கிளியர் பண்ண, சென்னையிலேருந்து சிங்கர் அகாடமியில் படித்த பொண்ணு, CA ஃபைனல். சென்ட் த மெசேஜ் நவ். ஃபைனல் என்கிட்ட படிக்கல. ஸோ ஃபைனல் ஐ வாஸ் நாட் ஹேண்ட்லிங் த கிளாஸஸ். ஓகே, இன்டர் ஷி கிளியர் பை த டைம். அண்ட் இன்டர்லாம் குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா 4 பேப்பர் இருந்துச்சு, ஓல்டு சிலபஸ். 4 பேப்பர் 284 85 வாங்கியிருந்துச்சு அந்த பொண்ணு. எல்லா இதுலேயுமே 60க்கு மேலே தான், சில பேப்பரில் 80. இந்த பொண்ணு இப்போ ஜஸ்ட் பாஸ் பண்ணல. அந்த பொண்ணுகிட்ட கேட்டது வந்து என்னென்னா, லா மட்டும் ஒரு ஒரு இந்த 2 பையர் நோட் இருக்குல்ல, அது 2 நோட் ஃபுல்லாக எழுதி பார்த்துருக்கு. படித்து எழுதி பார்த்துக்கிறது தான் வேலை. I did multiple time revision so that I can score 54 58 58 நினைக்கிறேன் அந்த பேப்பரில். மல்டிபிள் டைம்ஸ் அந்த ரிவிஷன் நீங்கள் பண்ணாதான் உங்கள் மைண்டில் நிற்கும். ஓகே, இப்போ நான் பேசின எல்லா விஷயங்களும் நீங்கள் என்ன பண்ணோம், அப்படியே யோசிங்க. என்னென்ன பார்த்தோம்? இந்த மாதிரி கதை மாதிரி வச்சுக்கலாமா? A Bக்கு விற்கிறாரு, விற்கும்போது இவர் வந்து கிரெடிட்டாரு, இவர் டெட்டாரு. அதுக்கப்புறம் இவர் பில் எழுதி கொடுக்குறாரு. யார் எழுதணும்? A. அப்போ இவர் பேர் ட்ராயரு, இவர் ட்ராயி. அதுக்கப்புறம் அவர் அக்செப்ட் பண்ணுறார், இவர் அக்செப்டார், இவர் அக்செப்டி. இவர் மெச்சூரிட்டி அன்றைக்கி வச்சுருந்தவர்கிட்ட கொடுத்து பைசா வாங்கிக்கலாம், அல்லது இவர் வந்து பேங்க்கிட்ட கொடுத்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம், அல்லது C கிரெடிட்டார்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு கிரெடிட்டார்ஸ் வாங்கிக்க சொல்லலாம். இது டிஸ்கவுண்டிங், இது என்டார்சிங் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ டேர்ம் ஆஃப் பில்னா என்ன, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன, எல்லாமே தெரிஞ்சுங்க. இது என்ன இருக்கலாம்? ஆன் மெச்சூரிட்டி ஹானர் நடக்கலாம், ஹானரிங் நடக்கலாம், அல்லது டிஸானரிங் நடக்கலாம். 3 சினாரியோவில். ஓகே, ஹானரிங் நடக்கலாம், டிஸானரிங் நடக்கலாம். டிஸானரிங் வரும்போது நமக்கு என்ன வரலாம்? நோட்டிங் வரும். சப்போஸ் மியூச்சுவலாக வந்தார், சார் என்கிட்ட பணம் இல்லை சார், கொஞ்சம் மாற்றி கொடுங்க, டைம் வேணும் சார் அப்படின்னு சொன்னாக்கா அது பேர் ரெனிவல் ஆஃப் த பில். முன்னாடியே கட்டிடுறேன் அப்படின்னு சொன்னாக்கா ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில் ஆர் ரிபேட் அண்ட் ரிட்டையர்மெண்ட். அண்ட் சம்டைம்ஸ் பில் மே பி சென்ட் டு கலெக்ஷன்ஸ். அவ்வளோதானே, முடித்த உடனே அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் உங்களால், கீ பாயிண்ட்ஸ் உங்களால் ஈஸியாக ரீகலெக்ட் பண்ண முடியுதுன்னா அன்றைக்கி தான் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுறீங்க. அது வரைக்கும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
If you do the revision, you can clear in single shot. Okay. Now, promissory note na enna? It is also a legal document. Promissory note is a written promise by debtor to creditor. A and B la B தான் எழுதி கொடுக்கிறார். அப்ப B உடைய promise given to A from the borrower to repay the lender. Okay. Specific amount, predetermined time, agreed upon interest rates on all along with the any other dues will be payable. அப்படின்னு எழுதி தந்தா அது பேர் promissory note. அடிக்கடி இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்குறாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ராமிசரி நோட். நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ட்ராயர், ட்ராயி, பேயி. ப்ராமிசரி நோட்டில் யார் எழுதுறாரோ அவருக்கு பேர் மேக்கர், யாருக்கு கொடுக்குறாங்களோ அவர் பேர் பேயி. மேக்கர் ஆர் பேயர் அண்ட் ரெசிபியன்ட் பீங் த பேயி. நடுவில் வந்து இங்கே ட்ராயர், ட்ராயி. ஓகே, ட்ராயர் லேட்டராக அந்த பில்லை அவரே வச்சுருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேங்க்குக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா தேர்ட் பார்ட்டிக்கு என்டார்ஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ 3 பார்ட்டி வர வாய்ப்புகள் இருக்குது, இதில் 2 பார்ட்டி தான். ப்ராமிஸ் எதில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, ப்ராமிசரி நோட்டில் வந்து ப்ராமிஸ், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ஆர்டர், இங்கே ஆர்டர், இங்கே ப்ராமிசரி நோட். நேச்சர் ஆஃப் லயபிலிட்டி செகண்டரி அண்ட் கண்டிஷனல் ஃபார் ட்ராயர், அண்ட் இங்கே வந்து பிரைமரி அண்ட் அப்சல்யூட் ஃபார் த மேக்கர். ஓகே, செகண்டரின்னு என்ன அர்த்தம்? நேச்சர் ஆஃப் லயபிலிட்டி அவர் அக்செப்ட் பண்ண பிறகு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, கண்டிஷனல் ஃபார் ட்ராயர் அண்ட் ட்ராயருக்கு கண்டிஷனல். ஓகே, அதாவது ஏ வந்து பிக்கு பில் எழுதி கொடுக்குறார் அண்ட் அக்செப்ட் பண்ணி இங்கே வந்துருச்சு. பில் எழுதி கொடுத்தாரு, அவர் படித்து பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துருச்சு. சரி, ஓகே, ட்ராயர் அண்ட் ட்ராயர். இந்த பில்லை வந்து பேங்க்கு கிட்ட கொடுத்துட்டார், பேங்க்கை போய் வாங்கிக்க சொல்கிறார். இந்த பணத்தை யார் வாங்கணும்? பேங்கர் போய் யார்கிட்ட வாங்கணும்? பி கிட்ட வாங்கணும். பி கொடுக்கலன்னா ஏ கிட்ட வந்துடுவார். நீ என்ன அவனை நம்பி ஏதோ ஒரு டம்மி பில்லை கொடுத்துருக்கு, நீ தான் கொடுக்கணும், உன்னை நம்பி தான் அந்த பணத்தை நான் கொடுத்தேன் அப்படிப்பாரு பேங்கர். இஃப் பி ஃபெயில்ஸ் அண்ட் ஏ வில் பி லயபிள். அப்போ இந்த இடத்துல வந்து ஏக்கு வந்து ஸ்டில் ஹி ஹேஸ் அ லயபிலிட்டி. இங்கே அந்த மாதிரி கிடையாது. பிரைமரி அவர் ஒரே ஆள் தானே, நீ தான் எழுதி கொடுத்தா நீ தான் ரெஸ்பான்சிபிள். இஸ் தட் ஓகே? அக்செப்டன்ஸ் உண்டா? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அஃப்கோர்ஸ் அக்செப்டன்ஸ் இஸ் தேர். ப்ராமிசரி நோட்டில் அக்செப்டன்ஸ் தேவையில்லை, அவரே படித்து பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போடுறதுனால அக்செப்டன்ஸ் தேவை இருக்காது. பேயபிள் டு பேரர், பேயபிள் டு பேரர் யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்ககிட்ட கொடுக்கலாமா? ஆமாம், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இங்கே அப்படி கிடையாது, நான் யாருக்கு எழுதி கொடுத்தாரோ அவர் தான் கொடுக்கணும். நோ. ஓகே, ப்ரொட்டஸ்ட் ஃபார் டிஸானர் ரெக்வயர்ட் அண்ட் நாட் ரெக்வயர்ட். ஓகே, ப்ரொட்டஸ்ட் ஃபார் டிஸானர், நோட்டிங் அதர்வைஸ் நேம்ட் அஸ் ப்ரொட்டஸ்ட். ஸோ டிஸானர் ஆச்சுன்னா யூ ஹாவ் டு கெட் இட் நோட்டட். ப்ரொட்டஸ்ட் ஃபார் டிஸானர் இருக்கணும், இங்கே இருக்க அது மாதிரி தேவை இருக்காது. நோட்டீஸ் ஆஃப் டிஸானர் ஆல்சோ ரெக்வயர்ட், இங்கே தேவையில்லை. இது ரெண்டுக்குமே இங்கே நமக்கு தேவை, இங்கே தேவை இருக்காது. இஸ் தட் ஓகே? ஏன்னா அது அவனே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறார். ப்ரொட்டஸ்ட் அண்ட் நோட்டீஸ் ரெண்டுமே யூ ஹவ் டு நோட் இட் டவுன். ஸோ தீஸ் ஆர் த ஸ்மால் புல்லட் பாயிண்ட்ஸ் யூ ஹவ் டு கீப் இன் யுவர் மைண்ட் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் as well as promissory note. So question number 1. Almost 10 aspects are there in question number 1. We are going to discuss all these things slowly. Now, if you are able to solve the illustration, solve before me by listening my lectures. Question number 1ல first subdivision part பார்க்கலாம். ஓகே, என்ன நடக்குது? On 1/4/24 இது A உடைய பேலன்ஸ் ஷீட். 1/4/24 அன்னைக்கு A sold 800 worth stocks to B for ₹1000 in credit. கதையா முத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. சும்மா
ஃபார்மெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. Is that okay? Now, A and B. One 4 அன்னைக்கு குட்ஸ் அனுப்புறார். 800 rupees plus 200 சேர்த்து. On the same date, A drew a 3-month bill for rupees 1000. 1/4/24 உடனே A Bக்கு பில் டிரா பண்றார். பில் drawn and acceptance received from him. அவருக்கு இருந்து என்ன வந்துருச்சு? acceptance வந்துருச்சு. Okay. Past journal entries under the following each situation. First situation is situation number 1. A keeps it till maturity and met by B on due date. அப்ப A மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சிருந்து அதுக்கப்புறம் மீட் அவுட் பண்றார். ஓகே. ஸோ ஆன் மெச்சூரிட்டி, என்னைக்கு மெச்சூரிட்டி டேட்டு? 3 மாதம் ஆட் பண்ணுங்க, 3 நாள் ஆட் பண்ணுங்க. த டேட் பீயிங் 4/7/24. பில் போகுது இங்கேருந்து, கேஷ் அங்கேருந்து வருது. ஹானர்ட் ப்ராப்பர்லி. ஓகே, அவ்வளோதான். Now, come on, pass the journal entry in A's book and B's book. A's book and B's book. Clear? First வந்து சேல்ஸுக்கான என்ட்ரி, தட் இஸ் வெரி ஃபெமிலியர் ஒன். வெரி ஃபெமிலியர் ஒன். அப்போ என்ன என்ட்ரி வருது? B account debit to sales. The value being 1000. In B's book, purchase account debit to A's account. The value being 1000. The value being 1000. Is that clear? For your better understanding, ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு பிறகு பேலன்ஸ் ஷீட் என்ன இம்பாக்ட் இருக்குங்கிறத நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். வாட் குட் பி த இம்பாக்ட் இன் தி பேலன்ஸ் ஷீட்? ஓகே, ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங்காக. இதுக்கு பிறகு ஏவுடைய புக்கில் என்ன நடக்கும்? ஏவுடைய புக்கில் என்ன நடக்கும்? ஸ்டாக் 800 rupees குறைஞ்சிருமா? 1200 மாறிடும். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அண்டு ப்ராஃபிட் என்ன ஆகிடும்? 200 இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? 3190. ஓகே, அது பதிலாக புதுசாக பி அக்கௌண்ட் வந்துருச்சா? பி அக்கௌண்ட் எவ்வளோ? 1000. பி அக்கௌண்ட் 1000 புதுசாக அரைஸ் ஆயிருக்கு. பியில் போட்டேன். எங்கே போட்டேன்? பியில் போட்டேன். ஸ்டாக் வந்து 800 ரூபாய் குறையுது, அதனால் எனக்கு ப்ராஃபிட் ஒரு 200 rupees அதிகமாகுது. ஸ்டாக்கில் வந்து நான் எவ்வளோ குறைச்சிட்டேன்? 800 குறைச்சிட்டேன். பியோடைய அக்கௌண்ட் 1000 இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்கமில் ஒரு 200 rupees இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். மிச்சம் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. நோ சேஞ்ச் இன் பிஆர். கேஷ் ஆல்சோ பீயிங் த சேம் 1000. கேபிட்டல் 6000. கிரெடிட்டார்ஸ்
10 10 அப்போ டோட்டல் எவ்வளோங்க இருக்கு? 10,200. இது போடணுமா? தேவையில்லை. யூ நோ நீட் டு ப்ரிப்பேர் திஸ் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். இது எக்ஸாமுக்கு தேவையில்லை. ரைட். பட் ஒரு யோசிக்கணும் இல்லையா? இந்த யோசிக்கிற தன்மைக்காக நான் கைட் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓவர். இப்போ பி கிட்ட என்ன கேட்குறேன், ஒன்றிருந்து எதுவுமே இல்லாமல் இருக்கு, எப்படி நான் நம்புறது? ஏதாவது எழுதி கொடுத்தா நல்லா இருக்குமே, நம்ம எழுதி வேணா வாங்கிக்கலாம். ஓகே, அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், பி கிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து கையெழுத்து வாங்கிடுறேன். அது பேர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். அப்போ பி செட்டில்மெண்ட் பண்ணும்போது பேங்க் டு பின்னு வரும். ஆனால் அவர் கேஷ் கொடுக்கல, அது போல என்ன கொடுத்துருக்கிறாரு? பில் கொடுக்குறார். பில் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். தட்ஸ் ஆல். கம் ஆன், பாஸ் ஜர்னல் என்ட்ரி ஹியர். பி கிட்ட எனக்கு என்ன வருது? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். இவருடைய ஆங்கிள் பில்ஸ் ரிசீவபிள், அவருடைய ஆங்கிள் அது பில்ஸ் பேபிளா இருக்கும். ஸோ பிஆர் அக்கௌண்ட் டெபிட் டு பி அக்கௌண்ட், வேல்யூ பீயிங் 1000. இங்கே அதே மாதிரி ஏ அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட், value being 1000, value being 1000. Next now இதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும்? வேணா போடலாம். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு பிறகும் போட்டு பார்க்குறேன். இது தேவையில்லை எக்ஸாமுக்கு. பிஆர் புதுசாக வந்திருக்கு, பி கேன்சல் ஆகுது. அப்போ பி கேன்சல் ஆகிடும். அது பதிலாக பிஆர் 1000 வந்துருச்சு. வேறு எதுலையுமே எந்த சேஞ்சஸும் இல்லை. 10,200. இங்கே வரும்போது no change in any of the accounts. The value being 10,200. ஆன் மெச்சூரிட்டி என்ன ஆயிடுச்சு? நான் என்னுடைய பில்லை கொடுத்து கேஷ் கேட்குறேன், கொடுத்துட்டான். ஹானர்ட் ப்ராம்ப்ட்லி. அப்போ என்ன என்ட்ரி வரும்? யூ ஆர் கெட்டிங் கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பிஆர் அக்கௌண்ட், வேல்யூ பீயிங் 1000. அதே மாதிரி இதில் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் to bank account, value being 1000, value being 1000. Is that clear? என்னப்பா? டேட் பண்ணணும் போட்டுக்கலாம். இங்கே வந்து 1/4/2024, இங்கே வந்து 4/7/24. இதுக்கப்புறம் இந்த டிரான்சாக்ஷன் எப்படி வரப்போகுது? பிஆர் கேன்சல் ஆகிடும், கேஷ் அது பதிலாக இன்க்ரீஸ் ஆகிடும். மற்றபடி எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு இடத்துக்கு இந்த லாஜிக் தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறதுக்காக நான் அதை கைட் பண்ணுறேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இஃப் யூ நோ திஸ் லாஜிக் யூ வில் பி என்ஜாயிங் தட் டைம். அதுக்காக தான் இதை கைட் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது. 3 ஜர்னல் என்ட்ரி. ஹானரிங் கேஸில் 3 செட் ஆஃப் ஜர்னல் என்ட்ரி. சேல்ஸ் பண்ணும்போது, சேல்ஸ் பண்ண டியூக்கு வந்து பிஆரை மாறும்போது, அது ஹானர் பண்ணும்போது முடிஞ்சு போச்சு. கிளியர்? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. கிளியர் தானே? ஸோ யூ மைட் ஹவ் ஸ்டடிட் ஆல்ரெடி இன் யுவர் ஸ்கூல் டேஸ். ஸ்கூலில் இருந்துச்சா இது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. இன்னுமா கோவிட் பேட்ச் முடிய மாதிரி இல்லை. ஆக்சுவலாக +1 +2 இருந்திருக்காது, காலேஜஸில் இருந்திருக்கலாம். +2 இருந்துச்சா? தியரியில் வர்றது பத்தாது. +1 இல்லை. சரி, இப்போ இருக்கு, விடுங்க. காலேஜில் இருந்திருக்கோம். கவனிங்க, இந்த ஒவ்வொரு கான்செப்டையும் நீங்கள் டெப்த்தாக படிக்கும்போது
எங்கேயாவது ஒரு இடத்துல அப்ளை ஆகும்போது யூஸ் ஆகும். இதெல்லாம் பேஸுங்க, இதெல்லாம் பேஸ். இந்த இடத்துல நான் இந்த பேலன்ஸ் ஷீட் இந்த மாதிரி நடத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறுமனே 3 செட் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி போட்டிங்கன்னா எனக்கு 2 நிமிஷத்தில் சம் முடிஞ்சிருக்கும். இந்த ஜேர்னல் என்ட்ரி என்ன பெருசாக கஷ்டமா? சேல் பண்ணும்போது என்ட்ரி போடுங்க, அந்த டியூக்கு வந்து பிஆராக வரும்போது என்ட்ரி போடுங்க, அதை ஆனர் பண்ணும்போது என்ட்ரி போடுங்க, முடிஞ்சு போச்சு. சிம்பிள். இந்த கதையை பேசுகிறேன் இல்லையா, பின்னாடி எவ்வளோ பெரிய கதை. அந்த கதை வந்து அந்த தன்மைகள் நல்ல கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு புரியும் லேட்டர் ஆன். ஏ டிஸ்கவுண்டட் வித் பேங்க், அதே சம். இப்போ சம் எல்லாம் சேஞ்ச் பண்ணல, பாயிண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, now இந்த சம்ல வந்து ஃபர்ஸ்ட் குட்ஸ் சோல்டு, பில் ட்ரானு, அக்செப்டன்ஸ் எல்லாம் சேம். ஏ டிஸ்கவுண்டட் வித் பேங்க் ருபீஸ் 940. இப்போ பேங்க் கொண்டு போறார். பேங்க்ல போய் பில்லை கொடுத்துறாரு. எனக்கு பணம் உடனே தேவைப்படுது. பேங்க்ல போய் பணம் கேட்டோன்னே எப்படி சார் தரது? சார் பி தரேன்னு எழுதி கொடுத்துருக்கிறார் பாருங்க இந்த பில்லு. ஸோ பில்லை கொண்டு போய் கொடுக்குறேன். அப்புறமேட்டு அவர்கிட்ட கேஷ் வாங்குறேன். எவ்வளோ? 940. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து எனக்கு என்னது? டிஸ்கவுண்ட். கிளியர்? பேங்கர் என்ன பண்ணுவார்? ஆன் மெச்சூரிட்டி பேங்கர் கொண்டு போய் பில்லை யார்கிட்ட கொடுக்குறாரு? பி கிட்ட பில்லை கொடுக்குறார், கேஷ் வாங்குறார். கேஷ் எவ்வளோ வாங்குவார்? 1000. நான் டிஸ்கவுண்ட் பண்ண டேட் வந்து 1/4/24. என் கையில் பில் வந்து அன்னைக்கே கொண்டு போய் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன். பேங்கர் என்கேஷ் பண்ணது மெச்சூரிட்டி என்னைக்கு? 4/7/24. லெட்ஸ் பாஸ் தி என்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட். மொதல் என்ட்ரி போட்டுக்கலாம். கமான். ஏஸ் புக், B's book, A's book and B's book. Clear? 1/4/24 அன்னைக்கு சேல்ஸ் பண்றாங்க. சேல்ஸுக்கான என்ட்ரி என்னது? B account debit to sales account, value being 1000. இவருடைய புக்கில் purchases account debit to A account. A account being 1000. செகண்ட் என்ட்ரி என்னது? பில் ட்ரா பண்றாங்க. பில் ட்ரா பண்ணும்போது என்ன என்ட்ரி? பி கிட்ட எனக்கு என்ன வருது? பில் வந்து என்னது? ரியல் அக்கௌண்ட். லைக் அப்ப டெபிட் வாட் கம்ஸ் இன் ஆன் த சேம் டேட். BR account debit to B account. இங்கே வரும்போது A account debit to bills payable account, value being 1000. A's account debit to bills payable account. ஓகே, ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரிக்கு பிறகு பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இம்பாக்ட் இருக்கும் அது வேணால் போட்டுக்கலாம். மொதல் எடுத்தோடனே இந்த இதை மட்டும் போட்டுக்கலாம். இந்த புக்ஸ் ஆஃப் ஏ, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் இந்த புக்ஸ் ஆஃப் பி. குட்ஸ் வந்து ஒரு 800 குறையும். அப்போ திஸ் பிகம்ஸ் 1200. ப்ராஃபிட் அதனால் 200 இன்க்ரீஸ் ஆகிடும், 3190. புதுசாக பார்ட்டி பி வராரு இங்கே 1000. இது ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன். நோ பிஆர், வேறு எதுவுமே சேஞ்ச் இல்லை. அப்போ டோட்டல் வேல்யூ பீயிங்
10,200. இங்கே கேபிட்டல் 6,000, creditors 1,010, total being 10,200. 10,200. Next being this transaction. BR cancel ஆயிடும். BR வருது, B cancel ஆயிடும். வேற ஒன்றும் சேஞ்ச் ஆகல. $10,200, 6,000, 3,190, 10, total 10,200. Second case. மூணாவது என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் இது என்ட்ரி, செகண்ட் இதுக்கான என்ட்ரி, தேர்ட் பில்லை பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு கேஷ் வாங்குறாரு இல்லையா, அதுக்கான என்ட்ரி. பில்லை கொடுத்துட்டு கேஷ் வாங்குறார். பில் ரியல் அக்கௌண்ட் கோஸ் அவுட், ஸோ டெபிட். கேஷ் கம்ஸ் இன் கிரெடிட். பட் ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் ஐ எம் லூசிங். சாரி, பேங்க் அக்கௌண்ட் டெபிட், பில்லு கிரெடிட். ஓகே, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் அண்டு பில் வந்து கிரெடிட்ல வருது. பட் நமக்கு என்ன ஒரு லாஸ் வருதா இல்லையா? லாஸை நீங்கள் டெபிட் பண்ணுங்க. அப்போ என்ன என்ட்ரி வருது? பேங்க் அக்கௌண்ட் டெபிட், discount on bills discounted, BD account debit, not bad debt, bills discounted account debit, to bills receivable account, value being 940, 60,000. In the books of B, sir, no entry. In the books of B, we don't have any entry. In the books of B, entry. யார் இந்த பில்லை கொண்டு வந்து கொடுக்குறாரோ அவரை நான் கேஷ் கொடுக்குறேன்ட்டார். அது ஏவே கையில் வச்சிருந்து கொடுத்தாலும் சரி, ஏ பேங்க்ல கொடுத்த பிறகு வந்தாலும் சரி, வேற என்ன நடந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம், வில் கெட் பேங்க் அக்கௌண்ட் டெபிட். ரைட். இப்போ பேலன்ஸ் ஷீட் எப்படி மாறும்? ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. பேங்க் ஒரு 940 இன்க்ரீஸ் ஆகிடும், 1940 மாறிடும். பில்லு கேன்சல் ஆகிடும். டிஸ்கவுண்ட் நமக்கு லாஸ் எதில் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? ப்ராஃபிட்டில் அட்ஜஸ்ட் பண்ணும். 3,190 இருக்கா இல்லையா? அதில் 60 ரூபா போயிடுச்சுன்னா 3,130 மாறிடுச்சு. கிளியரா? 7,000, 1,200 dash, what is the total? 10,140. இங்கேயும் வேற எதுவுமே சேஞ்ச் ஆகல. 6,000, 10, total being 10,140. Is that clear? இதோட முடிஞ்சிருச்சா? ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணமா பேலன்ஸ் ஷீட்ல? இதோட முடிஞ்சிருச்சா? ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணமா? கரெக்டா இருக்கா பேலன்ஸ் ஷீட்? எத்தனை பேர் கரெக்டா இருக்குன்றீங்க? Do you want to do any other adjustments, or is that balance sheet pakka? அப்போ வீடியோ பார்க்கலன்னு ரொம்ப பேர் எப்படிலாம் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கு பாருங்க. ரைட். Now, the point to be noted here is, below the balance sheet during the period, you have to write down contingent liability, CL. Contingent liability for bills discounted amounting ₹1,000 இருக்கணும். பேலன்ஸ் ஷீட் காமிக்கிறீங்க இந்த இடத்துல, சார் எவ்வளவு இருக்கு பாருங்க,
கேபிட்டல் 6000 ரூபாய், ரிசர்வ் ஒரு 3130 ரூபாய், 9130 ருபீஸ் கம்பெனி ஒர்த்துன்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட வித்துட்டு போகிறேன்னு வச்சுங்களேன். ஓ 9130யா ஓகேன்னு சொல்லிட்டு வித்துட்டு கொடுங்க சார் நான் வேணா பணத்தை தரேன் அப்படின்ட்டீங்க. நீங்களும் பிஸ்னஸ் வாங்கிட்டீங்கன்றது வாங்கிட்டு போன உடனே கரெக்டாக ஆன் மெச்சூரிட்டி அன்னைக்கு ஏ வந்து பி கிட்ட போய் கேட்குறாரு, யார் பேங்கர் போய் இங்கே கேட்குறாரு, இது டிசானர் ஆகுதுன்னு வச்சுங்க. யாரை பிடிப்பா? ஏ வந்து கை பிடிப்பானா இல்லையா? எனக்கு பணத்தை கூட அப்படின்னா இப்போ ஏ வந்து உங்கள்கிட்ட வித்துட்டு போயிட்டார். இப்போ யார் மாட்டினா? சொல்லவே இல்லை நீ அப்படிம்பான். ஸோ அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் இஸ் மிஸ்ஸிங். am I right? am I right? Isn't it? When the bill is discounted later on, if B failed to pay the due, it's your commitment to honor that because you are having the secondary liability. நம்ம பார்த்தோமா இல்லையா? secondary liability. Bill of exchange has secondary liability. அப்போ பி கொடுக்கலன்னா ஏ கொடுக்கணும் அப்படிங்கிற liabilities பேலன்ஸ் ஷீட்டில் டிஸ்பிளேல இல்லையே சார். அப்போ டிஸ்பிளேல இல்லைன்னா அட்லீஸ்ட் பிலோ த பேலன்ஸ் ஷீட் ஒரு சிங்கிள் லைனில் கண்டிஞ்சன்ட் liability நீங்கள் எழுதியிருக்கணும். It should be contingent liability. இப்போ புரியுதா நான் எதுக்காக இதை போட்டேன் அப்படின்ட்டு? பேலன்ஸ் ஷீட் இஸ் நாட் பக்கா வித் திஸ். We need to add one more statement below the balance sheet for the contingent liability. Contingent liability for bill discounted ₹1000 சொன்னால் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க? ஒரு பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு அந்த பேங்கர் போய் பணம் கேட்கும்போது கொடுக்கல அப்படி சொன்னாங்க. இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ நான் பிஸ்னஸை உங்கள்கிட்ட விற்கும்போது எவ்வளோ சார் சொத்து இருக்குது? இங்கே பாருங்கள், கேபிட்டலும் ரிசர்வ்ஸும் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இதுதான் சொத்து. அல்லது 10,140 ரூபாவில் கடன் போக 9,130 இஸ் யுவர் அசெட்ஸ் ஒர்த், நெட் அசெட்ஸ் ஒர்த். கீழே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கிறேன் கண்டிஜன் லைபிலிட்டி. சார் என்ன சார் ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு போட்டுருக்கிறீங்க? 1000 ரூபாய் சார் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த பார்ட்டி நல்ல பார்ட்டி தான் பி, அவன் தந்துடுவான். தரலனா தந்துடுவான் சார், நம்புங்க சார். நம்பிக்கை வேறு, பிஸ்னஸ் வேறு. பிஸ்னஸில் நம்ம என்ன பண்ணோம்? அப்போ நான் 100 ரூபா பிடிச்சி வச்சுட்டு அந்த 1000 ரூபா பிடிச்சி வச்சுட்டு தரேன். என்னைக்கு அவர் ஹானர் பண்ணுறாரோ அன்னைக்கு மிச்சத்தை ரிலீஸ் பண்ணுறேன். அந்த இன்ஃபர்மேஷன் வேணுமா இல்லையா? அந்த இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா அந்த பேலன்ஸ் ஷீட் பக்கா இல்லை. தட் இஸ் வை ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் திஸ் டம்மி பேலன்ஸ் ஷீட். இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஒளி இதுக்கு மேலே ஒன்றும் தேவை இருக்காது. இஸ் தட் கிளியர்? நவ் லெட்ஸ் கோ ஃபார் த லாஸ்ட் ஒன். லாஸ்ட் ஒன் அதாவது மெச்சூரிட்டி அன்னைக்கு 4/7/24 அன்னைக்கு என்ன ஆகும்? மெச்சூரிட்டி அன்னைக்கு பில்லை கொடுத்துட்டு என்கேஷ் பண்ணுவார் இல்லையா? ஸோ பில்லை கொண்டு போய் பேங்க் கிட்ட கொடுக்கும்போது, பி கிட்ட கொடுக்கும்போது பி என்ன பண்ணுவார்? பில்ஸ் பேபிளை வாங்கிட்டு பில்ஸ் பேபிளை கொண்டு போய் டு பேங்க். வேல்யூ எவ்வளோ? 1000. அவர் கொடுத்த உடனே இவருக்கு என்ன ஆகிடும்? நோ என்ட்ரி. என்ன இல்லை? என்ட்ரி இல்லை. ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி இருக்கும்? ஒன்றும் சேஞ்ச் இல்லை, ஒன்றும் சேஞ்ச் இல்லை. ஆனால் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி வில் டிஸப்பியர். ஸோ இங்கே வரும்போது 6,000, 3,130, 10,10, balance sheet, new balance sheet total being 10,140, contingent liability will disappear. Is that clear? A உடைய புக்கில் என்ட்ரி கிடையாது, ஏன்னா பில்லே என்கிட்ட இல்லையே. ஆனால் என்ட்ரி இல்லைனாலும் சரி, டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் இவருக்கு ஒரு கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி பிலோ த பேலன்ஸ் ஷீட் இருக்கும். பட் வி ஆர் நாட் ப்ரிப்பேரிங் த பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறனால அது தெரியறது இல்லை, என்ட்ரிஸாக போகிறது இல்லை. த மொமெண்ட் இட் இஸ் ஹானர்ட் பை த பார்ட்டி, automatically the contingent liability will also be disappeared. Is that clear in the books of A and in the books of B? Any doubts? இதுக்கப்புறம் எல்லா சம்மும் அப்படியே சீக்வன்ஸாக போக வேண்டியதான். If don't have any doubt, we'll move on to the next one. So hope so you will now understand the contingency. ரெண்டு சினாரியோவில் கண்டிஞ்சன்சி லைபிலிட்டி வரும். எப்பெல்லாம்? ஒன்று டிஸ்கவுண்ட் பண்ணும்போது, ரெண்டாவது என்டார்ஸ் பண்ணும்போது. நாம் லைபிளுங்க டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கும் போது பேங்கருக்கு லைபிள். இஃப் மை டெட்டார்ஸ் நாட் பேயிங் அப்படின்னு சொன்னாக்க ஐ எம் லைபிள். என்டார்ஸ் பண்ணியிருக்கிறேன் கிரெடிட்டாருக்கு, அவர் போய் என்னுடைய கிரெடிட்டார் கிட்ட கலெக்ட் பண்ணும்போது, டெட்டார்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணும்போது தரலன்னா நான் லைபிள். இன் தீஸ் டூ சினாரியோ ஐ எம் லைபிள். சப்போஸ் டிசானர் ஆயிடுச்சுன்னா கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியோட ஸ்டேட்டஸ் என்ன? டிசானர் ஆயிடுச்சுன்னா கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி என்னவாகும்? லைபிலிட்டிஸாக மாறிடும். ஓகே, டிசானர் ஆயிடுச்சு நான் தானே தரணும், கன்ஃபார்ம். நான் தரணும் தர வேண்டாங்கிற டவுட் இருக்கும்போது அந்த கண்டிஞ்சன்சி லைபிலிட்டி. டிசானர் ஆயிடுச்சுன்னா வேற வழி இல்லை, நான் தான் தந்தாகணும். தென் இட் பிகம்ஸ் லைபிலிட்டி.
ஓகே. ஸோ ஆனர் ஆச்சுன்னா கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி வில் கோ ஆஃப். அப்போ நமக்கு கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி எப்போ அரைஸ் ஆகும்? நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா contingent liability case, contingent liability on discounting, on endorsing. In these two cases will appear record below the balance sheet, below the balance sheet. சப்போஸ் ஹானர் ஆயிடுது அப்படின்னு சொன்னாக்க this contingent liability will remove or disappear or remove. Stop that. Dishonor ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க contingent liability thereafter becomes liability. Balance sheet liability side நமக்கு வந்துடும். Shall I proceed the next one? இந்த ஒரு லாஜிக்காக தான் இந்த பேலன்ஸ் ஷீட்டோட டம்மி இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். கண்டிஞ்சன்சி எப்போ அரைஸ் ஆகுது, எப்போ அது டிசப்பியர் ஆகும், எப்போ அந்த கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி திரும்பவும் லைபிலிட்டிஸ் ஆகும். ரைட். Let's now move on to the next one. What is that? Third one, endorsing. Pretty simple. We'll deal it a bit faster. சொல்லுங்கப்பா. இனிமேல் இதெல்லாம் ஈஸி. until notary charges comes everything is pretty simple. அந்த இடத்துல கொஞ்சம் பேசணும். எங்கெங்கே மெயினாக நான் பேச வேண்டியது இருக்கோ அதை சொல்லிட்டு வரேன். இதுக்கப்புறம் நம்ம நோட்டிங் சார்ஜஸில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும். வச்சாலும் ஈஸியாக தான் வரும். ஓகே. ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டாபிக்ஸ், டோன்ட் மிஸ் திஸ். A endorsed in favor of C for the due and met by B on the due date. A என்ன பண்ணுறாரு? சிக்கு என்டார்ஸ் பண்றார் ஃபார் த டியூ. பில்லை சிக்கு கொடுக்குறார். டியூ பெய்டு. எவ்வளோ டியூ பெய்டு? சிக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்றார். எவ்வளோ இருக்கு? 1000 ரூபா பில்லு கொடுத்துட்டு உங்களுக்கு தர வேண்டிய டியூ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்றார். அப்போ இன்னொரு 10 rupees என்னவா இருக்க முடியும்? டிஸ்கவுண்ட் கேட்டு வாங்கியிருக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் சி வந்து என்ன பண்ணுறாரு பிறகு? மெச்சூரிட்டி என்னைக்கு பில்லு கொடுப்பார், கேஷ் வாங்கிப்பார். எவ்வளோ? 1000. என்ன சார் சி கம்மியாக கிடைக்குது? ஆமாங்க, டிஸ்கவுண்ட் வாங்கியிருக்கோம் சார் நம்ம அவர்கிட்ட. சொல்லுங்க. என்ட்ரி in the books of A, in the books of B. First 1/4/24 அன்னைக்கு இதுக்கான என்ட்ரி சேல்ஸுக்கு. சேல்ஸ் தான் நமக்கு தெரியும் இல்லையா? பி அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட், வேல்யூ பீயிங் 1000. பியில் என்னவா மாறிடும்? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு A account, value being 1000. என்னெல்லாம் புதுசாக பாயிண்ட்ஸ் நான் பேசுகிறேனோ அதெல்லாம் பை ஹார்ட் பண்ணிடணும், மறக்கக்கூடாது அதெல்லாம். ஓகே. செகண்ட் பீயிங் பில் ட்ரா பண்ணி அவரை அக்செப்ட் பண்ணி வச்சு வாங்கி வச்சுக்கிறோம். அப்போ என்ட்ரி என்னது? பிஆர் அக்கௌண்ட் டெபிட் டு பி அக்கௌண்ட், வேல்யூ பீயிங் 1000. பியோடைய அக்கௌண்ட்டில் என்ன வரும்? A account debit to bills payable, value being 1000. Third entry being bill. நான் என்ன பண்றேன்?
என்டார்ஸ் பண்ணுறேன். சி அக்கௌண்ட் டெபிட். சி இஸ் மை கிரெடிட்டர். 1010 கொடுக்கணும். அவருக்கு நான் என்ன கொடுத்துட்றேன், 1000 rupees உள்ள பிஆரை கொடுக்குறேன். என்னையா 1010க்கு 1000 தான் கொடுக்குறேன், பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லையா, ரெகுலராக பண்ணுறேன், எவ்வளோ லாபம் பார்த்துருப்போம், ஒரு டிஸ்கவுண்ட் கொடு, கேட்டு வாங்கிக்கிறோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். டிஸ்கவுண்ட் received ₹10. In the case of B, no entry. We don't have any entry. இந்த பில் யார் கொண்டு வந்து கொடுக்குறாரோ கேஷ் கொடுப்பேன். இந்த பில் வந்து இப்போ யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது. பி என்ன சொல்வார் எனக்கு தெரியாது. நீங்கள் எங்கே வச்சிருந்தாலும் சரி, யார்கிட்ட இருந்தாலும் கொண்டு வந்து என்கிட்ட மெச்சூரிட்டி கொடுங்க, அன்னைக்கு நான் கேஷ் பண்ணிக்கிறேன். ஸோ மெச்சூரிட்டி டேட் வந்து இன்னைக்கு 4/7/24 அன்னைக்கு. We don't have the entry here. B வந்து என்ன பண்ணுவார், சி கொண்டு வந்து பில்லை கொடுப்பார், சிக்கு கொடுப்பார். ஆனால் அவருடைய அக்கௌண்ட்டில் ஒரே என்ட்ரி தான். என்னது, பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க், த வேல்யூ பீயிங் 1000. During this period இந்த புக்ஸ் ஆஃப் ஏ வந்து என்ன இருக்கும், contingent liability for bill endorsed will appear. எந்த பீரியட்ல, என்டார்ஸ் பண்ண டேட்லேருந்து மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் பிலோ த பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்கும், contingent liability for bill endorsed நமக்கு இருக்கும். Is that clear? Shall I move on to the next one? So இந்த மூணுமே பேசிக்ஸ். ஸோ ஆன் சேல்ஸுக்கான என்ட்ரி, ட்ராயிங் த பில்லுக்கான என்ட்ரி, டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்லுக்கான என்ட்ரி, என்டார்சிங் த பில்லுக்கான என்ட்ரி, மெச்சூரிட்டி எப்போ ஹெல்டு டில் மெச்சூரிட்டியாக இருந்து என்கேஷ் பண்ணும்போது என்ன என்ட்ரி, இவருடைய புக்கில் என்ன என்ட்ரி, டிஸ்கவுண்ட் பண்ணும்போது என்டார்ஸ் பண்ணும்போது இவருடைய புக்கில் எந்த என்ட்ரியும் கிடையாது, இவருடைய புக்கில் சேம் என்ட்ரி தான் நமக்கு இருக்கும். திஸ் த செட் வி ஹவ் ரெஃபர்ட் அப் டு நோ. இந்த என்டையர் செட்டை நம்ம ரெஃபர் பண்ணி முடிச்சாச்சு. கிளியர்? Now ஃபோர்த் பாயிண்ட் பார்க்கலாமா? இந்த ஒரே சம்மில் 10 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸை நம்ம சால்வ் பண்ணுறோம். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு ஐடியாவும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கம்ப்ளீட் ஆகிடும். இதெல்லாம் சிங்கிள் சாப்டர், ஒரு சின்ன சாப்டர். இதுலேருந்து ஒரு 3 மார்க் 4 மார்க்கு வரும். இல்லை மெயின் சம்மில் ஒன் ஆஃப் தி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை கொடுத்துருவாங்க. ஓகே, சிங்கிள் என்ட்ரியில் வந்து டெட்டாஸை அலாங் வித் பிஆர் சேர்த்துருவோம். எப்படிலாம் வரும்னா இண்டிபெண்ட்டாக வராது, டெட்டாஸ் கொடுத்துட்டு அதில் பிஆரை கொடுப்போம். சிங்கிள் என்ட்ரியில் நம்ம குட்ஸை கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணோம் அப்படிம்போம். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவோன்னா, சேல்ஸ் பண்ணதுக்கு கிரெடிட்டார்ஸ் எனக்கு இந்த டெட்டார்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணிட்டான், பில்லு அக்செப்ட் பண்ணிட்டான் அப்படிம்பான். அதுக்கப்புறம் ஒன்று ஹானர் பண்ணாம்பான், ஒருத்தன் டிஸானர் பண்ணேம்பான். அப்போ அந்த இடத்துல இடிக்கக்கூடாது, என்ன இம்பேக்ட் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே சார், இது தனி சாப்டர் சார். தனி சாப்டர் கிடையாது, இதெல்லாம் சேர்த்து ஒரே சாப்டர். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ஒன் ஆஃப் தி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ரைட். Fourth, A keeps it till maturity and on due date the bill was sent to the bank by A for collection and met by B on the due date. Okay, fourth one. பார்க்கலாமா இதை? Yes. Now ஃபோர்த் ஒன்ல இருந்து என்ன ஆயிடுச்சு, அவர் தான் வச்சிருக்கிறார். ஆனால் மெச்சூரிட்டி என்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, கலெக்ஷனுக்கு அனுப்புறார். யார்கிட்ட? யூஸ்வலாக கலெக்ஷன் வந்து பேங்கர் பண்ணுவார். டிஸ்கவுண்ட் கிடையாதுப்பா, பில் ஃபார் கலெக்ஷன். அதுக்கப்புறம் பில்லை இங்கே கொடுத்துட்டு அவர் என்கேஷ் பண்ணி வைக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னதுங்க, சேல்ஸுக்கான என்ட்ரி என்னது, பி அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் ஏ. இங்கே வரும்போது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் வேல்யூ பீயிங் 1000. இங்கே வரும்போது
purchase account debtors to A account 1000 1424. Second entry being this one. இதுக்கான entry என்னது? We are receiving the BR to B account 1000. இங்கே வரும்போது என்ன entry வரும்? A account debit to bills payable 1000. Is that clear? Okay. On maturity date 4/7/24 அன்னைக்கு 4/7/24 அன்னைக்கு 4/7/24 அன்னைக்கு என்ன பண்றாரு? Bills sent for collection. இந்த BR bills for collection அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரரி ஒரு அக்கௌண்ட் போட்டுக்கிறேன். நீங்க செக் வாங்கும்போது பேங்க்ல உடனடியாக டெபாசிட் பண்ண என்ன என்ட்ரி போடுவீங்க? X கிட்ட இருந்து செக் ரிசீவ் பண்றீங்க and deposited immediately into the bank. Bank to X. செக் வாங்கி வச்சிருக்கிறீங்க, 2 நாளைக்கு அப்புறம் டெபாசிட் பண்றீங்க. வாங்கி வச்சிருக்கும் போது என்ன என்ட்ரி போடுவீங்க? Cash ன்னு ட்ரீட் பண்ணுவீங்க இல்லையா? Cash account debit to X. When the check is deposited into the bank to cash ன்னு 2 என்ட்ரி போடுவீங்க. அல்லது அது செக் இன் ஹேண்ட் வச்சுக்கலாம் சொல்லியிருக்கிறேன்னா, நீங்க கேஷ் பாக்ஸ் ஓபன் பண்ணி ஆடிட் வந்து கேட்கிறாரு, கேஷ் பாக்ஸ் ஓபன் பண்ணி காமிங்க, 10,000 ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னா 4,000 ரூபாய் தான் இருக்கு, என்ன மிச்சம் காணோம் சார்? செக்கா இருக்கு பாருங்க 6,000 ரூபாய். ஓகே, தட் ஹி நோஸ் செக் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் அ கேஷ். அதை நீங்க இன்னும் மைன்யூட்டா எழுதணும்னா கேஷ் 4,000, செக் இன் ஹேண்ட் 6,000 எழுதலாம் இல்லையா? இப்போ எக்ஸ் கிட்ட இருந்து செக் வாங்கும்போது டெபாசிட் பண்ணாத போது செக் இன் ஹேண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு எக்ஸ், டெபாசிட் பண்ணும்போது பேங்க் டு செக் இன் ஹேண்ட் போடலாம். அது மாதிரி தான் இங்கே டெம்பரரி. அந்த பில்லு வெளியே போகும்போது பில் ஃபார் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரியை நான் ரெடி பண்றேன், டெபிட் சைடில் போட்டுக்கிறேன். ஓகே, பில் ஃபார் கலெக்ஷன் டு பிஆர், வேல்யூ பீயிங் 1000. இதுல என்ட்ரி உண்டா? என்ட்ரி கிடையாது. நான் பேங்க் கிட்ட தான் கொடுத்துருக்கிறேன், பிக்கு தெரியாது. அவர் கலெக்ட் பண்ணி முடிச்ச பிறகு எனக்கு என்ன என்ட்ரி வரும்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பில் ஃபார் கலெக்ஷன், வேல்யூ பீயிங் 1000. இங்க வரும்போது என்னைக்கு கலெக்ஷன் ஆகுதோ அன்னைக்கு மட்டும் தான் என்ட்ரி வரும். அப்ப இந்த டேட்டுக்கு ஈக்குவலண்டா என்ட்ரி உண்டு. என்னது? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் 1000. Is that clear? பேங்க்ல போட்டீங்க, கலெக்ட் பண்ணி போட போறாரு, அது ஏன் சார் ஒரு என்ட்ரி? தேவையில்லாம எத்தனை முறை உங்க லைஃப்ல வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட பணத்தை கொடுத்துருப்பீங்க, நீங்களும் மறந்துருப்பீங்க, அவனும் மறந்துருப்பான். நடந்திருக்கு ஏதாவது? நான் பண்ண மாட்டேன் சார் அந்த மாதிரி. நான் பணத்தை வாங்கி வச்சுட்டு நானும் மறந்துடுவேன், அவனும் மறந்துடுவான். அதான் இங்கே நடக்கும். 100 ரூபா கொடுத்துட்டு நான் இந்த பொருளை வாங்கிட்டு வா அப்படின்னா, சரி அப்படின்னு போனோன்னா அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன், அந்த பொருள் கிடைக்கலையே அப்படின்னா, அப்படியா சரி பார்த்துக்கலாம் வா அப்புறம் அப்படின்ட்டாங்க. பார்த்துக்கலாம் வான்னு சொன்னால் திரும்ப பணத்தை ரீஃபண்ட் பண்ண முடியல, ரிட்டர்னும் பண்ண மாட்டான். பார்த்துக்கலாம் வாங்குறது என்னைக்கு பார்த்துக்கலாம்னு தெரியும், அந்த பணம் அப்படியே போயிடும். நடந்திருக்கா இல்லையா? பல இடத்துல நடந்திருக்கு, பல சினாரியோவில். சின்ன விஷயம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆர்கனைசேஷனில் எழுதி வைக்கும்போது ஒரு 10 செக் எழுதி வச்சிருக்கிறீங்க, பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணியிருக்கிறீங்க 10 செக்கு, 9 தான் கலெக்ஷன் ஆயிருக்கு, ஒன்றும் கலெக்ஷன் ஆகலை. நான் பேங்க்ல போட்டேன், அவன் கலெக்ஷன் பண்ணிட்டான் நினைச்சிட்டு இருக்கிற, ஒன்று போயிடுச்சு. ஆனால் பில் ஃபார் செக் ஃபார் கலெக்ஷன் சொன்னால் நான் என்ன பண்ணியிருப்பேன்? ரெக்கன்சிலேஷன் பண்ணும்போது எடுத்து பார்த்தா 9 தானே இருக்கு, இன்னொன்று காணுமே அப்படின்னா பேங்க்கை பிடிச்சி கேட்பேன், என்னாச்சு இந்த செக் கேட்கலாமா இல்லையா? பேங்க் என்ன சொல்றார்? சாரி சார், எல்லாத்தையும் வாங்கி வச்சிருந்தோம்ல, ஒன்று மட்டும் நாளைக்கு இருக்கிற செக் அதனால போடாமல் வச்சிருந்தோம், அவர் லீவ் போட்டு போனோம், 1 மாதம் வரல சார், அவர் டிராயர்லேயே கிடக்கு, நாங்கள் மறந்துட்டோம். எவ்வளோ நேரம் ஆகும் அது மாதிரி சொல்றதுக்கு? நாம அக்கௌண்ட்ல வச்சுக்கல அப்படின்னாக்கா we are making mistake. What is the purpose of accounting? 100க்கு 100 வாங்கினாக்கா பெருமையா ஃபீல் பண்ணுவோம் சார் +2 ல. அதுக்கா ரியாலிட்டியில தவறுகள் நடக்காம இருக்கிறது தானே அக்கௌண்ட்ஸ். அதுதான் இந்த இன்டென்ஷன். ஒவ்வொன்றும் செய்யும் போது இதெல்லாம் தேவையான்னு நினைச்சேன். இப்போ என் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா
எக்கச்சக்கமாக லாஸ் வரும். என்னது இது எவ்வளோ லாஸ் வருது? அப்போது எழுது, செக் பண்ணு. பில் ஃபார் கலெக்ஷன் எழுதி வச்சிரு. அப்போ பில்லு கையில் இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது. பில்லு வெளியே போச்சு அப்படின்னு சொன்னாக்கா பில்லு வெளியே போயிருக்குன்னு எழுதி வச்சிருக்கேன் உடனே. என்ன காரணம்? நாளைக்கு அவன் தரலன்னா அவன் பில் எடுத்துகிட்டு போயிடுவான், எங்கேயாவது மறந்து போயிடுவான். அப்போ நான் தான் விசாரிக்கணும். ஸோ இது மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு தான் இந்த அக்கௌண்ட்ஸ் இருக்குது. தட்ஸ் வை திஸ் ஜர்னல் என்ட்ரி இஸ் தேர், பில் ஃபார் கலெக்ஷன் என்ட்ரி. இட் இஸ் ஜஸ்ட் நாட் an account, it's what about the accountability also. Okay, ஒவ்வொரு விஷயங்களும் செய்யும்போது பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட லாஜிக். Now let's move on to the next one. Fifth one, இப்போ தான் நமக்கு என்ன வருது? டிசானர் கேசஸ். இது வரைக்கும் 4 விஷயங்கள் பார்த்தோம்னா இப்போ வந்து டிசானர் கேஸ். கீப் டில் மெச்சூரிட்டி டிசானர், டிஸ்கவுண்ட் பண்ணது டிசானர், அண்ட் என்டார்ஸ் பண்ணது டிசானர். இந்த 3 கேஸ் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் see here. Fifth one, dishonor case. So we know that இனிமேல் அந்த பேலன்ஸ் ஷீட்ல எனக்கு தேவையில்லை, சும்மா எழுதுனா போதுமானது. A and B, A and B. இங்கேருந்து குட்ஸ் போச்சு 1000. என்னைக்கு போச்சு? 1/4/2024 அன்னைக்கு போச்சு. பில் ட்ரான் அண்ட் அக்செப்டன்ஸ். ஓகே, மெச்சூரிட்டி எப்போ? ஏ வந்து பில்லை போய் காமிக்கிறார், ஆனால் கேஷ் வரல. கேஷ் வரல, டிசானர் ஆயிடுச்சு. பில் டிசானர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஏ ஹேஸ் டு டேக் லீகல் ஆக்ஷன் ஆன் பி. அதெல்லாம் நான் தர முடியாது சார், நானும் அதுக்கும் பொறுப்பு இல்லை சார் அப்படின்ட்டார். என்கிட்ட பணம் இல்லை சார் அப்படின்ட்டார். அலைய முடியுமா? உடனே ஏன் என்ன செய்கிறாரு? இவர் தரலைங்கிறதுக்கான ப்ரூஃப் வேணுமா இல்லையா? அந்த பில் அவர் வாங்கியிருந்தால் பைசா தந்திருப்பார். அவர் இன்னும் வாங்கிக்கல. என்ன காரணம்? பணம் தரல இல்லையா? பில் எப்படி தருவேன்? அந்த பில்லை கொண்டு போய் நேராக யார்கிட்ட போகிறேன்? நோட்டரி பப்ளிக் கிட்ட போகிறேன். யார்கிட்ட போகிறேன்? நோட்டரி பப்ளிக். He is specialized in noting all these things. அவர்கிட்ட கொண்டு போய் பில்லு காமிச்சிட்டு, சார் இந்த பில்லு கொடுத்தேன் சார், தர மாட்டேங்கிறார். ஓகே, உடனே அந்த அட்வொகேட் என்ன பண்ணுவார்? ஒரு நோட்டீஸ் அனுப்புவார் பிக்கு, உங்கள் மேலே நாங்கள் லீகல் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், நான் தந்துட்டேன் சார், நீங்கள் கணக்கு பாருங்க அப்படிங்களா? இல்லை தரல சார், இல்லை சார் தர முடியாது சார், இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணல. ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன ஆகிடும்? நோட்டரி பப்ளிக் செகண்ட் வந்து என்ஷூர் பண்ண பிறகு, இது கலெக்ஷன் ஆகலன்னு என்ஷூர் பண்ண பிறகு நோட்டரி பப்ளிக் என்ன பண்ணுவார்? நோட்டிங் பண்ணுறார். என்ன பண்ணுறாரு? நோட்டிங். டிசானர் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிங் பண்ணுறார். இட் இஸ் நாட் ஃப்ரீ, ஃபார் தட் எ சார்ஜ் இஸ் தேர் விச் இஸ் கால்ட் நோட்டிங் சார்ஜஸ். அதுக்கு அந்த நோட்டரி பப்ளிக் நம்ம என்ன கொடுக்கணும்? ஒரு ஃபீஸ் கொடுக்கணும் இல்லையா? that charges is also applicable, which is 15 rupees, 50 rupees. இனிமேல் ஏ பி கிட்ட இருந்து எவ்வளவு ரெக்கவர் பண்ணோம்? 1050. 1000 தனி, இந்த 50 ரூபா தனியா கொடுத்தேன் இல்லையா? உங்களுக்கு தான் நான் கொடுத்துருக்கிறேன். யார் கையில பில் இருந்துச்சோ அந்த ஆள் தான், யார் கையில பில் இருந்துச்சோ அந்த ஆள் தான் அட்வொகேட் கிட்ட போயிட்டு, நோட்டரி பப்ளிக் கிட்ட போயிட்டு நோட்டிங் பண்ணிட்டு ஃபீஸ் கொடுத்துட்டு வந்திருப்பார். அந்த அமௌண்ட்டை யார் பே பண்ணாரோ அந்த அமௌண்ட்டை அவர் அல்டிமேட் எண்டு டெட்டார் யார்? பி கிட்ட ரெக்கவர் பண்ணுவாங்க. அப்போ அந்த நோட்டிங் சார்ஜஸ் யார் பே பண்ணியிருப்பார்? யார் பே பண்ணியிருப்பார்? யார் பே பண்ணியிருப்பார்? ரெக்கவர் பண்றது ஃப்ரம் பி. யார் பே பண்ணியிருப்பார்? பேயி பே பண்ணியிருப்பார். யார் பேயி? ஏ. If it is discounted, kept in maturity by himself, discount பண்ணியிருந்தால் யார் பே பண்ணியிருப்பாரு? பேங்கர் பே பண்ணியிருப்பார். பேங்கர் ப்ரூஃப் கொண்டு வரணும் இல்லையா? என்ன எனக்கு கொடுத்த பில்லு செல்லல அப்படின்ட்டு. அப்போ அவர் போய் எங்க வாங்கியிருப்பாரு? அட்வொகேட் கிட்ட ஃபீஸ் கட்டி அவர் நோட்டிங் வாங்கியிருப்பார். ஆனால் அந்த அமௌண்ட் அல்டிமேட் யார்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணுவாங்க? பேங்கர் வந்து ஏ கிட்ட கேட்பார், ஏ வந்து பி கிட்ட வாங்கி கொடுப்பார். பேங்கர் வந்து ஏ கிட்ட கேட்பார், ஏ வந்து பி கிட்ட வாங்கி கொடுப்பார். இன் கேஸ் ஆஃப் என்டார்ஸ்டா இருந்தா
யார் பேர்ல என்டார்ஸ் பண்ணியிருக்கிறோமோ அவர் என்டார்சி. அது பேர் என்னது? என்டார்சி. கிளியர்? மற்றபடி சம்ஸ் ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது. இந்த லாஜிக் தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் கேஸ் ஜெர்னல் என்ட்ரி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன இது? 1/4/2024 அன்னைக்கு in the books of A, B account debit, 2 sales, value being 1000. Parallelly in the books of A, in the books of B வந்து என்ன entry வரும்? Sorry, purchases account debit to A account, the value being 1000. Second வந்து என்னது? பில் டிரா பண்ணி அவர்கிட்ட இருந்து அக்செப்டன்ஸ் வாங்கும்போது பி கேன்சல் ஆகிட்டு அதுக்கு பதில் என்ன வந்துச்சு? பிஆர் அக்கௌண்ட் டெபிட் டு பி அக்கௌண்ட் 1000. அண்ட் இங்கே வரும்போது ஏ அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் பேயபிள் 1000. Is that clear? Next being on maturity என்னைக்கு? 4/7/24. இந்த பில்லுக்கு பணம் வரல. அப்ப என்ன என்ட்ரி வரும்? ரிவர்ஸ் பண்ணிடுங்க. பி அக்கௌண்ட் டெபிட் டு பிஆர் அக்கௌண்ட். பி அக்கௌண்ட் டெபிட் டு பிஆர் அக்கௌண்ட். அந்த டிசானர் ஆச்சுன்னா வரும்போது என்ன என்ட்ரி இருந்துச்சு அதை ரிவர்ஸ் பண்ணிடணும். இப்போ நோட்டிங் சார்ஜ் போட்டிருக்கிறோமே அதுக்கு என்ன என்ட்ரி? வாட் இஸ் த ஜெர்னல் என்ட்ரி ஃபார் த நோட்டிங் சார்ஜஸ்? வாட் இஸ் த ஜெர்னல் என்ட்ரி ஃபார் த நோட்டிங் சார்ஜஸ்? நோட்டிங் என்ன? பி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். To bank. Is that okay? ஏன் நான் வந்து நீங்க உங்களுக்கு புக் வாங்க போறீங்க கடைக்கு, நான் எனக்கு ஒரு காப்பி வாங்கிட்டு வான்னு சொல்லி உங்களை அனுப்புறேன். 500 ரூபாய் சார்னா 500 ரூபாய் கொடுத்துட்டேன். இப்போ நீங்க அந்த புக்கு வாங்குறீங்களா? அங்க புக்கு வாங்கும்போது புக்கு எக்ஸ்பென்ஸா, அசெட்டா, இன்கமா? எனக்கா வாங்கினது இன்கமா, எக்ஸ்பென்ஸா, அசெட்டா? எதுவுமே கிடையாது. நீங்க கொண்டு வந்து இங்க கொடுத்துட்டு பைசா வாங்கி போறீங்க இல்லையா? ஸோ நீங்க எழுதும் போது என்னன்னு சொல்லுவீங்க? யூ ரைட் so and so's account debited அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. again you are going to recover, it's not expenses. நீங்க நோட்டிங் சார்ஜஸ்னு போடக்கூடாதீங்க. யார் பேயோ அவருடைய புக்ல எப்படி இருக்குன்னா அந்த நோட்டிங் சார்ஜஸ்க்கான என்ட்ரி ஏ பே பண்ணியிருந்தால் என்ன என்ட்ரி, பேங்கர் பே பண்ணியிருந்தால் என்ன என்ட்ரி, அண்டு என்டார்ஸ்டு பண்ணும்போது என்டார்சி பே பண்ணியிருந்தால் என்ன என்ட்ரி அப்படின்னு சொன்னாக்கா, எப்பொழுதுமே ஏ பே பண்ணியிருந்தால் பி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க், இவங்க பே பண்ணியிருந்தால் ஓகே ஏ அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். பேங்கர் கிட்ட இருக்கும்போது பேங்கர் என்ன சொல்லுவாரு? ஏவை டெபிட் பண்ணி விட்டுருவார். ஏ அதுக்கப்புறம் யார்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணுவார்? பி கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணுவார். ஓகே, பேங்கரும் அதே சமயத்தில் என்டார்ஸும் சரி, ஏ இஸ் ரெஸ்பான்சிபிள், லேட்டர் ஆன் ஹி ரெக்கவர்ஸ் இட் ஃப்ரம் பி. ஸோ இந்த இடத்துல வந்து கம்பைன் என்ட்ரியை நீங்கள் போட்டுக்கலாம். யூ கேன் கம்பைன் தீஸ் டூ அண்ட் பாஸ் எ சிங்கிள் என்ட்ரி. அப்போ என்ட்ரி என்ன வரும்? பி அக்கௌண்ட் டெபிட் டு பிஆர் டு பேங்க், the value being 1050, 1050. பி அக்கௌண்ட்ல வரும்போது என்ன என்ட்ரி வரும்? முதல் செப்பரேட் என்ட்ரி போட்டுக்கலாம். பில்ஸ் பேயபிள் ஹானர் பண்ணல, அப்ப பில்ஸ் பேயபிள் பாஸ் பண்ணும்போது என்ன என்ட்ரி இருக்கும்? ரிவர்ஸ் பண்ணிடுங்க. அப்ப என்ன என்ட்ரி வரும்? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் டு ஏ அக்கௌண்ட், அண்ட்
ஏ ஃபோன் பண்ணி இன்னொரு 50 ரூபா தரணும் அப்படின்னு. எதுக்குங்க? கேன்சல் ஆச்சுல, அந்த சார்ஜஸ் நீ தான் தரணும். அப்ப இவருக்கு என்ன வரும்? நோட்டிங் சார்ஜஸ். இவருக்கு என்ன வரும்? இவருக்கு தான் அது செலவு. நோட்டிங் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெபிட் டு வாட்? ஏ அக்கௌண்ட். இந்த நோட்டிங் சார்ஜஸ் இவர் தரல, இவருக்கு பதில் யார் கொடுத்துருக்கிறார்? ஏ. அப்ப நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஏவை கிரெடிட் பண்ணிக்கிறேன். If I club these two journal entries, what happens here? What is the ultimate entry? Bills payable account debit 1000, noting charges account debit 50 to A account. எல்லா கேசஸ்லாம் பேக்கு சேம், பிக்கு பொறுத்த வரைக்கும் சேம் தான். ஹானர் பண்ணாலும் 3 கேஸ்லையுமே கீப் டில் மெச்சூர்ட், ஹானர்ட், சரி மிஸ் கீப் டில் மெச்சூர்ட் ஆர் டிஸ்கவுண்டட் ஆர் என்டார்சிங். இந்த 3 கேசஸுமே பியில் ஒரே என்ட்ரி. ஹானர் பண்ணாலும் சரி, டிஸானர் பண்ணாலும் சரி, ஒரே என்ட்ரி. இஸ் தட் கிளியர்? ஹோப் ஸோ யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லாஜிக். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ. ஸோ நோட்டிங் சார்ஜஸில் ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு சொன்னேன், டீட்டெயிலாக கொடுத்துட்டேன். இப்போ மிச்சம் 2 ஆங்கிள்லையும், அதாவது டிஸ்கவுண்ட் பண்ணது டிஸானர் ஆகும்போது எப்படி, என்டார்ஸ் பண்ணது டிஸானர் ஆகும்போது எப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா இந்த கண்டென்ட் கம்ப்ளீட் ஆகிடும். கிளியர்? மேக் இட் ஃபாஸ்டர். Let's move on to the next one. Clear தானே? இதெல்லாம் போட்டிருக்கிறீங்களா? போட்டாச்சா? போட்டு வந்திருக்கணும் என் கிளாஸில். இங்கே வந்து அடிஷ்னல் லேர்னிங் தான். ஓகே, நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்துங்க, டெஸ்ட்டு சீரியஸாக பண்ணுங்கள், சிங்கிள் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். யாராக இருந்தாலும் கிளியர் பண்ணலாம், பட் ப்ராக்டிஸ் ஹெவியாக இருக்கணும். ரிவிஷன் தான் உங்களுக்கு என்ஷூர் பண்ணணும். ரைட்? நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி 6th one. Okay, here discounted with the banker. So A, B கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இனிமேல் நான் ட்ரா பண்ணுறேன். இது சேல்ஸு. இது வரும்போது பில் ட்ரான் அண்ட் பில் அக்செப்டன்ஸ். ஏ என்ன பண்ணுறாரு? பேங்க்கில் வச்சுட்டார். 960 வந்துருச்சு. பேங்கர் வந்து மெச்சூரிட்டி அன்னைக்கு டிசைனர் ஆயிடுச்சு. இவரை போய் அப்ரோச் பண்ணார், வரல. உடனே என்ன பண்ணார்? நோட்டிங் பண்ணிட்டார். நோட்டிங் பண்ணிட்டு எனக்கு இன்டிமேட் பண்ணிட்டார். இன்டிமேஷன். Okay, clear? Yes, come on. Dishonor case. A's book, B's book. First 1/4/24 அன்னைக்கு what is the journal entry for sales, sir? B account debit to sales account, the value being 1000. B bookல purchase account debit to A account 1000. Second வந்து this set BR account debit to B account 1000. In B's book A account debit to bills payable account 1000. And third entry, okay, இது ஒரு set of entries. Right? Third entry, bill discount பண்றார். என்ன entry வரும்? Bank account debit. Okay,
discount on bills discounted account debit 60 to what? Bills receivable 1000. What about the entry in the books of B? No entry. The next one being on maturity dishonor age. பேங்கர் வந்து இப்போ என்ன சொல்லுவார், சார் டிசைன் ஆயிடுச்சு நீங்கள் பணம் தரணும். அப்போ என்ட்ரி எப்படி வரும்? இந்த என்ட்ரியை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. இந்த என்ட்ரியை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. ஒரு பிஆர் கொடுத்து பணம் வாங்கினா இல்லையா, அது செல்லலை அப்படின்னா அந்த என்ட்ரி ரிவர்ஸ் பண்ணுறது நம்மளுடைய வேலை. பிஆர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். ஆனால் பிஆருங்கிறத கொண்டு வராதீங்க. யூ நோ நீட் டு பிரிங் த பிஆர் எனிமோர். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது, டிசைனர் ஆயிடுச்சு டிஸ்கவுண்டட் பில் அப்படின்னு சொன்னாக்க பில் அமௌண்ட் எவ்வளோங்க கொடுக்கணும்? 1940 தான் ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் ரிட்டர்ன் பண்ணும்போது எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணோம்? 940 1000? 940 1000? 1000 you have to return. உங்களுக்கு தான் 3 மாதம் முன்னாடி கொடுத்ததுங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் ஆனர் ஆகும்போது 1000 தான் எனக்கு வந்தாகணும். 3 மாதத்துக்கு அப்புறம் ஆனர் ஆகும்போது 1000 தான் வந்திருக்கணும். பட் நீங்கள் 940 தான் கொடுக்குறீங்க. மீன்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து இன்னொரு 3 மாதத்தோட இன்ட்ரெஸ்ட்டுங்க. 3 months இன்ட்ரெஸ்ட்டோ யூ ஹவ் டு பே மீ 1000. இட் இஸ் நாட் 940. 940 + 60 rupees ஃபார் த 3 months மெச்சூரிட்டி. அது இல்லாமல் நான் இங்கே போனேன் இல்லையா, அவர் தரல இல்லையா, அந்த பணத்தை நான் தான் தந்திருக்கிறேன்னு பேங்க்கு டிமாண்ட் பண்ணுவார். நோட்டிங் சார்ஜஸ் பெய்டு பை பேங்கர், அது ஒரு 50. அப்போ நம்ம கிட்ட எவ்வளோ கேட்பாரு? 1050 கொடுங்கன்னு கேட்பார். ஹி டிமாண்ட்ஸ் 1050. அப்போ இங்கே வந்து என்ட்ரி என்ன வரும்? பிஆரை கட் பண்ணுங்க. 1050 வேணும்னு கேட்டார்னா பேங்கர், நான் பேங்கரை கிரெடிட் பண்ணிட்டேன். 1050 கிரெடிட் பண்ணிட்டேன். சரிங்க சார் நான் தரேன், உங்கள்கிட்ட பணம் வரல, நான் உங்களுக்கு தர வேண்டியதாக இருக்கு. அதை டக்குன்னு என்ன பண்ணுறேன்? பிக்கு இருந்து ரெக்கவர் பண்ணுறேன். பிஸ் அக்கௌண்ட் டெபிட் 1050. பிஸ் அக்கௌண்ட் டெபிட் 1050. இந்த புக்ஸ் ஆஃப் பி வாட் இஸ் ஜர்னல் என்ட்ரி? அவருக்கு ஒரே ஜர்னல் என்ட்ரி தான். ஆனர் பண்ணாலும் அதே, டிசானர் ஆனாலும் சரி, என்டார்ஸ் பண்ணதை டிசானர் பண்ணாலும் சரி, ஒரே என்ட்ரி தான். அதே 2 என்ட்ரி போட்டு பார்க்கலாம். இதே 2 என்ட்ரி நம்ம போடலாம். நோ ப்ராப்ளம் இன் தட். ஸோ திஸ் என்ட்ரி remains the same. ஓகே, this entry remains the same. ஓகே, இந்த மாதிரி போடலாம். அதாவது இதோட ரிவர்சல் என்ட்ரி, நோட்டிங் சார்ஜஸ்க்காக ஒரு என்ட்ரி. ஓகே இல்லையா, கம்பைண்டாக ஒரே என்ட்ரியை நீங்கள் போட்டுக்கலாம். there will not be any change in the books of B. அப்போ என்ன என்ட்ரி வருது? பில்ஸ் பேபிள் கிரெடிட்டில் உள்ளதை டெபிட் பண்ணுங்க 1000. ஏக்கு இப்போ நான் தர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? 1050. ஏன் 50 rupees எக்ஸஸாக கொடுக்குறேன்? நான் டிசானர் பண்ணதுனால நோட்டிங் சார்ஜஸ் சேர்த்து தர வேண்டியதாக இருக்குது. நோட்டிங் சார்ஜஸ் ஏன் அக்கௌண்ட்டில் அது நோட்டிங் சார்ஜஸ்னு வரும், பியோடைய அக்கௌண்ட்டில் தான் அதை நோட்டிங் சார்ஜஸ்ன்னு போடணும். ஏன்னா அவருக்கு தான் நஷ்டம், அவருடைய எக்ஸ்பென்சஸ். கிளியர்? next one being okay, endorsed in favor of C, அது dishonor ஆயிடுது. endorsed in favor of C is going to be dishonor. சொல்லுங்க. இந்த புக்ஸ் ஆஃப் ஏ, இந்த புக்ஸ் ஆஃப் பி டைரக்ட் என்ட்ரி போடலாம். 1/4/24 அன்னைக்கு பி அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ், வேல்யூ பீயிங் 1000. in the books of B, purchases account debit to A, value being 1000. Next entry being, we are getting the BR for this. BR account debit to B account
1000 1000. இங்கே வரும்போது A account debit to bills payable 1000. மெச்சூரிட்டி டேட் இப்போ நான் என்டார்ஸ் பண்ண போகிறேன். C account debit. ஆக்சுவலாக சிக்கு எவ்வளோ தர வேண்டியது இருக்கு? 1010. 2 நான் பிஆர் எவ்வளோ தான் கொடுத்துருக்கிறேன்? 1000. 2 டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 10. இவருடைய புக்கில் என்ட்ரி கிடையாது. இவருடைய புக்கில் என்ட்ரி கிடையாது. ஆனால் மெச்சூரிட்டி அன்னைக்கு டிசானர் ஆயிடுச்சு. இப்போ சி என்ன சொல்லுவார்? சி என்ன சொல்லுவார்? எவ்வளோ கொடுக்கணும் சிக்கு? 1010 கொடுங்க சார். டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்களே சார். ஆமாம், பணம் கொடுத்துருந்தா டிஸ்கவுண்ட்டு, கொடுத்த பணமே செல்லலை அப்படின்னு சொன்னால் மொத்தமாக கொடுங்க 1010. ரிவர்ஸ் தட் 1010. அது இல்லாமல் நோட்டிங் சார்ஜஸ் 50 ரூபா இருக்கு. நோட்டிங் சார்ஜஸ் 50 ரூபா இருக்கு. 1600 ரூபா கொடுங்கன்னு கேட்பார். ஏன் என்ன பண்ணுவார்? அதை யாருடைய தலையில் திணிப்பார்? அதை பியோடைய தலையில திணிக்கணும். ஓகே, பி கிட்ட எவ்வளோ ரெக்கவர் பண்ண முடியும்? 1050 60 50 ஒன்லி. 1050 ஒன்லி. 1000 ருபீஸ் நீ கொடுத்த பில் மெச்சூரிட்டி ஆகல. 50 ரூபா நோட்டிங் சார்ஜஸ். 1050 ரூபா கொடு. இந்த 10 ரூபா வந்து ஏ தர வேண்டியது முன்னாடியே தந்ததுனால டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு. அது ரிவர்ஸ் ஆயிடும். அது அவர் தான் பார்த்துக்கணும். யாரு? ஏ தான் பார்த்துக்கணும். ஸோ அப்போ இதுக்கான என்ட்ரி எப்படி வருது? பி அக்கௌண்ட் டெபிட். பிஏ கொடுத்து 1050 ரூபா நீ தரணும்ப்பா. 1000 ரூபாய் தரணும், செல்லலை, அதனால ஒரு சார்ஜஸ் இருக்கு. 2 சேர்த்து 1050 தரணும். சி வந்து என்ன சொல்றாரு? சார் நீங்க எனக்கு 1600 ரூபாய் தரணும். ஒரிஜினலா 1010 பிளஸ் இன்னொரு 50 ருபீஸ் நான் தண்ட செலவு ஒன்று பண்ணியிருக்கு. நோட்டிங் சார்ஜஸ் 1050 நீ கொடுக்கணும். 2 சேர்த்து 1060. அப்போ 1060ல 1050 நான் பி கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிட்டேன். இன்னொரு 10 வந்து என்னது? டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் ரிவர்ஸ்ட். டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணது இப்போ போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? பி உடனே என்ன சொல்றாரு? ஓகே சார் தந்துடுறேன் சார் அப்படின்றார். என்ன என்ட்ரி வரும்? பில்ஸ் பேயபிள் ரிவர்ஸ் பண்ணிக்கணும். நோட்டிங் சார்ஜஸ் இவருக்கு தான் அந்த இது எக்ஸ்பென்ஸாக மாறப்போகுது. நோட்டிங் சார்ஜஸ் 50 ருபீஸ் டு ஏ அக்கௌண்ட், வேல்யூ பீயிங் 1050. கிளியர்? So with that, this concept 7th one is also over. இங்கே கிளாஸ். ஸோ ஒரு சம் கூட முடிக்கல, இன்னும் ஒரு சம் தானே போயிட்டு இருக்கு. ஓகே, குட். 8th sum. We'll move on to the 8th sum. எய்த் சம்ல வரும்போது இது மியூச்சுவல் கன்சர்ன். மியூச்சுவல் A keeps it till maturity and then on the due date B accepted renewed bill for 2 months together with interest 12%. On the due date the bill was met by B. ஒரிஜினல் பில்லுடைய டியூ டேட் அன்னைக்கு தர முடியல. அவரே வந்து சொல்றார், சார் கோச்சிக்காதீங்க, இன்னும் 2 மாதம் தள்ளி போடுங்க, அந்த 2 மாதத்துக்கு என்ன அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் தந்துறேன்ட்டார். அவர் தரமாட்டேன்னு பிரச்சனை பண்ண லீகல் நோட்டீஸ், லீகலாக போகணும் அப்படிங்கிறதுக்காக லீகல் நோட்டீஸ்க்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறோம். தட் இஸ் கால் நோட்டிங் சார்ஜஸ். இவர் மியூச்சுவல், அவரே வந்தால் நானும் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க நோட்டிங் சார்ஜஸ் வராது, மிச்சம்லாம் சேம் தான். ஓகே, லெட்ஸ் see one of the simplest illustration. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? 1/4/24 அன்னைக்கு what is the entry? Sales க்கான entry B account debit to sales, value being 1000. வேல்யூல ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. இவருடைய புக்கில் வரும்போது purchase account debit to A account, value being 1000. செகண்ட் பிஆர் எழுதி வாங்கிக்க போகிறோம். பிஆர் அக்கௌண்ட் டெபிட் டு
B account, the value being 1000. இவருடைய புக்கில் A account debit to bills payable 1000. Third, இவரே தான் வச்சிருக்கிறார், மெச்சூரிட்டி டேட் வருது. மெச்சூரிட்டி டேட் வந்து இன்னைக்கு 4/7/24. 4/7/24 ரெனியூவல் பண்ணணும் அப்படின்றார். இப்போ பழைய பில் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். எழுதி கையெழுத்து போட்டுச்சு, அதில் போய் மாற்ற முடியாது. அவ்வளோதான், அந்த கிழிச்சு தூக்கி போட்டு புது பில் தான் ரெடி பண்ணும். ஸோ அந்த பில்லு கேன்சல் தான். ஸோ அப்போ டிசானருக்கான என்ட்ரி என்ன வரும், பி அக்கௌண்ட் டெபிட் டு பிஆர் அக்கௌண்ட், வேல்யூ பீயிங் 1000. இவருடைய புக்கில் என்ன வரும், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் டு ஏ. என்ன மட்டும் இல்லை, இங்கே நோட்டிங் சார்ஜஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே இல்லை. ஏன்னா மியூச்சுவல். கோர்ட்டுக்கெல்லாம் போகாதீங்க சார், நான் தரேன்னு சொல்லிட்டேனே அப்படின்ட்டார். ஸோ வி டோன்ட் கோ டு த கோர்ட். இப்போ என்ன பண்ண போகிறேன், புதுசாக இன்னொரு பில்லை ரெடி பண்ண போகிறேன். புதுசாக இன்னொரு பில்லு ட்ரா பண்ணும்போது என்ன என்ட்ரி வரும், பிஆர் அக்கௌண்ட் டெபிட் டு பி அக்கௌண்ட். ஆக்சுவலாக பி அக்கௌண்ட் எவ்வளோ, 1000. ஆனால் பில் என்ன பண்ண போகிறேன், 2 மாதம் லேட் சார். அப்போ 2 மாதத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் வாங்கிப்பேன் அப்படின்றேன். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்கிறாங்க, 12% ஃபார் 2 months கேல்குலேட் பண்ணி ஆகணும். 20 rupees இன்ட்ரெஸ்ட். ஸோ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரெவன்யூ. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ₹20. அப்போ பில் வந்து எவ்வளோ வரும், 1020 மாறிடுது. பிஆர் அக்கௌண்ட் இன்னைக்கு புதுசாக எழுதின அந்த பிஆருடைய வேல்யூ 1020. பி கிட்ட ஒரிஜினல் வர வேண்டிய 1000 லேட் பண்ணி தரேன்னு சொன்ன 20, 2 சேர்த்து 1020 rupees மாறிடுச்சு. இந்த புக்ஸ் ஆஃப் பி, இன்ட்ரெஸ்ட் இஸ் த எக்ஸ்பென்சஸ். ஸோ ஏ அக்கௌண்ட் டெபிட் 1000. இன்ட்ரெஸ்ட் இவருக்கு எக்ஸ்பென்சஸ், அதனால இவர் என்ன பண்ணுறாரு, டெபிட் பண்ணுறாரு. இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் பேயபிள். ஹி அக்செப்ட்ஸ் த பில்ஸ் பேயபிள் ஃபார் 1020. 2 months later. அப்போ இதுலேருந்து 2 months எடுத்துக்கிட்டோம்னா 7/9/24. 7th மந்தோட 2 months சேர்த்த 9th month 4th டேட்டோட 2 months ஆட் பண்ணிங்கன்னா அது 4th, அதோட 3 days கிரேஸ் டேஸ் ஆட் பண்ணுங்க, 7/9 நம்ம எடுத்துக்கலாம். அன்னைக்கு வந்து கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டார். பேமெண்ட் பண்ணும்போது என்ன என்ட்ரி வரும், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பிஆர் அக்கௌண்ட், வேல்யூ பீயிங் 1020. இவர் இதில் வரும்போது பேமெண்ட் பண்ண போகிறார், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் 1020. Is that clear? We'll break and meet by 11:15. Okay. Then what happens here? This set remains the same. Is that okay? So பில்லுக்கான ஒரு என்ட்ரி, பிஆர் செகண்ட் என்ட்ரி, third entry is all about dishonor of the entry, mutual dishonor, renewal entry போட்டுச்சு. renewal entry on maturity what happens, அது dishonor ஆயிடுச்சு. only 60 paise per rupee is collected. அப்போ என்னைக்கு வருது, 7/9/24 அன்னைக்கு டிசானர் ஆயிடுது. டிசானர் ஆச்சு, நம்ம என்ன பண்ணி ஆகணும், டிசானருக்கான என்ட்ரி போடுங்க. பி அக்கௌண்ட் டெபிட் டு பிஆர் அக்கௌண்ட் 1020. இந்த புக்ஸ் ஆஃப் பி டிசானருக்கு என்ட்ரி என்னது, பில்ஸ் பேயபிள் கேன்சல் ஆகிடுது, அதுக்கு பதிலாக ஏக்கு பணம் தரணும் அப்படின்ட்டு எழுத போகிறார். டு ஏ அக்கௌண்ட், வேல்யூ பீயிங் 1020. Bills payable account debit to A account. And currently we have to recover 1020. ஆனா அவர் என்ன ஆயிட்டாரு, இன்சால்வெண்ட் ஆயிட்டார். only 60 paise in a rupee or recovery. அப்போ என்ன என்ட்ரி வரும், பேங்க் அக்கௌண்ட் டெபிட்
to B account. B account being 1020. We recover only 60 paise in a rupee. எவ்வளோ வருதுங்க 612 எவ்வளோ வரலையோ அது வந்து என்னது bad debt in his book 408. இவருடைய புக்கில் என்ன ஆயிடும் A account debit 1020 and to bank the payment made is only 612. எவ்வளோ தர முடியலையோ அது வந்து நமக்கு லாஸ் 408. தர முடியாமல் போனது பேர் டெஃபிஷியன்சி அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம டேர்ம் யூஸ் பண்ணுறோம். இங்கே பேட் டெட்னா அவருடைய புக்கில் அது டெஃபிஷியன்சி. கிளியர்? 9th subdivision over. So 9th subdivision 8க்கும் இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். இது வந்து என்னது டெஃபிஷியன்சி. அது பேட் டெட் கேஸ், இது வந்து டெஃபிஷியன்சி. அது கரெக்டாக மெச்சூரிட்டி. இது வந்து மெச்சூரிட்டி என்னைக்கு ஹானர் பண்ணல, டிசானர் ஆகிட்டு அந்த பணத்துக்கு பதிலாக ஒரு பார்ட் கொடுத்துட்டு பேலன்ஸ் தர முடியல அப்படின்னு பார்த்தோம். ஸோ பேட் டெட் சினாரியோ 9th subdivision. Let's move on to the 10th subdivision. Rebate situation. 2 months ahead away க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ பில்லுக்கான என்ட்ரி என்னது? முதல் சேல்ஸுக்கான என்ட்ரி 1/4/24 அன்னைக்கு B account debit to sales, value being 1000. Here purchases account debit to A account, to A account 1000. உடனடியாக அதே டேட்ல பில்லு எழுதி வாங்கிக்கிறாங்க. BR account debit to B account, the value being 1000. இங்கே வரும்போது A account debit to bills payable. மெச்சூரிட்டி டேட் என்னைக்கு அப்படி சொன்னாக்க 4/7/24. B pays for the bill in 2 months. In 2 months from the date of bill. 2 மாசத்துல கொடுக்குறேன்ட்டார். இப்போ 2 மாசம் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு 1/6/24 குள்ளாரே கொடுத்துட்டார். முன்னாடியே கொடுத்துறேன் சார், ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு கேட்குறாரு. தட் இஸ் கால்ட் ரிபேட். வேல்யூ 1000 rupees. Applicable rate of interest being 12% for the rebate purpose. How many months in advance he is paying? 1 month. அப்போ 1 monthக்குரிய இன்ட்ரெஸ்ட்டை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 10 rupees சப்ராக்ட் பண்ணிக்கலாம். So I am getting the money bank account debit to BR. The BR value being 1000, but 10 rupees on the rebate on bills settled earlier. அப்போ கலெக்ஷன் ஆனது 990. இவருடைய புக்கில் எப்படி வரும்? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் 1000 to bank. Okay, to bank and rebate. Very good. So you got it now. Bank 990 to rebate 10 rupees. All the models are over. Clear? Concepts over except accommodation bill தவிர மிச்ச எல்லா கான்செப்டும் முடிஞ்சிருச்சு. 2, 3, 4 இந்த 2, 3, 4 ஒரு 3 illustrations வந்து எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது பார்த்துட்டோம்னா we will move on to the accommodations bill. We can move on to the accommodations bill. Clear? Online students, come on. Is it comfortable? ஆஃப்லைனில் இருக்கிறவங்க கேட்க மாட்டீங்களா சார் அப்படின்ட்டு? கம்ஃபர்டபுளான ஆஃப்லைனில் இருக்கிறவங்களை கேட்க மாட்டேங்கிறீங்க சார். ஃபேஸை பார்த்து தெரிஞ்சது இல்லை, போட்டுக்கலாம், தப்பில்லை. ஓகே, சி ஒரு நாள் உட்கார்ந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த
ஃபார்மேட்ஸை பைஹார்ட் பண்ணிட்டீங்க, பாஸ்ட் ஒரு 10 செட்ஸ் ஆஃப் கொஷின் பேப்பர்லேருந்து கிராக் பண்ணி பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக வரும், அதெல்லாம் கிராக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அட்டாசமாக நீங்கள் இந்த சாப்டர் மாஸ்டர் எழுதுங்க. ஒரு சாப்டர் மாஸ்டர் ஆகாமல் அடுத்த சாப்டர் போகாதீங்க. ஒரு சாப்டர் மாஸ்டர் ஆகாமல் அடுத்த சாப்டர் போகாதீங்க. ஓகே. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் டைம் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். கண்டென்ட் புரிய 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 அடுத்தடுத்த சம் போகும்போது பயங்கர ஃபாஸ்ட்டாக கிளியர் ஆகிடும். ஐ திங்க் எக்கனாமிக்ஸோ லாவோ ஒரு பொண்ணு வந்து 40க்கு 36 சிபிடியாக இருக்கும்போது, சிஏ ஃபவுண்டேஷனில் சிபிடியாக இருக்கும்போது 40 மார்க்ஸுக்கு 36 மார்க்ஸ். ஒன்லி 4 மார்க்ஸ் தான் விட்டுருக்கு அந்த பொண்ணு, நெகட்டிவ் மார்க்கோட இருக்கும்போது. என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் அது 2வது அட்டெம்ப்ட் தான் கிளியர் பண்ணிச்சு. நவ் ஷி இஸ் டூயிங் ஃபைனல். ஐ திங்க் ஃபைனல் பாஸ் பண்ணி தான் மெசேஜ் வந்திருக்கும், எனக்கு தெரில. ஓகே. இன்டர்ன்ஷிப் கிளியர்ட் அண்ட் ஆர்டிகல்ஷிப் போயிட்டாங்க. ஆர்டிகல்ஷிப் 3 இயர்ஸ் போயிட்டதுல அதுக்கப்புறம் எனக்கும் அவங்களுக்கு கான்டாக்ட்லேயே இருக்க மாட்டேன். ஸோ அதான் ஃபைனல். ஃபைனலுக்கும் எனக்கும் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி வரதுக்கு 3 வருஷம் ஆர்டிகல்ஷிப் போயிடுவாங்க. ரைட். இப்போ கம்மியாக இருக்குல்ல, எவ்வளோ வருஷம்? 2 இயர்ஸ். அதான் நியாயமும் கூட, அதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது. 3 இயர்ஸ்க்குலாம் நியாயம். எனக்கு தெரிஞ்சு 1 இயர் இருந்தாலே போதும், 1 இயர் to 1.5 இயர்ஸ் இருந்தாலே போதும். இவங்க பாட்டுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கிறவங்களே ஹவுஸ் சர்ஜன் 1 வருஷம் தான் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஹியூமன் பீயிங்கோட ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கே 1 வருஷம் தான். நமக்கு என்ன, அவங்க கூட 3 இயர்ஸ்னால் சேலரியே இல்லாமல் 3 இயர்ஸ் இல்லையா சார்? பாக்கெட் பண்ணி கொடுப்பாங்க சார், அது ஒன்றும் பண்ண முடியாது. ரைட். ஸோ அதனால் இட்ஸ் ஆல்சோ லேர்னிங். அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது அதை சொன்னேன், எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிட்டேன் சார். ஒரு சாப்டர் படிக்கிறேன், நோட்ஸ் எடுத்துக்கிறேன், புரிஞ்சிருச்சு. சம்மை சால்வ் பண்ணுறேன், அந்த சம்மில் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா அந்த சாப்டர் திரும்ப ரிவைஸ் பண்ணுறேன், அந்த பாயிண்ட் எது நான் மிஸ் பண்ணணும்னு திரும்ப நோட் பண்ணுறேன். இது மாதிரி திரும்ப திரும்ப பண்ணேன், ஒரு நோட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அதை பண்ணேன் நான் சார் 36 அப்படின்னா 36 மார்க்ஸ். 36ல் ரெக்கார்டு அதெல்லாம் 90% மார்க் இல்லையா இந்த பேப்பர். லாவ்லையும் நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க. எக்கனாமிக்ஸ் ஏதோ ஒரு பேப்பர் ஞாபகத்தில் இருக்காது, அந்த நம்பர் ஞாபகம் இருக்குது. 90 மார்க் மேலே வந்துருந்துச்சு சிஏ ஃபவுண்டேஷனுக்கு. ஸோ பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க you have to do the repetitions தான். You have to do repetitions. Now let's see. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம். ஒன் ஆஃப்டர் ஒன் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ். Question number 2. Endorsed renewal of bill with interest. Endorsed case renewalum சேர்ந்து வந்திருக்கு எல்லாமே. Mr. A draws on Mr. B a bill of exchange 5,000 on 1st January. A, B, சும்மா அந்த ஸ்டோரி மாதிரி எழுதிக்கலாம். Bill drawn for 5,000 rupees on 1st January 24. Acceptance received. Bill's acceptance received. Mr. A endorses the bill in favor of C. C endorsement before maturity. Mr. B approaches Mr. A with the request that the bill be renewed for further period of 3 months at 15% interest per annum. Maturity அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னொரு 3 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க அப்படின்னு இருக்கிறார். அப்போ இந்த பில்லுக்கு பேமெண்ட் யார் தான் பண்ணுவார்? ஏ பண்ணுவார். இல்லைன்னா அது டிசானர் ஆகிடும். நான் கொடுத்துறேன் போ, சிக்கு நான் கொடுத்துறேன் அப்படின்ட்டார். தென் நியூ பில் இஸ் ட்ரான் for 5,000 plus 15% interest for 3 months. புது bill. Okay. Mr. A pays the sum to Mr. C. வேற வழி இல்லை, இவர் தர வேண்டியது நான் தந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டார். அது சொல்லணும் அவசியம்ல தான் அர்த்தம். On the due date and agrees to the proposal of Mr. B. Past journal entries in the books of Mr. A, assuming that second bill is duly met. ஓகே. எல்லா கான்செப்டும் நம்ம பார்த்ததுக்குள்ளார தான் இருக்குது. ஆனால் எக்ஸாமில் எப்படி வருதுன்னு பாருங்கள். இதெல்லாம் ஒரு 3 மார்க்ஸ் கொஷினாக நமக்கு எக்ஸாமில் வரலாம். ரைட். லெட்ஸ் சி. சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் என்ட்ரி in the books of A. In the books of A. Yeah.
1/1/24 அன்னைக்கு BR account debit to B account, value being 5,000. அதே டேட் இந்த பில்லை யார் பேர்ல எழுதி கொடுத்துறாரு? சி பேர்ல. சி அக்கௌண்ட் டெபிட் டு BR, வேல்யூ being 5,000. மெச்சூரிட்டி அன்னைக்கு இந்த பில்லு டிசானர் ஆயிடுது. டிசானர் ஆகும்போது ரெனிவல் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. அதே பில் அடிச்சுலாம் 3 மாசம் எடுத்து எழுத மாட்டாங்க. அது கேன்சல். அந்த பழைய பில் கேன்சல், புதுசாக ஒரு பில் டிராஃப்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு லீகல் டாக்குமெண்ட்டாக இருந்தால் அதில் அடிச்சு எழுதுனீங்கன்னா செல்லாது. அதனால் அது கிளிச் தூக்கி போட்ட வேண்டியதாக. அப்போ டிசைனர் தான் புதுசாக நீங்கள் டிராஃப்ட் பண்ணணும். அப்போ இந்த பில் டிசைனர் ஆகும்போது என்ன என்ட்ரி வரும்? எகெயின் பி அக்கௌண்ட் டெபிட் டு சி. சிக்கு நானே பேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டார் ஏ. அப்போ சிக்கு யார் பேமெண்ட் பண்ணுறாரு? சி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். ரெண்டு சேர்த்து கம்பைன் என்ட்ரியாகவும் போடலாம், நோ இஷ்யூஸ். பி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க்னு சொல்லி என்ட்ரி போட்டிருக்கலாம், நோ இஷ்யூஸ். பி அக்கௌண்ட் டெபிட் டு சி, சி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். கிளியர்? இப்போ புது பில் ஒன்று டிரா பண்றாரு, அதுக்கு என்ன என்ட்ரி வரும்? பிஆர் அக்கௌண்ட் டெபிட் டு பி, சாரி, பிஆர் அக்கௌண்ட் டெபிட் டு பி. வேல்யூ வந்து 5,000. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? ஐ எம் ஆடிங் இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ அட் த ரேட் ஆஃப் 15% இன்ட்ரெஸ்ட். எத்தனை மாதம் டைம் கேட்டிருக்கிறாரு? 3 months. அப்போ 3/12 போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுங்க? 180. 188. ஸோ அப்போ பில்லோட வேல்யூ 5,188. டு வாட்? இன்ட்ரெஸ்ட் ஆன் பில். இதோட மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு இது ப்ராம்ப்டா பணம் வந்துருது. பணம் வரும்போது என்ன என்ட்ரி வரும்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு BR 5188. 5188. That's all. B அக்கௌண்ட்ல போட சொல்லல, வேணா போடலாம். That you can do it yourself, right? It's pretty simple. Clear? எவ்வளோ நேரம் ஆகுது? நமக்கு 2 நிமிஷம் தான். கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா ஸ்பீடாக வரும் உங்களுக்கு சம்ஸ்க்கெல்லாம் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதே சம் ஒரு டீடைலிங்கான சம் மாதிரி ஒரு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது. Question number 3 asked in the exams. Shall I move on to the next one? Come on, text me. Online la irukravanga text me faster. Now இதெல்லாம் எக்ஸாம்ல கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் லைன்ல எல்லாம். நீங்க தான் படிச்சு புரிஞ்சுக்கணும். அந்த மாடல் என்ன மாதிரியான மாடல் மேலே நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது அந்த மாடல் ஃபெமிலியர் ஆகிறதுக்காக. எக்ஸாமில் இதெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். ஓகே, கிளியர்? டில் மெச்சூரிட்டி வச்சிருக்கிறோம். டிஸ்கவுண்டிங் த பில் வேர் டிசானர் ஆகுது, நோட்டிங்கும் இருக்கு. ரெனிவல் ஆஃப் பில் வித் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஒரே சம்மா கொடுத்துருக்குறோம் பாருங்க. எத்தனை பேர் இது போட்டாச்சு? போட்டிங்க? ஆல்ரெடி போட்டாச்சா? போடலையே. நீ அந்த சைடில் பார்க்குற, என்னை பார்க்க மாட்டேங்கிற. உன்னை தான் கேட்குறேன். நீ ஒன்று அங்கே பார்க்குற, இல்லை அங்கே பார்க்குற, என்னை பார்க்க மாட்டேங்கிற. ஓகே, கிளியர்? இப்போ ஒருத்தனை தைரியமாக சந்திக்கணும்னா நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். என்னைய சந்திக்கிறதுக்கு எப்படி பயப்படுறேன்? எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி சந்திப்பேன்? அதை பார்த்தோன்னே பயமாக இருக்கும், அப்படி வேர்க்கும். ரைட் இல்லையா சார்? அப்படியெல்லாம் இல்லை சார். ஓகே, அப்படின்னா உங்கள் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸை கேளுங்க. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸை கேளுங்க. யார் சிஏ ஃபவுண்டேஷன் இதுக்கு முன்னாடி எழுதுனவங்க இருக்கிறீங்க?
முதல்ல ஒரு முறை சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் வரும். அப்படி வரலன்னா அது எக்ஸாம் கிடையாது. ஸோ அப்படி இந்த ஜெயின் வீல் அப்படியே மெதுவாக அப்படி மேலே கூட்டிட்டு போவாங்கல்ல, எல்லாம் சந்தோஷமாக கத்திட்டே இருப்பாங்க. மேலே போய்ட்டு சடன்னு இறக்குவோம் பாருங்க, வயிற்றுக்குள்ளெல்லாம் ஒரு கலக்கும் பாருங்க. சாப்பிட்டது ஈடுறது எல்லாமே வாய் வழியாக வரணும். அது மாதிரி நீங்கள் படித்ததெல்லாம் கலங்கி போய் நிற்கும். அந்த ஒரு ஃபீலை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ப்ரொஃபஷனல் எக்ஸாம் கிடையாது. என்னோட டீச்சர் என்ன சொல்லுவார், என்ன ஸ்ரீதர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப சப்புன்னு வந்திருக்கு இந்த வருஷம் அப்படின்னு. என்ன சார், அதுவே அவன் திணறிட்டு இருப்பான். ஒன்றுமே இல்லை கொஸ்டின் பேப்பர், இப்படிலாம் கேட்டால் சிஏஎம்ஏ எல்லாம் டீக்ரேட் பண்ணிட்ட மாட்டாங்களா அப்படின்னா. ஏன் இப்போ எப்படி தான் சார் இருக்கணும்னு அப்படி பார்த்த த்ரில்லாக இருக்கணும். இந்த த்ரில்லுக்கு தானே போகிறோம் எக்ஸாமுக்கு அப்படின்னா அவர் ட்ரிப்ளெட் CSCMCS என்னோட டீச்சர், ரைட். ஸோ யூ நீட் டு ஹேவ் த ஃபீல், ரைட். பபாய் சோல்டு குட்ஸ் டு கச்சாரி. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்லோவாக ஒவ்வொன்றா போட்டு காமிக்கிறேன். பபாய் அண்ட் கச்சோரி. ஓகே, பேர்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்க, எல்லாம் மும்பைக்காரங்க பேர். ஃபார் ₹90,000 ஆன் 1st April குட்ஸு சேல் பண்ணுறார். ₹90,000 சேல்ஸ் குட்ஸ் போகுது. ஃபார் விச் லேட்டர் அக்செப்டட் 3 bills ₹30,000 ஈச். இதுக்கு பில் அக்செப்ட் பண்ணுறார். 30,000 into 3, 1, 2, 3 months. ஒரு பில் வந்து ஃபர்ஸ்ட் மந்த்ல மெச்சூரிட்டி, ரெண்டாவது பில் ரெண்டாவது மந்த் மெச்சூரிட்டி, மூணாவது பில் 3 மாதம். அப்போ மாதம் ₹30,000 தர மாதிரி 3 பில் எழுதியிருக்கிறார். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பாருங்க சம். The first bill is retained by Babai and is duly met. இந்த மூணுல ஃபர்ஸ்ட் பில் அவரே வச்சுக்கிட்டார். ஃபர்ஸ்ட் பில் retained by him. First bill, 1 month bill. The second bill was discounted, discount being 600 and is met in due course. ரெண்டாவது பில் என்ன பண்றாரு, பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்றாரு. அதுவும் ப்ராம்ப்டா பணம் வந்துருச்சு, ஆனால் டிஸ்கவுண்ட் மட்டும் எவ்வளோ, 600. The third bill is also discounted, discount being 900 and is dishonored. Okay, மூணாவது பில் அதுவும் பேங்கர், இதுக்கு எவ்வளோ, 900. ஆனா மெச்சூரிட்டி அன்னைக்கு என்ன நடக்குது, டிசானர் நடக்குது. இந்த நோட்டிங் சார்ஜஸ், அப்ப இதுக்கு நோட் பண்ணிட்டார், நோட்டிங் சார்ஜஸ் 150. இப்போ என்ன பண்றாரு, நியூ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேர் டியூலி மேட் whereby Kachari pays 10,150 and accepts a new bill due in 2 months for the balance of the amount with interest of 15% per annum. மூணாவது நியூ அரேஞ்ச்மெண்ட் இஸ் மேட். நியூ அரேஞ்ச்மெண்ட்ஸ் டியூ எவ்வளோ இருக்கோ அதில் 10,150 இமீடியட் பேமெண்ட். பேலன்ஸ் வந்து எத்தனை மாதம், 2 months வித் 15% இன்ட்ரெஸ்ட். 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு புது பில்லு ரெடி பண்ணிக்கிறார். திஸ் பில் ரீடைன் ஆன் த டியூ டேட் த சேம் இஸ் டிசானர். அதே இந்த பில் வந்து திரும்ப என்ன ஆயிடுச்சு, 4th ஸ்டெப். எகெயின் இது டிசானரேஜ். கீப் டில் மெச்சூரிட்டி, இது டிஸ்கவுண்ட்லாம் பண்ணல. அண்ட் இதுக்கு நோட்டிங் சார்ஜஸ் 180. Kachari declared insolvent on 15th September 2024. ஓகே, அதுக்கப்புறம் 15th September 24 அவர் இன்சால்வெண்ட் ஆயிட்டார். அப்போ அவர்கிட்ட எனக்கு வசூல் பண்ண வேண்டிய அமௌண்ட்ல எவ்வளோ தான் வந்து சேருது, 35 paise per rupee தான் வருது from his estate. Past journal entries in the books of Babai. B உடைய அக்கௌண்ட்ல எல்லாமே journal entry போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. We'll slowly proceed this. One of the interesting illustration. Am I right? ஸோ அப்படியே நிதானமாக ஒவ்வொன்றா பிரேக் பண்ணிட்டு வரணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரியான சம் நீங்கள் செல்ஃபாக ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரும். கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு சார், இப்போ எப்படி சார் மாஸ்டர் பண்ணுறது, பிரேக் நியூமரஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், ரைட். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பீயிங் சேல்ஸ். அதில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. சேல்ஸ் என்னைக்கு நடக்குது, 1st April
24. So first April 24 அன்னைக்கு in the books of Babai, okay, sales பண்ணும்போது Kachari account debit, Kachori account debit to bank, to sales. Value being 90,000. உடனடியாக அவர் என்ன பண்ணிட்டாரு, 3 பில் எழுதி வாங்கிடுறார். பில்லு வரும்போது என்ன என்ட்ரி வரும், பிஆர் அக்கௌண்ட் டெபிட் டு கே அக்கௌண்ட் 30x3. 3 பில் தனித்தனியாக போட வேண்டிய, நீங்கள் சேர்த்து ஒரே பில்லா என்ட்ரி போட்டுக்கலாம். பிஆர் டு கே, பிஆர் டு கே, பிஆர் டு கே அப்படி போடணும்னு அவசியம் இல்லை. கம்பைன் என்ட்ரி 3 பில்ஸ் அட் அ ஸ்ட்ரெச். ஃபர்ஸ்ட் பில் தானே வச்சிருக்கிறார், ஒன்றும் ப்ராப்ளம். மிச்சம் 2 பில்லும் டிஸ்கவுண்ட் பண்ணுறார். டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு என்ட்ரி போட்டுருங்க. ஏன்னா இது வந்து எப்போ வரும், ஃபர்ஸ்ட் பில் 1 month ஆஃப்டர் மெச்சூரிட்டி. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிடுறோம் இல்லையா, அதனால் இந்த டிஸ்கவுண்ட்டுக்கும் சேர்த்து ஒரே என்ட்ரியாக போட்டுக்கலாம். தனித்தனியாகவும் போடலாம், கம்பைன் என்ட்ரியாகவும் போடலாம். ரெண்டுமே கொண்டு போய் பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டார். ஒரு 30,000 பில்லுக்கு வந்து எத்தனை மாதம், 2 மாதம், இன்னொன்று 3 மாதம். 2 மாதத்துக்கு 600 ரூபா, 3 மாதத்துக்கு 900 ருபீஸ் கரெக்டாக தான் இருக்குது. மந்த்லி 300 ருபீஸ் டிஸ்கவுண்ட் அவர் பிடிச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். ரைட், அப்போ என்ட்ரி வரும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட், டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அக்கௌண்ட் டெபிட் டு பிஆர் 30 + 30 60,000 ருபீஸ். ரெண்டாவது பில்லுக்கு 600, மூணாவது பில்லுக்கு 900 rupees, 1,500 rupees being the discount, bank being 58,500. Is that clear? இதோட மெச்சூரிட்டி பீரியட் முன்னாடி எது வந்துடும், ஃபர்ஸ்ட் பில்லோட மெச்சூரிட்டி பீரியட் வந்துடும். 1 மாதம் என்ன வரும், 14 பதிலாக 15, அதோட 3 days சேர்த்தோம்னா 4/5/24. What is the value? What is the journal entry? Bank account debit to BR, the value being 30,000. This one is over. 4/5/24. இப்போ செகண்ட் பில்லுக்கு பார்க்கலாம். இது 5th கான என்ட்ரி, ஹானரிங்கான என்ட்ரி. செகண்ட் பில் ப்ராம்ப்ட்லி ஹானர். என்னைக்கு அது, 2 months ஆஃப்டர். அப்படின்னா 4/6/24. வாட் இஸ் ஜெர்னல் என்ட்ரி? நோ என்ட்ரி. குட், நோ என்ட்ரி. என்ட்ரி வருமான டவுட்ல அங்கே கேட்கக்கூடாது, இல்லைன்னு சொன்னோம். ஓகே, கிளியர். ஸோ வி டோன்ட் ஹாவ் என்ட்ரி ஹியர். டிஸ்கவுண்ட் பண்ணதோ என்டார்ஸ் பண்ணதோ மெச்சூரிட்டி அன்னைக்கு ப்ராம்ப்டா செட்டில்மெண்ட் ஆச்சுன்னா வி நெவர் பாதர். ஆனால் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி வில் டிஸப்பியர். அடுத்தது இந்த என்ட்ரி, மூணாவது ஜெர்னல் என்ட்ரி, மூணாவது பில் என்னைக்கு அது, 4/7/24. அன்னைக்கு இது என்ன ஆயிடுச்சு, டிஸானர் ஆயிடுது. அண்ட் அதுக்கு நோட்டிங் சார்ஜஸ் வந்துருச்சு. அப்போ என்ன ஜெர்னல் என்ட்ரி, நோட்டிங் சார்ஜஸ் யார் பே பண்ணியிருப்பா, பேங்கர் பே பண்ணியிருப்பார். பே பண்ணிட்டு யார்கிட்ட வசூல் பண்ணுவார், பி கிட்ட இருந்து வசூல் பண்ணுவார். பி யார்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணுவார், கே கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிடுவார். அப்போ பி பேங்க்குக்கு என்ன சொல்லுவார், சார் எவ்வளோ சார் பில்லு, 30,000 ரூபாய் சார், நான் தந்துடுறேன். நோட்டிங் சார்ஜஸ் 150, அதையும் நான் தந்துடுறேன். 30,150 rupees நான் தந்துடுறேன் அப்படின்றார். ஸோ கே கிட்ட அந்த அமௌண்ட் ரெக்கவர் பண்ணுறேன், கேயை டெபிட் பண்ணுறேன். ஹி இஸ் டெட்டார் ஃபார் மீ ஃபார் த ஒரிஜினல் 30 and 150 நோட்டிங் சார்ஜஸ் சேர்த்து 30,150. அந்த அமௌண்ட்டை நான் யாருக்கு பே பண்ணுறேன், டு பேங்க்குக்கு பேமெண்ட் பண்ணிடுறேன். பேங்க்ல அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிட்டாங்க அதை. ஓகே, அதுக்கப்புறம் கச்சாரிக்கு ஃபோன் பண்ணி, என்னையா பணமே தராமல் போயிட்டு அப்படி டிசைன் ஆயிடுச்சு, தேவையில்லாமல் 30,150 நீ தர வேண்டியது இருக்குது அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, சார் இமீடியட்டாக ஐ வில் மேக் அ பேமெண்ட் ஆஃப் 10,150. பேலன்ஸ் என்ன இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இன்னொரு 2 months டைம் கொடுங்க, இன்ட்ரெஸ்ட்டோட நான் தந்துடுறேன் அப்படின்றார். ஸோ அதுக்கு புது பில் நம்ம எழுத போகிறோம். லெட்ஸ் சி. ஒர்க்கிங்ஸ் 30,150. இமீடியட் பேமெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, 10,150. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 20,000.
இதுக்கு நான் என்ன செய்கிறேன், இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறேன் அப்படின்றேன். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 20,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீங், இது முடிஞ்சிருச்சு. இது 15% rate of interest, the rate extended bill being 2 months, right? Okay, into 2 by 12 எவ்வளோ வருது, 500 rupees will be there. அப்போ சி எனக்கு தர வேண்டிய 30,150க்கு இப்போ என்ன பண்ண போகிறேன், கே தர வேண்டிய அமௌண்ட்டுக்கு பிஆர் ட்ரா பண்ணது 2500, பேங்க் கலெக்ஷன் ஆனது, பேங்க்கோ கேஷோ எவ்வளோ இமீடியட்டாக கலெக்ஷன் வந்துருச்சு, 10,150. டு கே அக்கௌண்ட், ஒரிஜினலாக கே அக்கௌண்ட்டு நமக்கு தர வேண்டியது 30,150. இன்னொரு 500 rupees எக்ஸஸாக வந்திருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு என்ன, இன்ட்ரெஸ்ட் ரெவென்யூ, இன்ட்ரெஸ்ட் பீங் ஃபைண்ட். ஓகே கிளியர். பிஆர் அக்கௌண்ட் டெபிட், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கே. ஆக்சுவலாக கே எனக்கு தர வேண்டியது 30,150, இன்னொரு லேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், இன்னொரு 500 rupees சேர்த்து வாங்கிட்டேன். Now the new bill rate being 20,500. Clear? Next, இதோட மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு எத்தனை நாள், 2 months. அது டிசைனர் ஆயிடுச்சு, நோட்டிங் சார்ஜஸ் வந்துடுது, இதுக்கான என்ட்ரி. இதை நான் டிஸ்கவுண்ட் பண்ணல, என்டார்ஸ் பண்ணல, நானே தான் வச்சிருந்தேன் இந்த நியூ பில். ஸோ ஆன் மெச்சூரிட்டி அப்படிங்கும்போது 2 months லேட்டர் 7/9/24. ஸோ டிசைனர் ஆகும்போது திரும்ப நான் கேவை டெபிட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக கே எவ்வளோ வரணும், 2500. பிஆருக்கு தர வேண்டிய பணம் தரல அப்படின்னா பிஆருக்கு பதிலாக இப்போ யாரை டெபிட் பண்ணுறேன், பார்ட்டியை டெபிட் பண்ணுறேன். 2500 டு பிஆர். ஓகே, டு பிஆர் 2500. கம்பைன் என்ட்ரியை போடணுன்னா நோட்டிங் சார்ஜ் 180 பே பண்ணணும் இல்லையா, அதுக்கான என்ட்ரி என்னது, கே அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். ஓகே, நோட்டிங் சார்ஜஸ் நான் டெபிட் பண்ண மாட்டேன். என்ன காரணம், உங்களுக்காக நான் செலவு பண்ணேன், உங்கள் அக்கௌண்ட்டை தான் டெபிட் பண்ண நீங்கள் தரணும்னு அர்த்தம். நான் பட்டு நோட்டிங் சார்ஜஸ் டெபிட் பண்ணியிருந்தால் என்னுடைய பிஎன்எல்குள்ள டெபிட் சைடில் போயிடும். அதுக்கு பதிலாக கே அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க்கு பே பண்ணியிருந்தால் கே பிகம்ஸ் மை டெட்டார் அண்ட் அப்பியரிங் த பேலன்ஸ் ஷீட் லேட்டர் ஆன் வி கேன் ரெக்கவர். மைண்ட் தட் கிளியர்லி. கே அக்கௌண்ட் டெபிட், பிஆர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். நோட்டிங் சார்ஜஸ் அப்படிங்கிற டேர்மே இங்கே வரக்கூடாது. 20,650 2 என்ட்ரியாக போடுங்க. டிசைனர் ஆனதுக்கு ஒரு என்ட்ரி, நோட்டிங் சார்ஜ் பே பண்ணதுக்கு ஒரு என்ட்ரி, 2 என்ட்ரியாக போடலாம், இல்லை கம்பெனி என்ட்ரியாக போட்டுக்கலாம். ஆன் மெச்சூரிட்டி 15th September 24 அன்னைக்கு we knew that he was declared as an insolvent. அப்போ only a portion of his amount is recovered. 2650 எவ்வளோ கலெக்ஷன் வருது, 35 paisa in a rupee. எவ்வளோ வரலையோ அது பேர் பேட் அக்கௌண்ட் டெபிட் டு கே அக்கௌண்ட் 2600. பேங்க்ல எவ்வளோ வரும், 35 paise per rupee. Balance 65 paise per rupee is the bad debt. Come on, tell me the value. 7,238. Bank எவ்வளோ வரல, 14,000. ஓகே, 13,442. 42 60 டோட்டல் போட்டால் வரலையே. ஓகே, 650 இது. ஓ, ஏன் நோட்டிங் சார்ஜஸ் வந்து ஓகே இந்த இடத்துலையா, ஓகே 180 நோட்டிங் சார்ஜஸ். அப்போ இது வந்து 680. ஹியர் இஸ் ஆல்சோ 680. அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ வருது, 13,442. we got this value. clear? வீட்டில் போயிட்டு திரும்பவும் யாரெல்லாம் இதை போடலையோ திரும்பவும் பார்க்காம ஒரு முறை போடுங்க. Fourth question, one of the interesting illustrations.
இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் எப்படி போடுவீங்க? ஃபோர்த் கொஸ்டின் நாம சிஸ்டமேட்டிக்கா படிச்சிருப்போம். அவன் எப்படி கேட்டு வச்சிருக்கான் பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின் சொல்லுங்க, எத்தனை பேர் போட்டீங்க இந்த சம? புக்கை பார்த்து போட்டீங்க, வீடியோ பார்த்துட்டு செல்ஃபா ஒர்க் அவுட் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த சம? ஃபோர்த் கொஸ்டின். Yes, come on. I'll give 5 minutes time. Without seeing the answer, try now itself. Come on, make it faster. நான் அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். 5 minutes time. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணுங்க. And fast. Okay. Clear. Farmer accepts 3 months bill. இதோட வேல்யூ வந்து 12,000 ரூபாய். இதுக்கு இந்த farmer accepts 3 month billனா ரெண்டு பேர்த்துல யார் ஃபர்ஸ்ட் பேர் வருதோ அது farmer. எக்ஸாம்பிள் இதெல்லாம் கேட்பான். இதெல்லாம் நான் வந்து ஆக்சுவலா டிஃப்ரெண்டா இருக்கு இந்த லாங்குவேஜ். பிக் ஓஸ் ஃபாஸ்ட் 12,000 ஃபார் விச் farmer accepts அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பேன். ஃபார்மரா? விவசாயியா? இல்லையா? எத்தனை பேருக்கு இது ஸ்ட்ரகிள் பண்ணீங்க? For which the later accepts அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு பேர்ல ரெண்டாவது இருக்கிறவர் லேட்டர், ரெண்டு பேர்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் ஃபார்மர். ஸோ இதெல்லாம் வந்து தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் சொன்னேன், ஒர்க் அவுட் பண்ணதான் பல ஸ்டேட்மெண்ட் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, 3 months bill drawn by the later. இதுக்கு 3 months bill later. Fast immediately discounts the bill with this banker. பேங்கர் கிட்ட கொடுத்துட்டார். 12% per annum interest. On the due date, the bill dishonor and strong bank pays 40 rupees as noting charges. இங்க போறாரு, கலெக்ஷன் ஆகல, dishonor. செகண்ட் பீயிங் நோட்டிங் சார்ஜஸ் கொடுக்கிறார் 40. Big pays 2,360 including interest of rupees 400 and gives another bill at 3 months for the balance. இப்ப பிக் வந்து என்ன பண்றாரு? புது பில், இது கேன்சல், இது டிசானரேஜ். நியூ பில், அதாவது பேங்க் பேமெண்ட் பண்றார் 2,360 மொத்த வேல்யூல. அது இல்லாமல் நியூ பில் எழுதி கொடுக்கிறார், வேர் இன்ட்ரெஸ்ட் 400 rupees is included. Fast endorses the bill. இந்த பில்ல ஃபாஸ்ட் வந்து யாருக்கு கொடுக்கிறாரு? என்டார்ஸ் பண்றாரு. யாருக்கு? தின். In full settlement of his debt being 10,200. அவருக்கு நம்ம தர வேண்டியது 10,200 இருக்கு. அதுக்கு வந்து என்ன பண்றோம்? இந்த பில்லை கையில கொடுத்துட்டோம். Thin discounts the bill with the banker. இவர் என்ன பண்றாரு? இந்த பில்லை கொண்டு போய் டிஸ்கவுண்ட் பண்றாரு. Who charges 80 as discount. இதுக்கு டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் எவ்வளவு இருக்குன்னா 80 rupees. Before maturity, big becomes bankrupt and first and final dividend of 20 paise in a rupee is realized from his estate. இதுவும் டிசானர் ஆயிடுச்சு. 20 பைசே தான் நமக்கு ரெக்கவர் ஆகுது ஃப்ரம் த டிஃபால்டர் பிக். ஓகே, ஒரு ரூபாய்க்கு எவ்வளவுதான் வந்து சேர்ந்திருக்கு? 20 rupees. Show journal entry in the books of thin and strong bank and ledger in big. Ledger account of big in books of fast. So இதுல வந்து big account போடணும், and thin ஓட அக்கௌண்ட்ல journal entry போடணும், பேங்க் ஓட அக்கௌண்ட்ல journal entry போடணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இல்லஸ்ட்ரேஷன் தானே. சரி, எங்களுக்கு ஃபாஸ்ட்ல ஜேர்னல் என்ட்ரி போட தெரியும் சார். வேணாம், அது டேட்டா அதில் லெஜர் போடுன்ட்டான். ஃபாஸ்ட்ல பிக்கோட அக்கௌண்ட்டோட ஜேர்னல் என்ட்ரி மட்டும் போடு, லெஜர் போடு அப்படின்ட்டான். ஸோ இப்போ புரியுதா? அது யோசிக்கிறது வந்துடுதா இல்லையா?
You have to think, go home and try to solve this illustration. I assure you it takes at least half an hour and more. Minimum half an hour மேல. Okay. இந்த மாதிரியான சம் நீங்க சால்வ் பண்ணாமல் you are not qualified for the professional exams. Let's try to solve this. Let's try to solve this. யார் யார் புக்ல போட சொல்லி இருக்காங்க? In the books of fast, in the books of fast வந்து big account ledger, in the books of thin, in the books of bank, strong bank book. Is that okay? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யோசிச்சு நீங்க போடணும் இதெல்லாம். Let's start with the first one. ஏற்கனவே 12,000 ரூபாய் டியூல இருக்கு. என்ன பண்ணுவீங்க? டு பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 12,000 ரூபாய். ஓப்பனிங்ல பேலன்ஸ் இருக்கணுமா இல்லையா? டெபிட் பேலன்ஸ் தானே. So we have the debit balance of 12,000 rupees. We started with that. ஏதோ சேல்ஸ் நடந்திருக்கலாம், அதுக்கான பேலன்ஸ் தான் இது. Next 3 months bill எழுதுறாங்க. அதுக்கான ஜெல் என்ட்ரி என்னது? BR to bank by BR 12,000 rupees. BR to bank. Third entry, இந்த பில்ல வந்து அவர் என்ன பண்றாரு? பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்றார். 12% per annum டிஸ்கவுண்ட் போக நமக்கு வந்துரும். பணம் வரும்போது என்ன என்ட்ரி வரும்? ஃபர்ஸ்ட் புக்ல எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் புக்ல வருமா? வராது. ஏன் வராது? பிக் அக்கௌண்ட் மட்டும் தான் போட சொல்லி இருக்கிறேன். இல்லைன்னா பிஆர் அக்கௌண்ட் போட்டிருந்தால் பிஆர்ல இருந்து உங்களுக்கு என்ன வரும்? கேஷ் ஆச்சுன்னு வரும். இப்போ புரியுதா? இது டெட்டாஸ் புக்கு. பிஆர் ஓபன் பண்ணீங்கன்னா அதுல பிஆர் டு பேங்க் டிஸ்கவுண்ட்னு போட்டிருந்திருக்கலாம். பட் அவன் அதை போட சொல்லலையே. சிங்கிள் என்ட்ரியில் வரும்போது அவன் என்ன செய்வான்? டெட்டாஸையும் பிஆர் அக்கௌண்ட்டையும் சேர்த்து போடுங்க அப்படின்னு கேட்பான். ஸோ அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தி இருந்தால் தான் இந்த சம்மன்ல நீங்கள் பிரேக் பண்ண முடியும். ரைட், கிளியர்? ஸோ தேர்ட் என்ட்ரி டிஸ்கவுண்ட் பண்ணும்போது என்ட்ரி பிஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட், டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பிஆர். இனியும் நம்ம பிக் அக்கௌண்ட் தான் போடுறோம். பிக் அக்கௌண்ட் அப்படிங்கிற பேரே வரல. அப்போ அது தேவையில்லை. இவனுடைய புக்கில் போட சொல்லலை. ஒன்றுன்னா போடலாம். பிஆர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போட்டிருக்கலாம், பட் போட சொல்லலை. ஆனால் பேங்க்குக்கு என்ட்ரி உண்டா இல்லையா? பேங்க்ல என்ன என்ட்ரி உண்டு? தே ஆர் பர்ச்சேசிங் த பில். ஸோ பிஆர் அக்கௌண்ட் டெபிட். எவ்வளோ பில்லோட வேல்யூ? 12,000 rupees. டு பேங்க் எவ்வளோ கொடுக்குறாங்க பணத்தை? டு டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் போக பேலன்ஸ் கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 12,000. applicable rate of interest being 12%. For how many months? 3/12. 360 is the discount. 11,640 will be the collection. Entry over. Next, fourth, on maturity, the bill got dishonor. Bill dishonor ஆச்சுன்னா இந்த books of past என்ன ஜெல் என்ட்ரி வரும்? dishonor ஆகும்போது திரும்பவும் big will be debited. Big account debit to bank. To bank. என்ன என்ட்ரி போது யோசிக்கணும். அதுக்கப்புறம் லெஜர் போஸ்டிங் வரணும். Big account debit to bank. This value being 12,040. அதாவது 12,000 பிஆர் இருந்துச்சு, அது கேன்சல் ஆயிடுச்சு, ரிவர்ஸ் ஆகுது. ஆனால் பேங்கர் 40 ரூபாய் சார்ஜஸ் கொடு அப்படின்னு கேட்கிறார். அதையும் நம்ம கொடுக்க வேண்டியது. 12,040 பேங்க்ல வரும்போது என்ன என்ட்ரி வரும்? பிஆர் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ அவர் என்ன செய்வார்? he has to recover it from me. யார்கிட்ட? ஃபாஸ்ட்ல இருந்து. ஒன்று பணம் வாங்கிட்டாரு போடலாம், இல்லைனா ஃபாஸ்ட்ல இருந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு போட்டுக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் டெபிட், he gets the money.
பேங்க் அக்கௌண்ட் டெபிட். ஓகே, இல்லை டியூ என்ட்ரியா போடணும்னா யாரை டெபிட் பண்ணுவேன்? இதுக்கு ரெஸ்பான்சிபிள் யாரு? ஃபாஸ்ட். நீ தானே பில்லு கொடுத்த புடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் அக்கௌண்ட் டெபிட். ஃபாஸ்ட் அக்கௌண்ட் டெபிட். தென் டு பிஆர் அக்கௌண்ட். டு பிஆர் அக்கௌண்ட். பிஆர் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கு? 12,000. ஆனால் நோட்டிங் சார்ஜ் ஒரு 40 ரூபா கொடுத்துருக்கிறேன். டு பேங்க். அப்போ ஃபாஸ்ட் அக்கௌண்ட்ல 12,040 will be the answer. ஃபாஸ்ட் ஹேஸ் டு பே 12,040. அதில் ஒரு பிஆர் கேன்சல் ஆனதுக்கு உங்களுக்காக நான் கை காசு விட்டு 40 ரூபா நோட்ரி பப்ளிக் கொடுத்துருக்கிறேன். இதோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணதுக்கு இதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஃபாஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பிஆர் டு பேங்க். இஸ் தட் கிளியர்? திஸ் ஒன் இஸ் ஓவர். லேட்டர் ஆன் இப்போ ஃபாஸ்ட் பிக்கு கூட அக்ரிமெண்ட் போடுறார். தட்ஸ் வாட் அபவுட் திஸ் ஒன். ஆக்சுவலாக 12,040 இன்ட்ரெஸ்ட் ஒரு 400 ரூபாய் சேர்த்தா எவ்வளோ வருது? 12,440 தர வேண்டியது இருக்கு. அப்போ அதுக்கு என்ன செய்யறாரு? 2,360 உடனடியாக கொடுத்துட்டார். 2,360 immediately paid. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 10,080 பில்லா இருக்கும். இது கேஷ், இது பில்லு. அப்போ இந்த 40 rupeesக்கான என்ட்ரி என்னதுங்க? இன்ட்ரெஸ்ட்டுக்கான என்ட்ரி. பிக் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் ரெவன்யூ தானே. பிக் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட். திஸ் வேல்யூ பீங் 400. அவருக்கு என்னது நான் எவ்வளோ வசூல் பண்ணுறேன்? 2,360 ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறேன். 10,080க்கு புதுசாக ஒரு பில் எழுதி வாங்கிடுறேன். பிஆர் அக்கௌண்ட் 10,080. Is that okay? இப்போ இந்த பில்லை நான் என்ன பண்ண போறேன்? என்டார்ஸ் பண்றேன். யாருக்கு? தின்னுக்கு. 6th ஸ்டெப். என்டார்ஸ் பண்ணும்போது என்ன ஜெனரேட் வரும்? தின் அக்கௌண்ட் டெபிட் டு பிஆர். தின்னுக்கு தர வேண்டியது 10,200. பட் நான் எவ்வளவு தான் தரேன்? அப்போ ஒரு 120 rupees எனக்கு டிஸ்கவுண்ட் வருது. 10,200 is the amount payable to Thin. For that I am issuing my BR worth rupees 10,080. So 120 being the difference between these two. 120 being discount. Fast bookல big account affect ஆகுமா? இங்க ஆகாது. BR இருக்கு. BR அக்கௌண்ட் தான் அஃபெக்ட் ஆயிருக்கும். அப்ப நம்ம இங்கே போட வேண்டிய அவசியம் இல்லை. தின் புக்ல வரணும். தின் இப்ப என்ன பண்றாரு? பில்லு வாங்குறாரு. அப்ப அவருக்கு BR வருது இல்லையா? அப்ப என்ன என்ட்ரி வரும்? BR அக்கௌண்ட் டெபிட். எவ்வளவு வேல்யூ? 10,080 to ஃபாஸ்ட்டுக்கு நம்ம தர வேண்டிய அமௌண்ட் ஃபாஸ்ட் அக்கௌண்ட் 10,200. 10,200க்கு பதிலாக 10,080 தான் பிஆர் கொடுத்துருக்கிறார். பேலன்ஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்றாரு? சார் டிஸ்கவுண்ட் கொடுங்க சார்னு சொல்லி வாங்கிட்டாருன்னு அர்த்தம். திஸ் வில் பி கால்ட் டிஸ்கவுண்ட் ஆன் என்டார்சிங். டிஸ்கவுண்ட் ஆன் என்டார்சிங். இஸ் தட் கிளியர்? டிஸ்கவுண்ட் ஆன் என்டார்சிங். On maturity, this bill also got dishonored. On maturity, this bill also got dishonored. Surprisingly, we have not been given any noting charges. Noting charges இருக்கா? ஓ, இவர் டிஸ்கவுண்ட் பண்றார். தின் வந்து இப்ப என்ன பண்றாரு? டிஸ்கவுண்ட் பண்றார். Now, தின் அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பில்லை பேங்க்ல கொண்டு போய் டிஸ்கவுண்ட் பண்ணும்போது என்ன என்ட்ரி வரும்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பிஆர் அக்கௌண்ட். பிஆர் உடைய வேல்யூ 10,080. Collection another 10,000. 80 rupees being discount. Discount account 80. Bank account debit, discount account debit to BR 10,080. Is that clear? அதே இடத்துல பேங்க்ல எப்படி வரும்? BR account debit to bank 10,000 ரூபாய் 10,080 ரூபாய் மதிப்புள்ள பில்லை வாங்கிக்கிட்டு 10,000 ரூபாய் உடனடியாக கொடுத்துட்டார். எவ்வளவு கொடுக்கலையே அது வந்து என்னது? டிஸ்கவுண்ட். பில் டிஸ்கவுண்ட் பண்ணியாச்சு. இது தின்னுக்கும் பேங்க்குக்கும் நடக்கிறது. ஃபாஸ்ட்டுக்கு தெரியாது. ஆன் மெச்சூரிட்டி
This one also got dishonor. இதுவும் என்ன ஆயிடுச்சு? டிசானர் ஆயிடுது. டிசானர் ஆகும்போது பேங்க் என்ன செய்வான்? இவர் தின்ன பிடிப்பார். உங்ககிட்ட தானே பில் வந்துச்சு, நீ தான் பொறுப்பும்பான். தின்னு யாரை பிடிப்பான்? ஃபாஸ்ட்டாக பிடிப்பான். ஃபாஸ்ட்டு பிக போய் பிடிக்கணும். ஸோ இப்போ பேங்க் வந்து தின்னுக்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன என்ட்ரி? தின்ன திரும்பவும் டெபிட் பண்ணிட்டார். சர்ப்ரைசிங் நோட்டிங் சார்ஜஸ் இஸ் நாட் தேர். அப்போ எவ்வளோ ரெக்கவர் பண்ணோம்? 10,080 rupees ரெக்கவர் பண்ணோம் டு பிஆர். இந்த அப்படி பிஆர் 10,080 ரூபா இருந்துச்சு, ஒரு பைசா ரெக்கவர் ஆகலை. இந்த பிஆர் நீயே பிடிச்சிக்க, நான் பணத்தை கொடுத்துரு. சர்ப்ரைசிங்லி நோட்டிங் சார்ஜஸ் இல்லை, கொடுக்கல. தின் புக்கில் என்ன ஆகிடும்? இந்த பிஆர் டிசானர் ஆயிடுச்சு. அப்போ இவர் ரிவர்ஸ் பண்ணிடணும், அந்த என்ட்ரி அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடணும். எவ்வளோ ரிவர்ஸ் பண்ணுவார்? ஃபாஸ்ட் நீ தர வேண்டியது 10,200 ரூபா, நீ அதுக்கு பில்லு கொடுத்தா உனக்கு நான் 120 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்தேன். செலவில் அப்படி சொன்னாக்க நீங்கள் திரும்பவும் எவ்வளோ தரணும்? 10,200. ஸோ பிக் நவ் ஹி இஸ் கோயிங் டு சார்ஜ். பிக் இல்லை ஃபாஸ்ட், ஃபாஸ்ட்டை சார்ஜ் பண்ண போகிறேன். ஃபாஸ்ட்டை எவ்வளோ நான் கிரெடிட் கொடுத்தனோ அந்த கிரெடிட் கொடுத்ததை ரிவர்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க, நான் கிரெடிட் கொடுத்தேன், பேமெண்ட் பண்ணல, ரிவர்ஸ் பண்ணிடுறேன். 2 ஆக்சுவலி இதுக்கு நான் பேங்க்குக்கு பதில் சொல்லி ஆகணும். எவ்வளோ? 10,080. இப்போ ரெண்டுக்குள்ள 120 ரூபாய் என்னது? டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை ரிவர்ஸ் பண்ணிடுறேன். டிஸ்கவுண்ட் ஆன் என்டார்ஸ்மெண்ட், ஓகே, டு டிஸ்கவுண்ட் ஆன் என்டார்ஸ்மெண்ட் இஸ் கோயிங் டு பி ரிவர்ஸ்ட். டிஸ்கவுண்ட் ஆன் என்டார்ஸ்மெண்ட் ரிவர்ஸ்ட். நீங்கள் ப்ராம்ப்டாக கொடுத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்தேன், அது செல்லலை அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணிடுறேன். அப்போ இந்த புக்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் என்ன வரும்? திரும்பவும் பிக்கப் பிடிச்சி டெபிட் பண்ணிடுறேன். எவ்வளோ? பில்லோட வேல்யூக்கு. பில்லோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? 10,080 நான் டெபிட் பண்ண போகிறேன். பிக் அக்கௌண்ட் டெபிட் 10,080 டு வாட்? தின் அக்கௌண்ட். தின்னுக்கு தானே இப்போ இதை பணத்தை தரணும். ஓகே, பிக் அக்கௌண்ட் டெபிட் டு தின் அக்கௌண்ட் 10,080. அஃப்கோர்ஸ் அந்த 120 நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம், பட் அது பிக் அக்கௌண்ட் வராது, அதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணல. ரிவர்ஸ் பண்ணும்போது ஃபைனலாக இந்த 10,080க்கு டிசானர் ஆன பிறகு அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு? இன்சால்வெண்ட் ஆயிட்டார் சார், ஒன்லி 20 பைசே இந்த ருபி இஸ் ரெக்கவரபிள். 10,080 வரணும் அவர்கிட்ட இப்போ, ஆனால் எவ்வளோ தான் வந்து சேரும்? ஓகே, 0.2 மட்டும் வரும். அப்போ 10,080ல் 0.2 போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுங்க? 2016. அப்போ எவ்வளோ வரலையோ அது பேர் என்னது? Bad debt. அது 80%. The value being 8,064. The total being 34,520. Is it interesting illustration or not? எக்ஸாமில் இந்த மாதிரியான கொஸ்டின் தான் வரும். அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் ஐடியா பயங்கர ஃபாஸ்ட்டாக உங்கள் மைண்டில் ஓடணும். ஃபர்ஸ்ட் என்ன ஜேர்னல் என்ட்ரி, நெக்ஸ்ட் என்ன, இதில் இந்த அக்கௌண்ட்டுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும். If you are not able to solve these kinds of illustration, definitely the examination will be tough. Okay, but இதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 10 சமோ 20 சமோ எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூ கேன் கிளியர் இன் சிங்கிள் அட்டெம்ப்ட். எல்லாம் முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு 10 சம் போட்டிங்கன்னா உங்களால் இந்த மாதிரி சம்மை பிரேக் பண்ண முடியும். வீட்டில் போய் உட்காந்து இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது படிக்கும்போது சுத்தமாக புரியல. என்ன பண்ணேன்னா எல்லா என்ட்ரியும் போட்டுருவேன். என்ன அர்த்தம்? ஃபாஸ்ட்டில் தான் நமக்கு என்ட்ரி போட தெரியும், அதனால ஃபாஸ்ட்டில் இருக்கிற எல்லா என்ட்ரி போட்டுருவேன். அதுக்கு பேரலாக இவங்க புக்கில் பிக்கில் எப்படி இருக்கும், தின்னில் எல்லாம் போட்டுட்டு அவன் என்ன கேட்குறான்னு அது மட்டும் ஃபைனலாக டச் பண்ணுவேன். அப்போ எனக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆனால் எக்ஸாமில் 10 நிமிஷம் போட சொல்கிறேன். என்ன பண்ணலாம்? யோசிக்கணும். இந்த ஃபாஸ்ட்டில் போடக்கூடிய எல்லா ஜேர்னல் என்ட்ரியில் பிக்குக்குரிய அக்கௌண்ட்டில் என்ன வருமோ அதை மட்டும் போடுறதுக்கு அளவுக்கு நான் யோசிக்க தெரியும் ஃபாஸ்ட்டாக. ஜஸ்ட் லைக் தட். லைட்னிங் ஃபாஸ்ட்டில் ஒவ்வொன்றும் யோசிக்கணும். இந்த என்ட்ரி இதில் வராது, இந்த என்ட்ரி வராது, இது வரும், இதுக்குரியது மட்டும் போட்டால் போதும். ஸ்கூல் டேஸில் இந்த இங்கிலீஷ் எல்லாம் இருக்கு இல்லையா, கஷ்டப்பட்டு ஒரு எஸ்ஏ மனப்பாடம் பண்ணுறதுக்கே எனக்கு மண்டை காஞ்சிரும். ஒரு எஸ்ஏ படிச்சிருவேன். எக்ஸாமில் அந்த எஸ்ஏ பற்றி கேட்டானா எஸ்ஏ எழுதிடுவேன். அதே சாப்டர்லேருந்து பேராகிராஃப் எழுத சொன்னால் அதே எஸ்ஏயில் கொஞ்சம் மறந்துடுவேன், மிச்சம் எழுதுனா பேராகிராஃப் ஆகிடும். ஷார்ட் நோட்டீஸ்னால் முக்கால்வாசி மறந்து 2 லைன் எழுதுவேன், அவ்வளோதான். அப்படி தான் பண்ணுறோம். அப்படி தானே பண்ணுவோம். ஒரு எஸ்ஏ மனப்பாடம் பண்ணிட்டு சின்ன கொஸ்டின் இருந்தாலும் அதான் எல்லாத்துக்கும் அதே தான்.
நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், ஹோலிஸ்டிக் ஐடியா தெரியும், ஆனால் அவன் என்ன கேட்குறான்னு அதை மட்டும் பின் பாயிண்ட் பண்ணி எடுத்து எழுத தெரியாது. உங்களுக்கு ஃபாஸ்ட்டில் ஜேர்னல் என்ட்ரி போட தெரியும், பட் அவன் அது ஃபாஸ்ட்டில் ஜேர்னல் என்ட்ரியே கேட்கல, பிக்கோடைய லெஜரை கேட்டு வச்சிருக்கான். ஓகே, ஹானஸ்ட்டாக வீட்டில் போய் உட்காந்து இந்த செம்மை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்னாப்ஷாட் சப்மிட் பண்ணுங்க இன் யுவர் இண்டிவிஜுவல் டெலிகிராம் குரூப்பில். ஓகே, யூ ஹேவ் டு சப்மிட் திஸ் பை டுடே இட்செல்ஃப். அண்ட் அலாங் வித் த டைம் டேக்கன் ஆல்சோ. எவ்வளோ நேரம் ஆச்சு? ஏற்கனவே வீடியோ பார்த்துட்டீங்க, இப்போ திரும்ப நான் கிளாஸ் நடத்திட்டேன். அதுக்கப்புறம் உங்களை வீட்டில் போய் ட்ரை பண்ண சொல்லியிருக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வித் தட் we have completed all the illustrations of trade bill. CMA Foundation either may leave or can attend accommodation bill also if need. CMA Foundation க்கு தேவனா உட்காரலாம், இல்லைனா CMA Foundation can leave. Accommodation bill you don't have. CMA Foundation. Shall I move on to the next one? Now, accommodation bill and tough எல்லாம் கிடையாது, just like that easier நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம லாஸ்ட் சம் நார்மல் பில்லுலேயே ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கிற மாதிரி அகாமடேஷன் பில்லையும் ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது, அதே நம்ம பார்ப்போம். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஓகே, அகாமடேஷன் பில் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா, ஏபி பிக்கு பணம் தேவைப்படுது, ஏ கிட்ட போய் கேட்குறார். உடனே ஏ என்ன சொல்ற, என்கிட்ட பணம் இல்லை, உனக்கு எப்படி தரது அப்படின்னு சொன்னோடனே, வேணா இப்படி வேணா பண்ணிக்கலாம், நீ என்ன பண்ற, உன் மேல ஒரு பில் டிரா பண்ணி அனுப்புறேன், அதை அக்செப்ட் பண்ணி எனக்கு கொடுத்துரு. நான் ஏன் டிரா பண்ணோம், ஃப்ரெண்டு தானேயா, பண்ணி கொடு, பணம் தான் இல்லைன்னு நான் சொல்ற மாதிரி செய்ய அப்படின்றார். பில்லு டிரா பண்ணி கொடுக்குறேன், நீ டிரா பண்ணி கொடுக்குறேன், நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. இதை என்ன பண்ணுவேன், நான் பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்ணிப்பேன். 1000 rupees பில்லு பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்றார், அவருக்கு 940 rupees உடனடியாக கொடுத்துட்டாரா, 60 ரூபாய் லெஸ் பண்ணிட்டு. ஓகே, பில்லு கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டார். 1000 ரூபாய் பில்லு கொடுத்துட்டு 940 வாங்கிட்டார். மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு பி என்ன சொல்றாரு, நான் உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்றேன், நீ போய் பேங்க்ல கட்டிடு. ஆர் கவலைப்படாத, அந்த பில்லை நானே பணத்தை கட்டுறேன், ரெண்டுல ஏதாவது ஒன்று செய்யலாம். அந்த பில்லுக்கு நானே பேங்க்ல போய் பணத்தை கட்டிடுறேன். ஒன்று நான் உன் கையில் கொடுத்துறேன், நீ கட்டு, இல்லை நானே போய் கட்டிடுறேன். பேங்க்ல தானே கட்டணும், நான் போய் கட்டிடுறேன். ஸோ ஏ ஜஸ்ட் being a friend of B in order to help financially, as he is not having any finance in his hand, பி கிட்ட ஒரு டம்மி பில் எழுத சொல்லி ஏதாவது கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு பிக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு பண ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. திஸ் இஸ் கால் accommodating your funds requirement. ஓகே, accommodating the fund requirement. It is not trade bill. உண்மையிலுமே பி ஏ கிட்ட இருந்து எந்த பணமும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஜேர்னல் என்ட்ரி வந்து என்னது, பில் ட்ரா பண்ணுறதுக்கான என்ட்ரி நமக்கு தெரியும், டிஸ்கவுண்ட்டுக்கு என்ட்ரி தெரியும். மூணாவது ஆனரிங் வரும்போது இவரே போய் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதாங்க. என்ட்ரி ரொம்ப ஈஸி. லெட்ஸ் see. A needs 1000, hence A draws 3-month bill to 1000 on B and gets accepted from B. B வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். அப்போ A புக்கில் B புக்கில் A வந்து பில் எழுதி B கிட்ட இருந்து அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கிறார். அப்போ என்னது, BR அக்கௌண்ட் டெபிட் டு B அக்கௌண்ட், வேல்யூ பீயிங் 1000. இவருடைய அக்கௌண்ட்டில் A அக்கௌண்ட் டெபிட் to bills payable account 1000. A discounts the bill with the banker and the banker charges 12% per annum interest. So இப்போ இந்த பில்லை வந்து என்ன பண்ணிட்டார், பேங்க்ல கொடுத்து என்கேஷ் பண்ணிக்கிறார். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு BR 1000 into 12%. எத்தனை மாதம் பில்லு, 3 months, 3/12. அப்போ என்னாச்சு, 30 rupees. 1000 rupeesல 30 rupees சப்ட்ராக்ட் பண்ணிப்பார் டிஸ்கவுண்ட்டுக்காக. டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் 970 இஸ் இமீடியட்லி பெய்ட். am I right? பியில் எந்த என்ட்ரியும் கிடையாது. மெச்சூரிட்டி டேட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவார், ஏ பணத்தை கொடுக்குறேன்னு கொடுத்துருவார். யாருக்கு, பி ஏக்கு பணத்தை கொடுத்துருவார்.
பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட், சாரி, ஏ அக்கௌண்ட் டெபிட். ஓகே, இவருக்கு பிஆர் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறார். இப்போ வந்து இவர் என்ன பண்ண போறார், பணத்தை தர போறார். யாருக்கு தந்துருவாரு, பி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க், 1000 ரூபாய் கொடுத்துருவார். இவருக்கு அந்த பணம் வருது, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஏ. ஏ பணம் தந்துட்டார். இவர் தானே பணம் தந்தாகணும். எவ்வளோ வேல்யூ, 1000. இப்போ பணம் வந்துருச்சு. இந்த பணத்தை வச்சு இந்த பில்ஸ் பேயபிள செட்டில்மெண்ட் பண்ணிடுவார். ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க், தட் வேல்யூ பீயிங் 1000. இந்த 3 என்ட்ரியும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஏ டெபிட், ஏ கிரெடிட் கேன்சல் ஆகிடும், பிபி கேன்சல் ஆகிடும், பேங்க் கேன்சல் ஆகிடும். பியில் ஒன்றும் கிடையாது. ஒன்லி இ மேக்ஸ் அ ரெக்கார்ட் ஃபார் ஹெல்பிங் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஏக்கு என்ன கிடைச்சிருச்சு, முன்னாடியே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பணம் கிடைச்சிச்சு, அது 30 ரூபா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. இதுக்கு பேர் அகாமடேஷன் பில். திஸ் இஸ் கால் அகாமடேஷன் பில். எனி டவுட்ஸ் ஹியர்? ஸோ ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கண்டென்ட். காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறது, காம்ப்ளிகேட்டட் இல்லஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த 7th இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது, அதை பார்க்கலாம். 6th நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சோன்னா புக் பேக் ப்ராப்ளம்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க. இந்த புக்கில் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வீடியோ அவைலபிளான்னு பாருங்கள், இல்லைன்னா சொல்லுங்கள். ஐ ஜஸ்ட் மேக் த வீடியோ ரெடி. ஓகே, ஸோ தர்ஷினி ஹஸ் மெசேஜ் மீ, புக் பேக் ப்ராப்ளம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு இருக்காப்பா வீடியோஸை, இது பார்த்து சொல்லுங்கள், இல்லைன்னா நான் வீடியோ ரெடி பண்ணிடுறேன். ஓகே, யூ கேன் சி புக் பேக் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. கிளியர்? Let's move on to the next one. Mutual accommodation. B and A, A and B, okay. இப்போ ஏக்கு பணம் தேவைப்படுது. ஏ பி கிட்ட போய் பணத்தை கேட்கிறார், ஒரு 1000 ரூபாய் இருந்தா கொடு அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, நீ எனக்கு 2000 ரூபாய் இருந்தா கொடு, நான் உனக்கு 1000 ரூபாய் தரேன்றார். அவர்கிட்டையும் பணம் இல்லை. 2 பேரும் இப்படி இருந்தா என்ன பண்றது? அப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து என்ன சொல்றாரு, நான் ஓ மேல ஒரு பில் எழுதுறேன், அதை அக்செப்ட் பண்ண பிறகு நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணுங்க, நீங்க எனக்கு ஒரு பில் எழுதி கொடுங்க, நான் அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா அது பேர் மியூச்சுவல் அகாமடேஷன். 2 பேருடைய ஃபண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்காகவும் ஃபண்ட் ரெடி பண்ணிக்கிட்டாங்கன்னா அது பேர் மியூச்சுவல் அகாமடேஷன் பில். Let's see. In the books of A, in the books of B, 2 பேர் புக்லையும் போடலாம். A needs 1000 and B needs 1000. Hence, A draws 3-month bill for 3000 on B and gets acceptance from B. A needs 1000 and B needs 2000 rupees நினைக்கிறேன். Okay, B needs 2000 rupees. Make a correction. A க்கு 1000 ரூபாயும் B க்கு வந்து 2000 ரூபாயும் தேவைப்படுது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, ஏ பில் டிரா பண்றார், பில் அக்செப்டன்ஸ் வாங்கிக்கிறார். இது 2000. A draws a 3-month bill for 3000 rupees. 3000 ரூபாய்க்கு 3 மாசம். B gets B and gets acceptance from B. B கிட்ட இருந்து acceptance வாங்கிட்டார். A discounts the bill with the banker. A வந்து என்ன பண்றாரு, பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்றாரு. And 12% interest rate is charged. அதுக்கு பிறகு 2/3 of the amount remitted after discount to B by A. இதுல 2/3 உடனே கொடுத்துட்டார். 3000 ரூபாய் எனக்கு 1000 ரூபாய் வேணும், உனக்கு 2000 ரூபாய் வேணும், நீ பில் எழுதி கொடுத்துரு 3000 ரூபாய்க்கு, நான் டிஸ்கவுண்ட் பண்ணி 3000 ரூபாய் வாங்கி நான் ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கிறேன், உனக்கு 2000 ரூபாய் கொடுத்துறேன்.
நான் 1000 ரூபாய் வச்சுக்கும் போது 1000 ரூபாய்க்குரிய டிஸ்கவுண்ட் நான் பார்த்துக்கிறேன். 2000 ரூபாய் உனக்கு கொடுத்தேன் இல்லையா, 2000 ரூபாய்க்குரிய டிஸ்கவுண்ட் நீ பார்த்துக்கோ. ஆன் மெச்சூரிட்டி ஏ ரெமிட்ஸ் த பேலன்ஸ். இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்டாக இருக்கும். ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஆன் மெச்சூரிட்டி வந்து என்ன பண்ணுவார், பேலன்ஸை கொடுத்துறேன் அப்படின்ட்டார். அதாவது 1000 ரூபாய் நான் வச்சிருந்தேன்ல, அந்த 1000 ரூபாய் கொடுத்துறேன். மெச்சூரிட்டி அன்னைக்கு பி வந்து என்ன பண்ணுவார், 2 அமௌண்ட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவார். ஸோ இது பேர் மியூச்சுவல் அக்காமடேஷன். 2 பேர்த்துக்கும் பணம் தேவையா இருக்கு. அப்போ அந்த சம் என்ன பண்றது? கிளியர்? நவ் ஃபர்ஸ்ட் என்ட்ரி in the books of A and in the books of B. In the books of A and in the books of B. First entry வந்து BR account debit to B account, value being 3000. B ல வரும்போது A account debit to bills payable 3000. நெக்ஸ்ட் இந்த பிஆர ஏ வந்து என்ன பண்றாரு, பேங்க்ல வச்சு டிஸ்கவுண்ட் பண்றாரு. அப்ப என்ன என்ட்ரி வரும், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பிஆர் அக்கௌண்ட். 3000 rupeesக்கு 12% discount rate is applicable. The term of the bill being 3 months. 90 போக பேலன்ஸ் வந்து 2910 இவருக்கு வந்துருச்சு. இங்கே என்ட்ரி கிடையாது. கிளியர்? அடுத்தது இது 2 பேர்த்தோட தேவை தானே. 3000 ரூபாய் வந்துச்சு இல்லையா, எனக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்துரு அப்படின்ட்டார். ஓகே கொடுத்துட்றேன். ஏ பிக்கு பேமெண்ட் பண்றாரு. ஸோ பி அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ, 2000 ரூபாய். 3000 ரூபாய்க்கு 90 ரூபாய் சார்ஜஸ் போயிடுச்சுப்பா. உனக்கு எவ்வளோ வேணும், 2/3. அப்போ 2/3 சார்ஜஸ் நீ தான் பேர் பண்ணி. அப்போ டு பேங்க் ஆஃப்டர் த டிஸ்கவுண்ட் டு டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் 60. அப்போ 1940. 90 ரூபாவில் 2/3 60 நீ பார்த்துக்கோ, 30 rupees நான் பார்த்துக்கிறேன். இவன் கொடுக்குறான், இவன் வாங்கிக்கிறான். இவனுக்கு வரும்போது என்ன என்ட்ரி வரும், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் discount on bills discounted account debit to A account, the value being 1940 60 2000. மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு இது முடிஞ்சு போச்சு. 1 2 3 over 4th. இன்னும் பேலன்ஸ் என்ன தர வேண்டியது இருக்கு. ஏ மெச்சூரிட்டி அன்னைக்கு 1 மாசம் அனுபவிச்சிட்டாங்களே, 3 மாசம் அனுபவிச்சிட்டீங்க இல்லையா. இப்போ ஏ வந்து 3000 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாச்சு, இன்னொரு 1000 ரூபாய் இருக்கு. இப்போ டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது, ஏன்னா இவர் என்ஜாய் பண்ணது. அதனால 30 ரூபாய் இவருடைய அக்கௌண்ட் போயிடும். பேலன்ஸ் 1000 rupees நீ கொடுத்துறாரு. யாருக்கு, பி. ஸோ பி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க், த வேல்யூ பீயிங் 1000. இப்போ இவருக்கு வரும்போது என்ன என்ட்ரி வரும், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு A's account, value being 1000. Now on maturity this bill payable is honored by B. B honor பண்றார். Bills payable account debit to bank, the value being 3000. Okay, good. இதான் accommodation bill and mutual accommodation bill. That's all. Okay. லாஜிக் முடிஞ்சிருச்சு, கான்செப்ட் ஓவர். ஒரு அட்வான்ஸ் சம் எக்ஸாமில் கேட்டது எப்படி இருக்கு, வில் நவ் சி தட். இஸ் தட் கிளியர்? எப்படி பேசிக் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் ஒரு அட்வான்ஸ் சம் பார்த்தோம். அதே மாதிரி இதில் பேசிக் சம்ஸ் ஓவர், ஒரு அட்வான்ஸ் சம் பார்க்கலாம். ஸோ வித் தட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வில் பி கம்ப்ளீட்லி ஓவர். ஸோ மேட்டர் ஆஃப் another half an hour, the maximum before 1 I will wind up the today's lecture, right? I thought ஸ்லோவாக போயிருக்கோம்னு நினச்சேன், பட் ஹாஃப் டே தான் தேவைப்பட்டது. illustration. Give journal entries and prepare proofs account in the books of guru. ஒருத்தருடைய புக்ல மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. You can prepare parallelly in both the books. சிங்கர் அகாடமி புக்ல 2 புக்லயுமே எப்படி இருக்குங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கிறேன்.
ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும் தான் கேட்டிருக்கிறாங்க. ரைட். குரு அண்ட் புரு were friends in needs of funds. On 1st April 2024, Guru drew a bill for rupees 2 lakhs for 3 months on Puru. Bill drawn BD for 2 lakhs. 1st April 24. Acceptance received. இது ஒரு செட். On 4/4/24, Guru got bill discounted at 15% per annum and remitted half of the profits to Pru. இது வந்து என்ன பண்ணிட்டாரு, பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்ணிட்டார். 15% per annum. எத்தனை மாசம் பில்லு? 3 months பில். அதுக்கப்புறம் இந்த பணத்தில் பாதி புருவுக்கு கொடுத்துட்டார். பாதி கொடுக்கும்போது என்ன ஆகிடும், டிஸ்கவுண்ட்டும் சேர்த்து கொடுப்பார். மெச்சூரிட்டி அன்னைக்கு பேலன்ஸ் கொடுக்கணும். On due date, Puru could not meet the bill. Okay. Instead, Guru accepted Puru's bill for rupees 120. So, maturity அன்னைக்கு குரு என்ன பண்ணுவாரு, பேலன்ஸ் கொடுப்பார். இது ஆன் மெச்சூரிட்டி, இது இமீடியட்லி ஆன் டிஸ்கவுண்டிங். அப்போ புரு மெச்சூரிட்டி அன்னைக்கு கையில் எவ்வளோ இருக்கு, 1 லட்சம் ரூபாய் குரு கொடுத்தது கையில் இருக்கு. புரு தன்னுடைய பணம் ஏற்கனவே வாங்கி செலவு பண்ணிட்டான். இன்னைக்கு அவன்கிட்ட இருந்திருக்கணும், ஆனால் இல்லைன்ட்டான். யார்கிட்ட? புரு கிட்ட பணம் இல்லை. இருந்திருந்தால் இப்போ குரு கிட்ட இருந்து வந்த 1 லேக்கும் தான் கிட்ட முன்னாடியே வாங்கினது கையில் இருந்துருந்துச்சுன்னா அது 1 லட்சம் சேர்த்து அடைச்சிருக்கணும். பட் அவர்கிட்ட இல்லை. அதுக்காக என்ன பண்ணிட்டாரு, இப்ப குரு அக்செப்ட்ஸ், ரிவர்சல் நடக்குது. இங்கேருந்து இங்கே பில் போகுது, இங்கேருந்து இங்கே பில் போகுது. ஓகே. என்னைக்கு? ஆன் மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி டேட் வந்து என்னைக்கு? 1/4னா 4/7 இஸ் த மெச்சூரிட்டி டேட். 4/7/24 அன்னைக்கு பி என்ற பணம் இல்லைன்ட்டார். அப்போ குரு அவர்கிட்ட பில்லு கொடுக்குறார். என்ன ரேட்டுக்கு? 1.2 lakhs ஆன் 7th July. எத்தனை மாசத்துக்கு? 2 months. அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே. திஸ் வாஸ் ஆல்சோ டிஸ்கவுண்டட் வித் த பேங்கர். இவர் என்ன பண்ணாரு, புரு இதை பேங்க்ல கொண்டு போய் வைக்கிறார். அதுக்கும் 15% per annum, 2 months. அதுல 19,500 was paid to Guru. இந்த பணத்துல 19,500 யார் கொடுத்துட்டாரு? குருவுக்கு கொடுத்துட்டாரு. தனக்கு எவ்வளவு வேணும்? 1 லட்சம் ரூபாய் வேணும். 1 லட்சம் ரூபாய் குரு கொடுத்தாரு. தன்னுடைய பணம் செலவு பண்ணது ஏற்பாடு பண்ண முடியல. அதுக்கு தான் புது பில்லை அக்செப்ட் பண்ணி 1/20 வந்துச்சு. அதில் 20 யார் கொடுத்துட்டாரு? குருவுக்கு. 20 கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 19,500 ப்ராப்ளம் இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம். ஓகே. பேலன்ஸ் 1 லட்சம் ரூபாவும் குரு கொடுத்த 1 லட்சம் ரூபாய் வச்சு என்ன பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் பில்லை ஹானர் பண்ணிட்டார். பெய்டு அண்ட் ஹானர்ட் த ஃபர்ஸ்ட் பில். ரைட். ஆஃப்டர் டிடக்டிங் 19,500 டிஸ்கவுண்டிங் அப்படின்னு சொல்லிட்டார். கிளியரா டிஸ்கவுண்ட் 500 rupees வச்சு. Due to financial crisis, Guru become insolvent. Final date வருது இல்லையா, அன்னைக்கு குரு என்னவாயிட்டாரு, இன்சால்வென்ட் ஆயிட்டார். ஸோ ஃபைனல் டேட் அப்படின்னா ஃபைனல் டேட் வந்து என்னைக்கு வரும்? 4/7/24 நியூ பில். அதுலேருந்து இன்னும் 2 மாதம் சேர்த்தோம்னா 4/9, இன்னொரு 3 days சேர்த்துக்கிட்டீங்கன்னா 7/9/24. இந்த டேட்டில் G is insolvent. And the bill drawn on him was dishonored and his estate paid 40%. ஸோ அவர்கிட்ட இருந்து நமக்கு எவ்வளோ தான் பணம் வருது? 40% தான் வருது. பேலன்ஸ் வந்து டிசானர் ஆயிடுச்சு, பேட் டெட் ஆயிடுச்சு. டேஸ் ஆஃப் கிரேஸ் ஃபார் டிஸ்கவுண்ட் பர்பஸ் மே பி இக்னோர்ட். அந்த
3 டேஸ்க்குரிய டிஸ்கவுண்ட் ரேட்டில் நீங்கள் கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றான். ஹோல் நம்பராக எடுத்துக்கலாம். மந்த் வைஸ் 3 மந்த்ஸ்னால் 3 மந்த்ஸ்க்குரிய இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு பாஸ் த ஜர்னல் என்ட்ரி இன் த புக்ஸ் ஆஃப் குரு. குருவோடைய புக்கில் ஜர்னல் என்ட்ரிஸ் போடலாம். குரு அக்கௌண்ட்ல போட்டு முடிக்கலாம். அதுக்கப்புறம் புரு வேணா போட்டுக்கலாம். In the books of Guru, G's book. சொல்லிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி பி, ஃபர்ஸ்ட் பில் ஜி. பிக்கு வந்து என்ன பண்றாரு, பில் அனுப்பி அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கிறார். அப்ப ஜிக்கு அது பிஆர். இந்த டேட்டு 1/4/24 அன்னைக்கு BR account debit to P account, value being first bill எவ்வளோ 2 lakhs. 2 lakhs. அதுக்கப்புறம் இந்த பில் என்ன பண்ணிட்டாரு, டிஸ்கவுண்ட் பண்றார். பேங்க் அக்கௌண்ட் டெபிட், discount on bills discount account debit to BR 2 lakhs. discount எவ்வளோ 2 lakhs க்கு 15% for 3 months. எவ்வளோ வருது 7,500. bank being 1,92,500. டிஸ்கவுண்ட் பண்ணியாச்சு. அதுல பாதி பணத்தை உடனடியாக என்ன பண்ணிட்டாரு, ஜிபிக்கு கொடுத்துறாரு. அப்ப என்ன என்ட்ரி வரும், பி அக்கௌண்ட் டெபிட் 1 lakh. 7,500 ரூபாய் டிஸ்கவுண்ட் வந்திருக்கு. 7,500 ரூபாய் டிஸ்கவுண்ட் வந்திருக்கு அப்படின்னு அவர் என்ன சொல்லுவாரு, எனக்கு பாதி உனக்கு பாதி, நீ பாதி என்ஜாய் பண்ணி இருக்கல, அப்ப டிஸ்கவுண்ட்ல பாதி நீ சார்ஜ் பண்ணிக்கணும். To discount on bills discounted 3,750. To what? Bank 96,250. This entry is also over. Clear? இப்போ எந்த டேட் போறோம், we are moving to maturity date. மெச்சூரிட்டி டேட்ல இன்னொரு பாதியை இவர் கொடுத்துறாரு. இவர் சைட்ல இருந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்துறாரு. புருகிட்ட கொடுத்துட்டு உனக்கு தானே இப்போ பில்ஸ் பேபிள் நீ அடைச்சிரு அப்படின்ட்டாங்க. ஸோ இவர் கொடுக்க போறார். இப்போ ஒரு மாசம் என்ஜாய் பண்ண இந்த பீரியட்ல என்ஜாய் பண்றதுனால இனிமேல் டிஸ்கவுண்ட் இல்லாமல் ஃபுல் அமௌண்ட் அவர் கொடுக்கணும். அப்ப என்ன என்ட்ரி வரும், பி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். எவ்வளோ ஃபுல் அமௌண்ட் 1 lakh. ஓகே. புரு இப்ப என்ன சொல்றாரு, என்கிட்ட பணம் இல்லையா, நீ கொடுத்துட்ட 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் அடைக்கணும், 1 லட்சம் ரூபாய் ஷார்டேஜ். அப்ப நீ 3 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினது பத்தாம போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றார். இப்ப என்ன பண்ணலாம், இதே டெக்னிக் தான். திரும்ப நீ இப்ப பில் எழுதி கொடு, நான் வந்து உனக்கு அக்செப்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்ப now who is going to be the acceptor? G. So அப்ப new bill is made ready for 1.2 lakhs. Fifth. So what is the journal entry here? Prove account debit to bills payable. இப்போ இவருக்கு bills payable எவ்வளவு வேல்யூ 1,20,000. இப்போ இவர் என்ன பண்றாரு, அதை பேங்க்ல வச்சு டிஸ்கவுண்ட் பண்றாரு. 6th entry பேங்க்ல வச்சு டிஸ்கவுண்ட் பண்றாரு. அப்ப என்ன என்ட்ரி வரும், பேங்க் அக்கவுண்ட் டெபிட். ஓகே, பேங்க் அக்கவுண்ட் டெபிட் discount on bills discounted account debit to BR account. சரி, ஓகே ஓகே ஓகே. இப்போ யார் டிஸ்கவுண்ட் பண்றாரு, புரு. டிஸ்கவுண்ட் பண்ணும்போது நமக்கு என்ட்ரி கிடையாது, சாரி நமக்கு என்ட்ரி கிடையாது. ஸோ இதுக்கு என்ட்ரி கிடையாது, 6th என்ட்ரி கிடையாது. ஆனா அவர் என்ன பண்றாரு, டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு 19,500 கொடுக்குறாரு. ஸோ we are receiving this money. அதுக்கான என்ட்ரி என்னது, பேங்க் அக்கௌண்ட் டெபிட்
bank account debit, discount on bills discounted account debit to prove account 20,000, 19,500 collected, 500 discount. இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் பில்லை ஹானர் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பில்லை யார் ஹானர் பண்ணோம்? புரு ஹானர் பண்ணோம். புரு ஹானர் பண்ண நம்ம இதில் என்ன கிடையாது, என்ட்ரி கிடையாது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? டிஸ்கவுண்டிங் ஆஃப் செகண்ட் பில் நமக்கு என்ட்ரி கிடையாது. இப்போ என்ன வருது? ஹானரிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் பில் நமக்கு என்ட்ரி கிடையாது. இது யார் ஹானர் பண்றாரு? புரு ஹானர் பண்ற, நமக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு, எது செகண்ட் பில் மெச்சூரிட்டி ஆகுது அன்னைக்கு என்ன ஆக போகுது? டிசானர் ஆக போகுது. மெச்சூரிட்டி ஆகும்போது புரு குருவுக்கு என்ன கொடுக்கணும்? தன்னுடைய ஷேரை கொடுத்துடணும். தன்னுடைய ஷேர் எவ்வளோ? 20,000 வாங்கினார் இல்லையா? 1,20,000 ரூபாவில் 20,000 ரூபாய் வந்து யார் கொடுத்துருக்கிறார்? குருவுக்கு. மிச்சம் 1,00,000 ரூபாய் இவர் என்ஜாய் பண்ணார். he has to pay that 1 lakh. தன்னுடைய ஷேர் எவ்வளோ? 1 lakh வந்து இப்போ யாருக்கு கொடுக்கணும்? குருவுக்கு கொடுக்கணும். ஓகே, புக்கில் என்ன பண்ணியிருக்கிறேன்? கொடுத்த மாதிரி போட்டிருக்கேன்னா பெண்டிங் இருக்க மாதிரி போட்டிருக்கேன்னா? யா, கொடுத்த மாதிரியே போட்டிருக்கிறேன். ஏன் சார் கொடுத்த மாதிரி போட்டு? ரெண்டு அசம்ஷன் உண்டு. குரு இன்சால்வெண்ட் ஆயிடுச்சு, கட்டாயமாக நம்ம கொடுத்தாக்க வேஸ்ட்டு, கொடுக்காமலே விட்டுலாம்னு நினைக்கிறது ஒன்று. ஓகே, இன்சால்வெண்ட் ஆகிட்டா இல்லையா? பட் இன்சால்வெண்ட்டுக்கு முன்னாடி நான் என்ன நினைக்கிறேன்? சார் நம்ம ஷேரை கொடுத்துருவோம், அவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரியும் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். என்னுடைய ஷேர் எவ்வளோ இருக்கு? ஓகே, என்னுடைய ஷேர் எவ்வளோ இருக்கு? 1 lakh. 1 lakh எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே சார். அதுக்கு தான் வந்து லெஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். வேணும்னா லெஜர் அக்கௌண்ட் இல்லாமல் நீங்கள் போட முடியும். In the books of G, I have to open what? Puru account. I have to open Puru account. Right. So P account. First by BR. By BR 2 lakhs. Bank to bank. Oh, P இல்லையா? வேற எங்க இருக்கு P? இங்க 2 discount on bills discounted 3,750. Bank 96,250. அதுக்கப்புறம் கலெக்ஷன் வந்துருது டு பேங்க். இது வரைக்கும் கரெக்டா போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? பணம் இல்லை சார் அவன் சொல்லிட்டான். இது ஃபர்ஸ்ட் பில்லுக்குன்னது. அவங்க ஃபர்ஸ்ட் பில்லு கரெக்டா பண்ணியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டா செட்டில்மெண்ட் ஆயிருக்கும். ஆனா என்ன சொல்லிட்டாரு? புரு என்கிட்ட பணம் இல்லையா, நான் உன் மேல பில் எழுதி கொடுப்பேன், நீ அக்செப்ட் பண்ணி எனக்கு கொடு அப்படின்ட்டார். ஸோ ரிவர்ஸ் நடக்குது. அப்ப புதுசா பில் அக்செப்ட் பண்ணதுக்கு P to bills payable, வேல்யூ பீயிங் 1,20,000. இந்த பில்லுக்கு 120க்கு இமீடியட்டா எனக்கு எவ்வளவு பணம் கொடுத்துட்டாரு? 20,000 குறியது கொடுத்துருக்கிறார். அப்ப பை டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட், இது ஒரு பார்ட். இது ஃபர்ஸ்ட் பில்லுக்குரியது. இது செகண்ட் பில் 500. கலெக்ஷன் ஆனது 19,500. 19,500. இந்த புக்ஸ் ஆஃப் குரு. இப்ப டேலி பண்ண புரு நமக்கு எவ்வளவு பணம் தர வேண்டியது இருக்கு? 1 lakh. புரு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவன் கரெக்டா கொடுத்துட்றான். அப்ப கொடுக்கும்போது என்ன என்ட்ரி வரும்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரூவ்.
to prove. How much is that? 1 lakh. So இங்க entry போடும்போது bank 1 lakh. Bank 1 lakh. இப்போ இது tally ஆயிடுச்சு. P account பாருங்க. tally ஆயிடுச்சு. கிளியரா? tally ஆயிடுச்சு. ரெண்டாவது பில். ஆனா யார் ஹானர் பண்ணோம்? இப்ப இந்த பில்லை யார் ஹானர் பண்ணோம்? ஹானர் ஃபர்ஸ்ட் பில். செகண்ட் பில்லை யார் ஹானர் பண்ணியிருக்கணும்? குரு ஹானர் பண்ணமா இல்லையா? இப்ப அவர்கிட்ட பணத்தெல்லாம் கொடுத்தாச்சு, ஏன் கடமை முடிஞ்சிருச்சுன்னு புரு சொல்லிட்டான். 120 கொடுத்து நான் ஹானர் பண்ண, ஆனா என்கிட்ட பணம் இல்லை. குரு பிகம்ஸ் இன்சால்வென்ட். செகண்ட் பில் அப்ப குரு பிகம்ஸ் இன்சால்வென்ட். அப்ப இவர் வந்து என்ன பண்ணவர்? இந்த பில்ஸ் பேபிள் டிசானர் ஆக போகுது. டிசானர் ஆகும்போது என்ன என்ட்ரி வரும்? பில்ஸ் பேபிள் கிரெடிட்ல இருக்கிறது நான் டெபிட் பண்றேன். டு ஹூம்? டு புரு. வேல்யூ பீயிங் 120. புதுசா ஒன்னு அரைஸ் இருக்கு. அப்ப புரு அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் பேபிள். ரிவர்சல் ஹேப்பன்ட். சாரி சார், by bills payable reversal happened. அந்த 120 P account கிரெடிட்ல வந்திருக்கு. கிரெடிட்ல வந்து நான் அவனுக்கு தந்தாகணும். என்னுடைய பொசிஷன் என்னது? இன்சால்வென்ட். if I am being insolvent I am not able to pay. அப்ப P க்கு நான் என்னால எவ்வளவு பே பண்ண முடியும்? 40 paise in rupee I am able to pay. பேலன்ஸ் எவ்வளவு தர முடியாது? அது பேர் என்னது? டெஃபிஷியன்சி. தர முடியலன்னா அது பேர் டெஃபிஷியன்சி. வரல அப்படி சொன்னாக்க பேட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? டு வாட்? டு வாட்? ஓ சாரி. பி அக்கௌண்ட் டெபிட். பி அக்கௌண்ட் டெபிட் சாரி 120. எவ்வளவு தர முடிஞ்சிருக்கு? டு பேங்க் 40 பைசே தர முடியுது. இந்த ரூபி 48,000. எவ்வளவு தர முடியல? That 72,000 will be called as deficiency. அவருக்கு அப்படியே அது என்னவா மாதிரி இருக்கும்? பேட் டேட்டா மாறிடும். அப்ப இது வரும்போது P account debit to bank 48,000 and to deficiency 72,000. Now it is closed. Clear? One of the most interesting illustrations, I request you to work out these kinds of illustrations seriously. இதெல்லாம் சீரியஸா பண்ணாதான் உங்களால break பண்ண முடியும். Clear? Take your own time and try to solve these illustrations, right? So that's all about bill of exchange. We have completed from the base to the advanced level of your exams pattern also, right? Hereafter do additional practice. Book back problems எல்லாம் முடிச்சிருங்க. முடிச்சிட்டு எனக்கு assignment மாதிரி submit பண்ணி